வணக்கம் வணக்கம் மை டியர் ஸ்டூடெண்ட்ஸ். நான் உங்க விஜய் சார். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ரைட், செஷன் போலாமா? ரெடியா? வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? வாய்ஸ் ஆடிபிளா இருக்கா? கிளியரா இருக்கா? ரிப்ளை ஃபாஸ்டா ரிப்ளை பண்ணுங்க. எஸ், ஹாய் ஹாய், குட் மார்னிங் ஹரிதா, குட் மார்னிங். குட் மார்னிங் தமிழரசி. எஸ், எல்லாமே கிளியரா இருக்கா? சூப்பர், வெரி குட். குட் மார்னிங் பவேஷ். எஸ், குட் மார்னிங். ஓகே, குட் குட். ஸோ நேற்று பார்த்த வரைக்கும் கொஷின் கிளியராக இருந்ததா? ஓரளவுக்கு இப்போ எப்படி கொஷினை கொஞ்சம் யோசிக்கணும், அப்ரோச் பண்ணுறதுன்னு தெரியுதா? அதாவது நார்மல் ஃபார்முலா கான்செப்ட் தாண்டி திங்க் பண்ணுறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஒரு சில விஷயங்கள் இன்டைரக்டாக கொஞ்சம் எப்படி யோசிக்கிறது, ஒரு சில கொஷின் எலிமினேஷனில் பண்ணுற மாதிரி இருந்தது, அந்த மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி நம்ம இந்த கிளாஸில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, ரீசெண்ட் ஜேஇ கொஷின்ஸ் ஃபிசிக்ஸில் எப்படி வந்திருந்தது, ஏன் அப்படி நம்ம அந்த கொஷின்ஸ் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ண போகிறோம் அப்படின்னா, லாஸ்ட் இயர் இதே மாதிரி விஷயம் நடந்தது. லாஸ்ட் இயர் நீட் 2025 வந்த கொஷினில் கிட்டத்தட்ட ஒரு 10 கொஷின்ஸ் கிட்ட ஜேஇயில் கேட்ட அதே மாடல் கொஷின், சேம் மாடல் கொஷின் அப்படியே டிட்டோவாக இருந்தது. டிட்டோ மீன்ஸ் நம்பர்ஸ் அதெல்லாம் இல்லை, சின்ன சின்ன ஸ்மால் சேஞ்சு. அதை அப்படியே என்ன பண்ணியிருந்தாங்க, ரிப்பீட் பண்ணியிருந்தாங்க. சில கொஷின் வந்து 2025 ஜெயில் 2024 கேட்ட ஜெய் கொஷின். ஸோ அப்போ 2025 2024 கேட்ட ஒரு ஆல்ரெடி கேட்ட அந்த கொஷின் திரும்ப எதில் ரிப்பீட் ஆயிருந்தா ஒரு சில கொஷின்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 10 கொஷின்ஸ் கிட்ட இருந்தது. அதில் நீட்டில் அப்படியே ரிப்பீட் ஆச்சு அந்த பேட்டர்ன், அதே மாதிரி கொஷின். ஸோ இந்த தடவை நம்ம அதை தான் பண்ண போகிறோம். ஏன்னா நமக்கு வந்து எல்லா டைப் ஆஃப் கொஷின் பார்க்கணும். ஸோ ஜேயில் நிறைய கொஷின்ஸ் இருக்கும், சில ரொம்ப அட்வான்ஸாக இருக்கும். நம்ம ரொம்ப அட்வான்ஸ் எடுக்க போகிறதுல நீட் லெவலுக்கு சில கொஷின் இருக்கும், அது காமன் கொஷின், நீட்டுக்கு ஜேக்கு நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். அந்த மாதிரி சில கொஷின்ஸ் இருக்கும். அதை தான் நம்ம இந்த கிளாஸில் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ இனிமேல் வர எல்லா செஷன்லையுமே, ஏன்னா நிறைய ஷிஃப்ட் இருந்ததுனால ஏகப்பட்ட கொஷின் இருக்குது நமக்கு. ஸோ அதில் வரக்கூடிய கொஷின்ஸ் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு கிளாரிட்டி கிடைக்கும். ஓகே, ஜேயில் இந்த மாதிரிலாம் கொஷின்ஸ் வந்து இருக்குது. இதே மாதிரி கொஷின்ஸ் வந்து நம்ம முன்னாடி நீட்டில் பார்த்துருப்போம். சில கொஷின் சிலது வந்துட்டு ஓல்டு ஜேயில் வந்த கொஷினாக இருக்கும். ஸோ இதெல்லாம் திரும்ப ரிவைஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். ஓகே, இந்த மாதிரி புதுசான கொஷின்ஸ்லாம் வந்து எப்படி ஆன்சர் பண்ணுறது. லாஸ்ட் இயர் கேட்ட ஒரு 2025 நீட்டில் கேட்ட நேற்று பார்த்த ஒரு கொஷின் அப்படியே ஜேயில் இந்த வருஷம் கேட்டிருந்தாங்க. அதே கொஷின் ஒரே ஒரு ஸ்மால் சேஞ்சை மட்டும் பண்ணியிருந்தாங்க. அதை நம்ம பார்ப்போம். நான் அதுக்கு நேற்று ஷார்ட்கட் ஃபார்முலா கொடுத்துருந்தேன். அந்த ஃபார்முலாவை பேஸ் பண்ணி அந்த கொஷின் இருந்தது. சரியா? ரைட், செஷன் போகலாமா? எஸ். ஸோ நம்ம இனிமேல் பார்க்க போகிற அந்த கொஷின் எல்லாமே இப்போ இனிமேல் நம்ம இந்த கிளாஸ்லேருந்து நம்ம பார்க்குற நிறைய கொஷின்ஸ் வந்துட்டு நம்ம ப்ரீவியஸ் இயர் நீட் கொஷின் பேரலாக அதே அதை டிஸ்கஸ் பண்ணிட்டே வரும். ஏன்னா 25 முடித்தோம், 24 25 அந்த மாதிரி அதுவும் பார்ப்போம். பேரலாக எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ், அப்கமிங் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய கொஷின், திரும்ப வரத்துக்கு பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய கொஷின், சின்ன சின்ன அந்த ட்விஸ்ட் இருக்கக்கூடிய ஸ்மால் கொஷின்ஸ் எப்படியெல்லாம் சேஞ்சஸ் பண்ணுறாங்க, ஆல்ரெடி தெரிஞ்ச கொஷினையே அதெல்லாம் எப்படின்றத நம்ம பார்ப்போம். ரைட், புரியுதா? எஸ், விஐடி எக்ஸாம் இருக்கா? கண்டிப்பாக நல்லா பண்ணுங்கள் பவேஷ். ஃபிசிக்ஸ் கண்டிப்பாக ஈஸியாக தான் இருக்கும். நம்ம கிளாஸ் நீங்கள் ப்ராப்பராக லிசன் பண்ணியிருப்பீங்க, அதனால் உங்களுக்கு ஓரளவுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால் அதில் கொஞ்சம் ஓரளவுக்கு அட்டன் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். உங்களுக்கு எல்லா கொஸ்டினுமே ஜேஇ அளவுக்கு ரொம்ப டஃப்பாக இருக்காது, மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ரைட், சரி வாங்க. ஸோ ஆல்ரெடி நான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா, ஃப்ரீ மார்க் டெஸ்ட் போயிட்டுருக்கு நம்மளுடைய வேதாந்தோவில் 27 13th. ஸோ ஆல்ரெடி ஒரு சீரீஸ் முடிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஐ திங்க் இன்றைக்கி தான் 27. எஸ், இன்றைக்கி தான் ஸ்டார்ட் ஆகும். யாராவது ரிஜிஸ்டர் பண்ணிக்காமல் இருந்தால் மறக்காமல் ரிஜிஸ்டர் பண்ணிக்கோங்க, மறக்காமல் டெஸ்ட் எழுதிக்கோங்க. இங்கே ஆஃப்லைன் சென்டர், இதுதான் நம்மளுடைய ஆஃப்லைன் சென்டர்ஸ். ஸோ இங்கே எங்கே வேணாலும் உங்களுக்கு நியரஸ்ட் எங்கே இருக்கோ அங்கே போய்ட்டு எழுதிக்கலாம் நீங்கள். ரைட், சரி வாங்க கொஷின் வாங்க. இதுதான் ஃபஸ்ட்டு கொஷின். See that first question. The velocity of a particle so question read பண்ணிக்கோங்க. The velocity of a particle is given v vector equal to minus xi cap plus 2y j cap minus 2z k cap meter per second. The magnitude of acceleration at a point 1, 2, 4 is அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க.
ஸோ அப்போ அவங்க கேட்டிருக்கிறது மேக்னிடியூட் ஆஃப் த ஆக்சிலரேஷன் என்ன கொடுத்துருக்குறாங்கன்றத ஃபஸ்ட்டு பாருங்கள். வெலாசிட்டியை கொடுத்துருக்குறாங்க எக்ஸ் ஒய் ஜெட் அந்த ஃபார்மேட்டில் கொடுத்துருக்குறாங்க. கரெக்ட். வி வெக்டார் என்னென்னு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இது இந்த வருஷம் கேட்ட கொஸ்டின் தான். வி வெக்டார் ஈக்குவல் டு minus xi cap plus 2y j cap plus z k cap. கரெக்டா? இதான் கொடுத்துருக்குறாங்க. அவங்க கேட்டிருக்கிறது என்னது? ஆக்சிலரேஷன். ஆக்சிலரேஷன் என்ன? வாட் இஸ் ஆக்சிலரேஷன்? velocity changes with respect to time dv vector by dt. dv vector by dt. இதை எப்படி எழுதுவீங்க? வெக்டாரில் எழுதணும்னா இது வெக்டாரில் எப்படி எழுதுவீங்க? வெக்டாரில் எழுதணும்னா இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும் இல்லையா? இதான v வெக்டார். இது எல்லாத்தையும் வித் ரெஸ்பெக்ட் டு t ஆல நீங்கள் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். t ஆல டிஃப்ரென்ஷியேட் பண்ண இது எப்படி எழுதுவீங்க? மைனஸ் dx by dt இன்ட்டு i cap. கரெக்டா? இதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் அதான் ஆக்சிலரேஷன். ஸோ ஈச் டேர்மை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறீங்க. அடுத்தது என்ன வரும்? plus 2 into dy by dt j cap z differentiate பண்ணீங்கன்னா dz by dt k cap. இதுதான் ஆக்சிலரேஷன். கரெக்டா? a வெக்டார் வந்து கண்டுபிடிக்கணும்னா இப்போ v வெக்டார் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஈச் x y z மூணு ஆக்சிஸில் கொடுத்துருந்தாங்கன்னா i cap j cap k cap காம்பனெண்ட்டில் கொடுத்துருக்குறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? வித் ரெஸ்பெக்ட் டு டைமால் ஈச் ஒன்று டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். இப்போ இதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஒர்க்கு மெயினாக இருக்குது. இந்த dx by dtனா என்ன அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். ரைட்? எஸ், குட் மார்னிங் பவிஷ்யா. dx by dt dy by dt dz by dt இதனுடைய மீனிங் என்ன? இதை எப்படி எழுதலாம்? வெலாசிட்டின்ற என்னது? வாட் இஸ் மீனிங் ஆஃப் வெலாசிட்டி? டிஸ்பிளேஸ்மெண்ட் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். கரெக்டா? அப்போது இந்த வெலாசிட்டி எதுக்கு ஈக்குவல்? இது எதுக்கு ஈக்குவல் பண்ண முடியும்? dx by dt இதான் டிஸ்பிளேஸ்மெண்ட்டு. எக்ஸ்ன்றது இந்த எந்த ஃபார்மேட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும்? இந்த காம்பனண்ட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? dx by dtக்கு ஈக்குவலாக இருக்கும். கரெக்டா? i cap dy by dt j cap dz by dt k cap. நான் என்ன பண்ணிருக்கேன்னு தெரியுது? அதாவது லிசன், வெலாசிட்டின்றது என்னது? டிஸ்பிளேஸ்மெண்ட் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். கரெக்டா? டிஸ்பிளேஸ்மெண்ட் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைம்னா அப்போ ஒரு டேர்ம் என்னது? எக்ஸ் ஆக்சிஸோட டிஸ்பிளேஸ்மெண்ட் dx by dt, ஒய் ஆக்சிஸ் dy by dt ப்ளஸ் dz by dtக்கு ஈக்குவல். அப்போது இந்த இடத்துல இதை கம்பேர் பண்ணுங்க. கரஸ்பாண்டிங் டேர்ம் எது பாருங்க? dx by dtக்கு பதிலாக இங்கே மைனஸ் எக்ஸ், dy by dtக்கு பதிலாக 2y, dz dtக்கு பதிலாக z. அதை திரும்ப இதில் சப்ஸ்டியூட் பண்ணணும். நான் சொல்கிறது புரியுதா பாருங்கள் திரும்ப. இது நார்மலாக ஆக்சிலரேஷன் வெலாசிட்டி சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டைம் கண்டுபிடிச்சிட்டோம். இந்த ஈக்குவேஷன் ஆக்சுவலாக எதுக்கு ஈக்குவல்? இது என்னது ஆக்சுவலாக? v1 அதாவது vx i cap v y j cap v z k cap. x ஆக்ஸோட வெலாசிட்டி, y ஆக்ஸ் வெலாசிட்டி, z ஆக்ஸ் வெலாசிட்டி. வெலாசிட்டின்னு அர்த்தம் டிஸ்பிளேஸ்மெண்ட் சேஞ்சஸ் வித் ரெஸ்பெக்ட் டு டைமுக்கு ஈக்குவல். கரெக்டாக? ஒரு காம்பனண்ட் எதுக்கு ஈக்குவல்? எக்ஸ் ஆக்ஸோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைமுக்கு ஈக்குவல். இது ஆன்சர். இதோட ஜென்ரல் ஃபார்மேட் வி வெக்டர் எப்படி எழுத முடியும்? dx by dt i cap எக்ஸ் ஆக்சிஸோட டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், ஒய் ஆக்சிஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம், z ஆக்சிஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டைம். தட் இஸ் ஈக்குவல் டு வி வெக்டர். இது அவங்க கொடுத்துருக்கிறது. இது அதனுடைய ஜென்ரல் மீனிங். இதை எக்ஸ்பேண்ட் பண்ணால் வி வெக்டரை இப்படி தான் நம்ம எழுதுவோம், ஏ வெக்டரை இப்படி எழுதுவோம். சரியா? இந்த கொஸ்டினில் இதில் அப்படியே டேரெக்டாக கனெக்ட் பண்ணி எழுதிட்டேன். பட் ஆக்சுவலாக என்னது? dvx by dt dvy by dt dvz by dt. தட்ஸ் எ மீனிங். இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுங்க. dx by dtக்கு பதிலாக என்ன இருக்குது பாருங்கள்? மைனஸ் எக்ஸ். இந்த மைனஸ் அப்படியே இருக்கணும். இதுக்கு பதிலாக இதை கம்பேர் பண்ணிங்கன்னா மைனஸ் எக்ஸ் கம்பேர் த கரஸ்பாண்டிங் டேர்ம். dx by dtக்கு பதிலாக இங்கே என்ன வரணும்? மைனஸ் எக்ஸ்ன்னு வரணும். ப்ளஸ் மைனஸ் எக்ஸ் இன்ட்டு ஐ கேப் ப்ளஸ் 2 இன்ட்டு dy by dtக்கு பதிலாக என்ன இருக்குது பாருங்கள்? ப்ளஸ் 2y இன்ட்டு ஜே கேப். dz by dtக்கு பதிலாக என்ன இருக்குது? z. கரெக்டா? z இன்ட்டு கே கேப். இப்போ சிம்பிளிஃபை பண்ணால்
xi cap plus 4yj cap plus zk cap. இதுதான் a வெக்டார். பாயிண்ட் என்ன கொடுத்துருக்குறாங்க 1, 2, 4. ஸோ அப்போ பாயிண்ட் 1, 2, 4னா x, y, z கொடுத்துட்டாங்க. ஸோ அப்போ a வெக்டார் இங்கே சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா எக்ஸுக்கு பதிலாக 1 i cap, இங்கே 4 × 2 j cap, அதுக்கப்புறம் இங்கே 4k cap. சிம்பிளிஃபை பண்ணால் என்ன வரும் i cap plus 8j cap 4k cap. அப்போது மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் என்ன அர்த்தம் மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணுமா வெக்டாருக்கு எப்படி கண்டுபிடிப்பீங்க வெக்டாருக்கு எப்படி கண்டுபிடிப்போம் இங்கே மேக்னிடியூட்னா என்ன அர்த்தம் மாடுலஸ் ஆஃப் ஏ வெக்டார் ரூட் ஆஃப் 1² plus 1² என்ன எரர் பண்ணியிருக்கனா ஓ மைனஸ் z வந்திருக்கா ஓகே ஓகே எஸ் கரெக்ட் அனிதா தேங்க்யூ இங்கே சைன் மைனஸ் z கேட்க கொஸ்டினில் கொடுத்துருக்கிறது நெகட்டிவ் சைன் பாசிட்டிவ் சைன் போட்டுருக்கு மைனஸ் z கொஸ்டினில் கொடுத்துருது ப்ளஸ் கிடையாது மைனஸ் எஸ் கரெக்ட் தேங்க்யூ பவேஷ் ஹரிதா ரைட் ஸோ அப்போ இப்போ இங்கே கம்பேர் பண்ணி எழுதும்போது இங்கே என்ன வரும் இந்த இடத்துல இங்கே நெகட்டிவ் சைன் வரும் மைனஸ் dz/dt ரைட் minus z fine so minus zk cap yes correct so whole square பண்ணுங்க 1² plus 8² plus 4² negative whole square plus தான் ஆகும் அதனால பிரச்சனை கிடையாது 1 plus 64 plus 16 so என்ன வரும் 70 80 81 ரூட் எடுத்தா 9 வருமா so அப்ப 9 meter per second square answer is 9 meter per second square இல்ல இதெல்லாம் இந்த கேஸ்ல டிஃபரன்ஸ் வரல பட் ஆக்சுவலா அது வேற ஏதாவது சிச்சுவேஷன் தப்பாக இருக்கும் வெக்டார் ஃபார்மில் கேட்டிருந்தாலும் தப்பாகிட்டு இருக்கும் ஏன்னா மேக்னிடியூட் எடுக்கும்போது நம்ம இங்கே ஆட் சப்ராக்ட் பண்ணலை ஈவன் நீங்கள் அது இன்கேஸ் இதை ப்ளஸ் இந்த கேஸில் மைனஸ் எல்லாம் ப்ளஸ் போட்டு தான் ஆன்சர் சேஞ்ச் ஆகிருக்காது இந்த கேஸ் பொறுத்த வரைக்கும் சில கேஸில் வந்து நம்ம எரர் பண்ணியிருந்தா கூட சேஞ்சஸ் இருக்காது ஏன்னா அங்கே மேக்னிடியூட் இந்த மாதிரிலாம் கால்குலேட் பண்ணும்போது மைனஸ் இருந்தாலும் ப்ளஸ் ஆகிடும் பட் ஆக்சுவலி தட் இஸ் நாட் கரெக்ட் சரியா அது நம்ம தப்பு பண்ணியிருக்கோம்னா அது சஃபர் இம்பாக்ட் கிரியேட் ஆகும் கொஷனுக்கு ஏற்ற மாதிரி இந்த கொஷின் அது பாதிப்பை உருவாக்கலை கேட்டிருக்க டேட்டா அந்த மாதிரி புரியுதா இதுவும் ரீசெண்டாக ஏப்ரல் மந்தில் கேட்ட ஜேஇ கொஷின் இது சரியா ஸோ ஏன்னா இந்த மாதிரி புதுசாக வரக்கூடிய சில கொஷின்ஸ் எல்லாம் பார்த்து வச்சுட்டு தான் யூ கெட் அன் ஐடியா இந்த மாதிரி டக்குன்னு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக கொஷின் டிஃபிகல்ட் கிடையாது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக அதுலேருந்தே திரும்ப கண்டுபிடிக்கிற மாதிரி கேட்டாங்க அவ்வளோதான் இதுலேருந்தே dx/dt கண்டுபிடிச்சி மறுபடியும் ஆக்சிலேஷனில் சப்ஸ்டிட் பண்ணி கால்குலேட் பண்ணணும் தட் இஸ் a டிஃப்ரெண்ட் திங் ஏன்னா இந்த மாதிரி கொஷின் நம்ம அதிகமாக அடிக்கடி ஒர்க் அவுட் பண்ணது கிடையாது ஸோ திடீர்னு ஸ்ட்ரைக் ஆகாமல் போயிடும் அடுத்து பாருங்கள் இந்த கொஷின் 2 charged conducting sphere S1 and S2 of radii 8 cm and 18 cm are connected to each other by a wire. After equilibrium is established the ratio of electric fields on S1 and S2. The spheres are ES1 and ES2. என்ன வரும்னு கேட்டிருக்காங்க அதாவது ரெண்டு ஸ்பெரிக்கல் பால் இருக்குன்னு சொல்லிட்டாங்க 2 சார்ஜ் கண்டக்டிங் ஸ்பியர் S1 S2 என்ன அர்த்தம் ரெண்டு ஐடென்டிக்கல் கிடையாதுன்னு அர்த்தம் சரியா ரெண்டுமே ஐடென்டிக்கல் கிடையாது S1 அண்டு S2 இது ஒரு சிம்பிளான கொஷின் தான் என்ன அப்படின்னா ரெண்டு ஸ்பியர் எடுத்துக்கோங்க இது ஒரு ஸ்பியர் ரெண்டு கண்டிப்பாக ஐடென்டிக்கல் கிடையாது ரெண்டு டிஃப்ரெண்ட் ரேடியஸ் கொடுத்துருக்காங்க ரைட் பார்த்தீங்கன்னா தெரியும் 8 அண்டு 18 ஸோ ரெண்டு வேறு ஸ்பியர் சரியா டிஃப்ரெண்ட் ரேடியஸில் கொடுத்தா ரெண்டு வேறு ஸ்பியர்னு அர்த்தம் இது ரெண்டுத்தையும் என்ன பண்ணுறாங்க ஒரு ஒயர் மூலிமா கனெக்ட் பண்ணியிருக்கிறாங்க ஒரு ஒயர் மூலிமா
இதை கனெக்ட் பண்ணிட்டாங்க, ரைட்? ஒரு ஒயர் மூலிமா இப்படி கனெக்ட் பண்ணிட்டாங்க. அது இதில் இதனுடைய ரேடியஸ் கொடுத்துருக்குறாங்க. எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 8 சென்டிமீட்டர். இதனுடைய ரேடியஸ் எவ்வளோ? 18 சென்டிமீட்டர். ரைட்? இந்த மாதிரி கொடுத்துட்டாங்க. இது ரெண்டுத்தையும் கான்டாக்ட் பண்ணதுக்கு அப்புறம் என்ன ஆகும்? சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகாது. நல்லா புரிஞ்சுங்க. ரெண்டு ஸ்பியரும் ஐடென்டிக்கலாக இருந்தால் மட்டும்தான் கான்டாக்ட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு சார்ஜ் மொத்தமாக ஆட் பண்ணி பை 2 பண்ணுவோம். சரியா? அப்போ தான் உங்களுக்கு என்ன ஆகும்? ஈக்குவல் அமௌண்ட் ஆஃப் சார்ஜ் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். இஃப் த 2 ஸ்பியர்ஸ் ஆர் ஐடென்டிக்கல். ஐடென்டிக்கல் ஸ்பியராக இருந்தால் மட்டும் ரெண்டுமே ஒரே ரேடியஸாக இருக்கணும். இல்லை கொஸ்டினில் ஐடென்டிக்கல்னு கொடுத்துருக்கணும். டிஃப்ரெண்ட் ரேடியஸாக இருந்துச்சுன்னா கான்டாக்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகும்னா ஸ்பியரோடைய ரேடியஸ் அதிகமாக இருக்கிற ஸ்பியருக்கு சார்ஜ் அதிகமாகும், ரேடியஸ் கம்மியாக இருக்கிறதுக்கு கம்மியாகவும் டிஸ்ட்ரிபியூட் ஆகும். பட் அப் டு ஈக்குலிபிரியம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். என்ன ஆகிடும்? ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ரெண்டுத்துலையுமே சேம் பொட்டன்ஷியல் வந்துடும். சேம் பொட்டன்ஷியல் வந்ததுக்கப்புறம் ஈக்குலிபிரியமை அச்சீவ் பண்ணிடும், ஸ்டாப் ஆகிடும். அதுக்கப்புறம் ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. ஸோ ஈக்குலிபிரியம் வந்ததுக்கப்புறம் நான் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்னு எடுத்துக்க போகிறேன் அப்படின்னா, இதில் ஆஃப்டர் ரீச் த ஈக்குலிபிரியம் இதில் இருக்கிற சார்ஜ் நான் Q1 எடுத்துக்கிறேன், இதை Q2 எடுத்துக்கிறேன். இந்த ஸ்பியர் S1, இந்த ஸ்பியர் வந்து S2. இதான் கண்டிஷன். இதான் என்னது? ஈக்குலிபிரியம் ஆனதுக்கப்புறம் ஆஃப்டர் ஈக்குலிபிரியமுக்கு அப்புறம் இதில் இருக்கிற சார்ஜ் Q1. ரெண்டுமே ஈக்குவல் சார்ஜ் இருக்க போகிறதில்ல. இதில் இருக்கிற சார்ஜ் நான் Q1 எடுத்துக்கிறேன், இதில் இருக்கிற சார்ஜை Q2 எடுத்துக்கிறேன் ஆஃப்டர் த ஈக்குலிபிரியம் கண்டிஷனுக்கு அப்புறம். சரியா? இப்போ இங்கே இருக்கக்கூடிய இந்த சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய பொட்டன்ஷியல், அதாவது இந்த இதில் இருக்கக்கூடிய சார்ஜினால ஆன் த சர்ஃபேஸில் என்ன பொட்டன்ஷியல் இருக்குதோ அதே பொட்டன்ஷியல் தான் இதுலேயும் இருக்கும். எதில் சொன்னது புரியுதா? இந்த இடத்துல இங்கே என்ன பொட்டன்ஷியல் கால்குலேட் பண்ணுறோமோ சேம் பொட்டன்ஷியல் தான் இங்கேயும் இருக்கும். பிகாஸ் இட் இஸ் அன் ஈக்குலிபிரியம். தட் இஸ் த மீனிங் ஆஃப் ஈக்குலிபிரியம். அந்த பாலோடைய ஆன் த சர்ஃபேஸில் டிஸ்டன்ஸ் ஏரியா பொட்டன்ஷியல் குறையும். இங்கே ஈக்குலிபிரியம் வரும்போது த டோட்டல் பொட்டன்ஷியல் ஆன் த சர்ஃபேஸில் ரெண்டுத்துலையுமே என்ன இருக்கும்? ஈக்குவலாக இருக்கும் ஆஃப்டர் ஈக்குலிபிரியம் அச்சீவ் பண்ணதுக்கப்புறம். ஸோ அட் ஈக்குலிபிரியம் அவங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஈக்குலிபிரியம் ஃபார்ம் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க, ரைட்? ஸோ இதில் ஆஃப்டர் ஈக்குலிபிரியம்னு எழுதிவாங்க. ஆஃப்டர் ஈக்குலிபிரியம் இது ரெண்டுத்தினுடைய பொட்டன்ஷியல் சேமாக இருக்கும். எது? V1 அண்ட் V2. ஸ்பியர் 1 பொட்டன்ஷியலும் ஸ்பியர் 2 பொட்டன்ஷியலும் சேம். வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் பொட்டன்ஷியல் ஆன் த சர்ஃபேஸ்? என்ன வரும்? KQ/R. K இங்கே சார்ஜ் என்ன கொடுத்துக்கிறேன்? Q1. அதனால் KQ1 இந்த டிஸ்டன்ஸ் தான் இங்கே R1. சரியா? என்ன கொடுத்துக்கிறாங்க? 8 சென்டிமீட்டர். சரியா? ஸோ அதை 8ன்னு எடுத்துக்கோங்க. சென்டிமீட்டரில் கன்வெர்ட் பண்ணதில்ல, அது கேன்சல் ஆகிடும். ரேஷியோ வந்துடும். Q2 இங்கே டிஸ்டன்ஸ் எவ்வளோ? இதோட ரேடியஸ் எவ்வளோ? 18. கரெக்டாக? இந்த இடத்துல என்ன பொட்டன்ஷியல் இருக்குதோ அதே பொட்டன்ஷியல் தான் இதனுடைய சர்ஃபேஸில் இருக்குது. ஸோ ரெண்டுத்துலேயுமே ஆன் த சர்ஃபேஸில் சேம் பொட்டன்ஷியல் இருக்கும். தட் இஸ் ஈக்குலிபிரியம் கண்டிஷன். ரெண்டுத்தையும் ஈக்குவேட் பண்ணுறீங்க. இதிலிருந்து Q1/Q2 ரேஷியோ கண்டுபிடிக்க முடியுமா? கரெக்ட்? கால்குலேட் பண்ணுங்கள். கே கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ இங்கே இதிலிருந்து கால்குலேட் Q1/Q2. இதை கூட நீங்கள் கேன்சல் பண்ணலாம் டைரெக்டாக. கேன்சல் பண்ணால் என்ன வரும்? 2 டேபிளில் போட்டிங்கன்னா 4 × 2 இது 9 × 2. ஸோ அப்போ Q1/Q2 Q2 இங்கே வந்துடும். 4 அங்கே போடணும் இல்லையா? 4/9 அப்படின்னு எனக்கு கிடச்சிருக்கு. த ரேஷியோ ஆஃப் Q1/Q2 4/9. அவங்க என்ன கொஸ்டின் கேட்டுக்கிறாங்க? எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ரேஷியோ எடுத்திங்கன்னா இப்போ என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ரேஷியோ எடுத்திங்கன்னா, ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு ரேஷியோ எடுக்கும்போது ES1/ES2. எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா என்ன? KQ/R². KQ/R². இப்போ ES1க்கு என்ன வரும்? KQ1/R1². R1 எவ்வளோ? 8. 8² பை இதான் ஃபர்ஸ்ட் ஒன்னுக்கு, ரைட்? செகண்ட் ஒன்னுக்கு என்ன வரும்? KQ2/R2². தட் இஸ் 18. கரெக்டா? 18². புரியுதா என்ன பண்ணுறேன்னு? அவங்க இதான் கேட்டிருக்கிறாங்க. எதுக்காக இந்த கண்டிஷன் கொடுத்தாங்கன்னா இதுலேருந்து Q1/Q2 கண்டுபிடிச்சாதான் இதுலேருந்து அதை ரீப்ளேஸ் பண்ண முடியும் அந்த வேல்யூவை. அதுக்கு தான் அது கொடுத்துருந்தாங்க அந்த கண்டிஷனே. இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இது எப்படி எழுதலாம்? KQ1/8². கரெக்டா? 64, ரைட்? இன்ட்டு
இது ரெசிப்ரோக்கல் எழுதுங்க 18 ஸ்கொயர் இல்லை 18 ஸ்கொயர்னு எழுதலாம் இல்லைன்னா நீங்கள் அதை அப்படியே வச்சுட்டு கூட அடுத்ததுக்கப்புறம் கூட ஸ்டாப் பண்ணிக்கலாம் அப்புறமா கூட நீங்கள் எலிமினேட் பண்ணணும் கேன்சல் பண்ணணும்னா கூட இதை 8 × 8 வச்சுக்கோங்க இதை வந்துட்டு 18 × 18 டிவைடட் பை k × Q2 கரெக்டாக இந்த டேர்ம் அப்படியே ரெசிப்ரோக்கல் எழுதிட்டிங்கன்னா இப்போ கேன்சல் பண்ணலாமா எதெல்லாம் கேன்சல் ஆகும் கே கேன்சல் இதில் எப்படி மாடிஃபை பண்ணலான்னு பாருங்கள் இதை நான் எப்படி எழுதுறேன்னா இதை நான் இப்படியே கூட வச்சுக்கிறேன் இன்னும் கொஞ்சம் இது கொஞ்சம் ஈஸி ஆக்சுவலாக இது 8 ஸ்கொயர்னே இருக்கட்டும் இது 18 ஸ்கொயர்னே இருக்கட்டும் அடுத்த ஸ்டெப்பு சால்வ் பண்ணிக்கலாம் ரைட் இதை மாடிஃபை பண்ணுங்கள் Q1/Q2ன்னு எழுதிக்கோங்க இதை ரேஷியோ Q1/Q2 இன்ட்டு இதை எப்படி எழுதலாம் 18/8 ரெண்டுமே ஸ்கொயர்ன்றதுனால ஹோல் ஸ்கொயர் இப்போ கேன்சல் பண்ணுறது ஈஸியாக இருக்கும் அதனால் இப்போ சால்வ் பண்ணுங்கள் வாட் இஸ் Q1/Q2 4/9 இதை கேன்சல் பண்ணால் 4 × 2 கரெக்ட் இங்கே 9 அப்படியே ரிவர்ஸ்ல வந்திருக்கு இங்கே தப்பு பண்ணியிருக்குண்ணா ஆன்சர் என்ன அது ஏதாவது எரர் பண்ணியிருக்கண்ணா செக் பண்ணுங்க கரெக்ட் தான் போட்டிருக்கேன் கரெக்ட் தான் 9/4 இது ஹோல் ஸ்கொயர் கரெக்டா கரெக்டு தான் அந்த ஹோல் ஸ்கொயர் நான் செக் பண்ணல அதனால டவுட்டாக இருந்துச்சு ஏன்னா அங்கே ஹோல் ஸ்கொயர் இருக்கு இல்லையா இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்கள் 4/9 இன்ட்டு இந்த ஹோல் ஸ்கொயர் எப்படி எழுதுவீங்க நீங்கள் 9/4 இன்ட்டு 9/4ன்னு எழுதலாமா கரெக்ட் ஹோல் ஸ்கொயர் பிரித்து எழுதுனீங்கன்னா ஸோ அப்போ இந்த 9ம் இந்த 4ம் கேன்சல் ஆகிடும் ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் 9/4 9/4 that is option 4 is the answer right புரிஞ்சுதா கிளியர் क्वेश्चनல எதுவும் டிஃபிகல்ட் கிடையாது அவங்க கொடுத்துக்கிற அந்த ஈக்குலிபிரியம் ஆஃப்டர் ஈக்குலிபிரியம் என்ன நடக்குதுன்றத கண்டுபிடிக்கணும் முதல்ல அது ஏன் கொடுத்துருக்காங்க ஈக்குலிபிரியம் கான்செப்ட் ரெண்டு சார்ஜ் கான்டாக்ட் பண்ணாலே தட் இஸ் ரிலேட்டட் டு பொட்டன்ஷியல் ஸ்பெரிக்கல் ஷேப் ஈக்குவலாக இருந்தது ஐடென்டிக்கலாக இருந்தால் ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகும் பட் இங்கே ஐடென்டிக்கல் இல்லை அதனால் நமக்கு இங்கே ஈக்குவலாக டிஸ்ட்ரிபியூட் ஆகலை ரைட் போலாமா அடுத்த क्वेश्चन ஓகே வாங்க அடுத்தது next one பாருங்க a particle is rotating in a circular path and at any instant its motion can be described as theta equal to 5t⁴/40 minus t⁴3/3 the angular acceleration of the particle after 10 seconds என்ன கேட்டிருக்காங்க angular acceleration கண்டுபிடிச்ச ஃபார்முலா என்ன பார்த்தோம் நம்ம rotational motionல ஆல்பா அதோட சிம்பிள் பார்த்தோம் இல்லையா angular acceleration என்ன அர்த்தம் d⍵/dt angular velocity changes with respect to time இதுல ஒமேகா எதுக்கு ஈக்குவல் dθ/dt கரெக்ட் அப்ப ஆல்பா எப்படி எழுத முடியும் டபுள் டிஃபரன்ஷியேஷன் d²θ/dt இதான் அதோட மீனிங் கரெக்டா நார்மலா வெலாசிட்டினா என்ன எழுதுவோம் ஆக்சிலரேஷன் வெலாசிட்டி பை டைம் இங்க ஆங்குலர் வெலாசிட்டி ஆங்குலர் வெலாசிட்டி பை டைம் டிஸ்பிளேஸ்மென்ட் கொடுத்தானா 2 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணா டிஸ்பிளேஸ்மென்ட் 1 டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணா வெலாசிட்டி அந்த ஆன்சரை மறுபடியும் டிஃபரன்ஷியேட் பண்ணா ஆக்சிலரேஷன் கரெக்ட் ஸோ அப்போ கொடுத்துக்கிற இந்த ஈக்குவேஷன் 2 தடவை டிஃபரன்ஷியேட் பண்ணா ஆன்சர் கிடைச்சிரும் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க ஈக்குவேஷன் 5t⁴/40 θ equal to
5t⁴ divided by 40 minus t⁴3/3 t⁴3/3. first இதை differentiate பண்ணுங்க one time differentiate பண்ண என்ன வரும் dθ/dt ன்னு கிடைக்கும். that is what omega, that is angular velocity. one time differentiate பண்ணா இது differentiate பண்ணுங்க. differentiate பண்ணா என்ன ஆன்சர் கிடைக்கும் 5 into t⁴ differentiate பண்ணா என்ன கிடைக்கும் nx/n-1 ஃபார்முலா 4t³ இதை differentiate பண்ணா 4t³ 5t அப்படியே தான் இருக்கும். t⁴ differentiate பண்ணா 4t³ nx/n-1 minus t⁴ differentiate பண்ணா 3t² nx/n-1. that's all. இதை simplify பண்ணா இது 1 இல்லை இதை ஃபர்ஸ்ட் கேன்சல் பண்ணிக்கலாம். இது 10 டைம்ஸா இது 2 டைம்ஸ். ஸோ இப்போ என்ன கிடைச்சிருக்கும் 2³ 3 இங்கே 3 கேன்சல் ஆகிடும் மைனஸ் t² கிடைக்கும். இதுதான் ஒமேகா. அப்போ ஆல்ஃபா ஆங்குலர் ஆக்சலரேஷன் இது என்னது dω/dt. மறுபடியும் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணுங்க. மறுபடியும் இதை டிஃபரன்ஷியேட் பண்ணால் t³ டிஃபரன்ஷியேட் பண்ணால் 3t² / 2 minus 2t. இதுதான் ஆல்ஃபா. அவங்க என்ன கொடுத்துருக்காங்க டைம் எந்த டைமில் கேட்டிருக்காங்க t = 10 செகண்டில் என்ன இருந்திருக்குன்னு கேட்டிருக்காங்க. கரெக்டாக 10 செகண்டில் என்ன வேல்யூ வரும். அப்போ t = 10 அப்படின்னு போட்டிங்கன்னா வாட் இஸ் ஆல்ஃபா 3 × 10² என்ன கிடைக்கும் 100/2 minus 2 × 10 20. இப்போ இதை கேன்சல் பண்ணால் 50. ஸோ வெளில வரும் 150 minus 20 150 minus 20 130 radian/s². 130. yes, very good. option C is the answer. புரியுதா? it is a differentiation. இதுவும் இப்போ நம்ம பார்க்குற எல்லா கொஷினுமே ரீசெண்டாக கேட்ட ஜேஇ கொஷின். சரியா? ஸோ ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. திடீர்னு ஏன்னா இவங்க என்டிஏவுடைய கொஷின் தான் இதுவும். ஸோ அதனால் நிறைய கொஷின்ஸ் வந்து அதே மாடல் அடிக்கடி ரிப்பீட் ஆகுது. இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா you'll get an idea. இந்த கொஷின் பாருங்கள். the equation of a plane progressive wave is given by y = 5 × cos pi 200t minus x/150 where x and y are in centimeter in t second. the velocity of the wave என்ன கேட்டிருக்காங்க. ஓகேவா? velocity of the wave. ரொம்ப சிம்பிள் கொஷின். ப்ராக்ரெசிவ் வேவோட ஜென்ரல் ஃபார்மேட் தெரியணும். இந்த ஈக்குவேஷன் ஆஃப் த ப்ராக்ரெசிவ் வேவோட ஜென்ரல் ஈக்குவேஷன் ஃபஸ்ட்டு என்னன்னு தெரியணும். ஸோ ஜென்ரல் ஈக்குவேஷன் ஆல்ரெடி பார்த்துருக்கோம். ஞாபகம் இருக்கா? சைன் இருந்தால் சைன், காசு இருந்தால் காசு. இங்கே காசு கொடுத்துருக்குறாங்க, அதில் ஏ காஸ். சைனாக இருந்தால் சைன் எழுதிக்க வேண்டியதான். சரியா? ஏ காஸ் × ω t minus kx or plus kx. அவங்க என்ன கொடுத்தாலும் அதை எடுத்துக்கலாம். இங்கே மைனஸ் கொடுத்தா மைனஸ் kx, அது ப்ளஸ் ஆர் மைனஸ் தான் kx டேர்ம். சரியா? ஸோ இங்கே மைனஸ் கேஸ்னால் இங்கே மைனஸ் kx ஃபார்மேட்டுக்கு எழுதிக்க வேண்டியதான். இப்போ இந்த ஃபார்மேட்டு கூட கம்பேர் பண்ணி அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா வெலாசிட்டி கேட்டுக்கிறாங்க. இந்த ஈக்குவேஷன் வந்து வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்னா வெலாசிட்டிக்கும் இதுக்கும் ஃபார்முலா இருக்குது. v = ω/k. ப்ராக்ரெசிவ் வேவ்லேருந்து வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்னா இதுதான் ஃபார்முலா. திஸ் இஸ் த ஃபார்முலா ஆஃப் வெலாசிட்டி. எதுலனா இது வேவ்ஸில் வரக்கூடிய கொஷின் இது. திஸ் இஸ் த ஃபார்முலா ஆஃப் வெலாசிட்டி. கிவன் வேவ்லேருந்து வெலாசிட்டி கண்டுபிடிக்கணும்னா v = ω/k. அந்த ஈக்குவேஷன்லேருந்து ஒமேகாவை கண்டுபிடிக்கணும், கேவை கண்டுபிடிக்கணும். அதில் எத்தனை சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் வெலாசிட்டி டைரக்ட்லி. ஸோ வெலாசிட்டி ப்ராக்ரெசிவ் வேவ்லேருந்து எனி ஈக்குவேஷன் கொடுத்தாங்கன்னா ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். இப்போ இந்த கொடுத்துருக்கிற கொஸ்டின் இந்த ஃபார்மேட்டுக்கு மாற்றுங்க. என்ன கொடுத்துருக்குறாங்கன்னு ஃபஸ்ட்டு தெளிவாக பார்த்து வச்சுக்கோங்க. 5 × cos ஆஃப் என்ன கொடுத்துருக்குறாங்க pi × 200t minus x/150 இதுதான் கொடுத்துருக்குறாங்க. ரைட்? இந்த ஃபார்மேட்டில் இது டைரெக்டாக இருக்கான்னு கேட்டால் இல்லை. ஏன்னு பாருங்கள், இங்கே ஆம்பிடியூட் இருக்குது, இங்கே காசு இருக்குது, ஆனால் இங்கே பை வெளியில் இருக்குது. இங்கே எதுவுமே வெளியில் இருக்கக்கூடாது. காஸ் ஆஃப் மீதி எல்லாமே ப்ராக்கெட்டில் தான் வரணும். இந்த மாதிரி ஏதாவது காமன் டேர்ம் வெளியில் கொடுத்தாங்கன்னா திரும்ப அதை உள்ள மல்டிப்ளை பண்ணி ஆகணும். அப்போ தான் சால்வ் பண்ண முடியும். நான் சொல்கிற பாயிண்ட் கம்பேர் பண்ண முடியும். இந்த ஃபார்மேட் படி ஏ காஸ் ஆஃப் ω/t - kx இங்கே காமனாக இருந்தால் வெளியில் எடுத்திருப்பாங்க. பட் கம்பேர் பண்ணும்போது திரும்ப அதை உள்ள மல்டிப்ளை பண்ணணும். இந்த ஃபார்மேட்டில் தான் இந்த ஈக்குவேஷன் எழுதி ஆகணும். ரைட்? அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் ரொம்ப முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது, இதில் யூனிட்டில் கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். இதை சென்டிமீட்டரில் கொடுத்துருக்குறாங்க. இதை வந்துட்டு
சென்டிமீட்டர் யூனிட்டில் கொடுக்குறாங்க, மீட்டரில் கொடுக்கல. ஏன்னா அது ரொம்ப கேர்ஃபுல்லாக நோட் பண்ணணும். ஏன்னா வெலாசிட்டி மீட்டர் பெர் செகண்டில் இருக்குது, டிஸ்பிளேஸ்மெண்ட் ஒய் எதில் கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டரில் கொடுத்துருக்காங்க. அப்போ அந்த இடத்துல நமக்கு ஆன்சர் வந்து கன்வெர்ட் பண்ண வேண்டியதாக இருக்கும் மீட்டர் பெர் செகண்டுக்கு, சென்டிமீட்டர்லேருந்து. ஓகே, இப்போ இதை ஃபஸ்ட்டு கம்பேர் பண்ணுங்கள். இதிலேருந்து எனக்கு என்ன வேணும், ஒமேகா வேணும், அப்புறம் கே வேணும். அப்போ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், இந்த பையை உள்ள மல்டிப்ளை பண்ணுங்கள். அந்த ஃபார்மெட்டுக்கு ஜென்ரல் ஃபார்மெட் கொண்டு வந்துருங்க. 200 பை டி இங்கே மைனஸ், நான் இதை தனியாக பிரித்து எழுதிடுறேன், 1 π/150 இன்ட்டு எக்ஸ்ன்னு பிரிச்சிடுறேன் இந்த ஃபார்மெட்டுக்கு. ரைட், இந்த பை உள்ள மல்டிப்ளை பண்ணால் π/150 இன்ட்டு இந்த எக்ஸ், தட் இஸ் kx. ரைட், புரிஞ்சுதா? இப்போ டேரெக்டாக கம்பேர் பண்ணுங்கள். இங்கே ஒமேகா இருக்க வேண்டிய இடத்துல, ஒமேகா இருக்க வேண்டிய இடத்துல இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 200 பை, டியோட கோஎஃபிஷியன்ட். இங்கே மைனஸ் அப்படியே தான் இருக்குது. கே இருக்க வேண்டிய இடத்துல என்ன இருக்குது, π/150. அப்போ இதுலேருந்து கம்பேர் பண்ணிங்கன்னா ஒமேகாவோட வேல்யூ 200 பை, கேவோட வேல்யூ π/150. இது எனக்கு கிடைச்சிருச்சு. அப்போது வெலாசிட்டி v is equal to ஒமேகா பை கேவா, v is equal to ஒமேகா பை கே. ஒமேகாவோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சிருக்கிறோம், 200 பை, 200 பை. வாட் இஸ் கே வேல்யூ, கே வேல்யூ என்னது, π/150, π/150. கேன்சல் பண்ணுங்க, இந்த பையும் கேன்சல் ஆகிடும், 150 மேலே போயிடும். ஸோ அப்போ 200 இன்ட்டு 150. ஸோ அப்போ இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வரும், 15 இன்ட்டு 2 30. அப்புறம் எத்தனை ஜீரோ இருக்குது, 1 2 3. கரெக்டாக ஆல்ரெடி 3 ஜீரோ இருக்குது. 15 இன்ட்டு 2 30. இதான் நமக்கு இப்போ நமக்கு கிடைச்சிக்கிற வேல்யூ என்னது, யூனிட் என்னது, சென்டிமீட்டர் பர் செகண்ட். ஏன்னா கொடுத்துக்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட் எதில் இருந்துச்சு, சென்டிமீட்டரில் இருந்துச்சு. மீட்டருக்கு மாற்றி ஆகணும். மீட்டருக்கு மாற்றணும்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, 100 சென்டிமீட்டர் எதுக்கு ஈக்குவல், 100 சென்டிமீட்டர் எதுக்கு ஈக்குவல், 1 மீட்டருக்கு ஈக்குவல். அப்போது இங்கே இருக்கக்கூடிய 100க்கு பதிலாக இது 300 × 100 எழுதிடலாம். ஸோ அப்போ இது எப்படி எழுதலாம், 300 மீட்டர் பர் செகண்ட். ஏன்னா இவ்வளோ சென்டிமீட்டர் இருக்குது. 100 சென்டிமீட்டர் 1 மீட்டருக்கு ஈக்குவல்ன்றதுனால இங்கே இருக்கக்கூடிய 100 நீங்கள் என்னவா மாற்றிக்க முடியும், 300 × 100 எழுதலாம். அந்த 100க்கு பதிலாக மீட்டர்னு மாற்ற முடியும். ஸோ 100 சென்டிமீட்டருக்கு பதிலாக இதை மாற்றும் போது ஆன்சர் என்ன கிடைக்கும், 300. ஆப்ஷன் 4, ஆப்ஷன் 4 இஸ் த ஆன்சர். எஸ், டி இஸ் த ஆன்சர். புரியுதா? ரொம்ப சிம்பிள் கொஷின். கொஷினில் எந்த டிஃபிகல்ட்டும் கிடையாது. சின்ன சின்ன ட்விஸ்ட்டு. இங்கே வந்துட்டு மீட்டர் பர் செகண்ட், இங்கே சென்டிமீட்ரு. அதுக்கப்புறம் இங்கே பையை காமனாக வச்சுட்டாங்க. இந்த கொஷின் ரொம்ப பழைய கொஷின். ரொம்ப நாளாகவே இந்த மாதிரி மாடல் கொஷினில் எல்லா என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லையும் வந்துட்டே இருக்கும் அடிக்கடி. ஒரு ஜென்ரல் ஈக்குவேஷன் ப்ராக்ரெசிவ் வேவில், அதாவது வேவ்ஸ் சாப்டரில் வந்துட்டு நமக்கு வந்து அந்த இது பார்த்தோம் இல்லையா, ஓவர் டோன் கேஸ் இல்லாமல் ஓப்பன் ஆர்கன் பைப்பு, க்ளோஸ் ஆர்கன் பைப்பு இல்லாமல் வேறு ஏதாவது கொஸ்டின் கேட்கணும்னா இந்த செக்ஷன் வந்து ஃப்ரீக்வெண்ட்டாக கொஸ்டின் இருக்கும். ஜென்ரல் ஃபார்மெட்டில் யூஸ் பண்ணி வெலாசிட்டி கண்டுபிடிக்கிற மாதிரி கொஸ்டின் இருக்கும். வெலாசிட்டியுடைய ஃபார்முலா நல்லா தெரிஞ்சவனும் v is equal to ஒமேகா பை கே. சரியா? ப்ராக்ரெசிவ் வேவ் கேஸில் அந்த ஈக்குவேஷனை நீங்கள் கண்டுபிடிச்சி, அந்த ஈக்குவேஷன் வந்து அதை கண்டுபிடிக்கணும். ஜென்ரல் ஃபார்மெட்டில் கம்பல்சரி பண்ணுற மாதிரி ஏதாவது காமனாக இருந்தால் உள்ள மல்டிப்ளை பண்ணணும். இங்கே சைன் இருந்தால் we can take sin theta ஆல்சோ. சரியா? ஸோ அது பிரச்சனை கிடையாது. நீங்கள் ரெண்டுக்குமே ஒரே இதுதான் நமக்கு கிடைக்கும். ரைட், அடுத்தது பாருங்கள். இந்த டைப் ஆஃப் கொஷின் நம்ம ஆல்ரெடி நான் இதை ஒர்க் அவுட் பண்ணியிருந்தேன். ஏற்கனவே நீட்டில் இந்த மாதிரி கொஷின் கேட்டிருந்தாங்க, நம்ம பார்த்துருந்தோம். ஞாபகம் இருக்கா? டு ரிமெம்பர், நீட் எக்ஸாமில் நம்ம இந்த மாதிரி ஒரு கொஷின் பார்த்தோம். ப்ரீவியஸ் நீட் கொஷினில் கேட்டிருந்தாங்கன்னு சொல்லிட்டு மேக்னட்டிசம் அண்டு மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம் சாப்டர் நம்ம டிஸ்கஸ் பண்ண பாருங்கள். மூவிங் சார்ஜ் அண்ட் மேக்னட்டிசம் டாபிக் டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த மாதிரி ஒரு கொஷினை நம்ம பார்த்துருந்தோம். ஐ திங்க் எல்லாரும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். சரியா? இங்கே என்னென்ன ஷேப் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பாருங்கள். இதில் ரெண்டு சுச்சுவேஷன் ஃபஸ்ட்டு பாருங்கள். எஸ், குட் மார்னிங். குட் மார்னிங் அனன்யா, குட் மார்னிங். இங்கே பாருங்கள், இது வந்து ஸ்ட்ரெயிட் ஒயர். இது வந்து ஒரு பக்கம் இன்ஃபினைட். ஞாபகம் இருக்கா? இன்ஃபினைட்டு, செமி இன்ஃபினைட் நம்ம ரெண்டு கேஸ் பார்த்துருந்தோம். இது செமி இன்ஃபினைட் ஒயர். ஸோ செமி இன்ஃபினைட் ஒயருக்கு நான் ஃபார்முலா கொடுத்துருந்தேன். அதே மாதிரி இன்ஃபினைட் ஒயருக்கும் நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும் மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்முலா கொடுத்துருந்தேன். அந்த கிளாஸ் நான் ஃபுல் 12th ஃபிசிக்ஸ் ரிவிஷன் நடத்தும் போது கொடுத்துருந்தேன். அதே மாதிரி அந்த பர்டிகுலராக மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம் சாப்டர் கொஷின் டிஸ்கஸ் பண்ணும்போது இந்த மாதிரி கொஷின் வரும்போது ஃபார்முலா நான் கொடுத்துருந்தேன். சரியா? ஸோ அப்போ செமி இன்ஃபினைட் ஒயருக்கு ஃபார்முலா கொடுத்துருக்கேன். இது ஒரு பக்கம் இன்ஃபினைட்டு, இந்த பக்கம் ஃபைனைட். இது செமி சர்க்கிள். அதே மாதிரி இந்த கேஸு. ஸோ அப்போ மொத்தமாக இந்த ரெண்டு கேஸை நான் டயக்ராம் ரஃபாக மறுபடியும் வரைகிறேன், உங்களுக்கு புரியும் கொஞ்சம் ஈஸியாக. இது வந்து ஒரு ஸ்ட்ரைட் ஒயர், அப்புறம் இங்கே ஒரு ஸ்ட்ரைட் ஒயர். இதில் வந்துட்டு இது இன்ஃபினைட்டாக இப்படி போகுதுன்னு கொடுத்துட்டாங்க இந்த பக்கம். அப்போ இது செமி இன்ஃபினைட். அதுக்கப்புறம் இந்த இடத்துல இருந்து இது எப்படி இருக்குன்னா செமி சர்க்கிளாக இருக்குது.
ரைட், லைக் திஸ். புரியுதா? இதனுடைய ரேடியஸ் வந்து ஆர் அப்படின்னு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் இங்கே பாஸ் ஆகிற கரண்ட் இந்த பக்கம் ஐ அப்படி சுற்றி இந்த பக்கம் வருது. இதுதான் ஃபர்ஸ்ட் டயக்ராம். தட் இஸ் அ ஃபர்ஸ்ட் டயக்ராம். செகண்ட் டயக்ராம் பாருங்க. செகண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதே கேஸ் தான். இங்கே அதே மாதிரி செமி சர்க்குலர் இப்படி வந்துட்டு தென் இப்படி வந்துடுது. இதுவும் செமி இன்ஃபினைட் ஒயர். இதில் பாஸ் ஆகிற கரண்ட் எப்படி கொடுத்துருக்குறாங்கன்னா திஸ் இஸ் த கரண்ட் டைரக்ஷன் ஐ. ஓகேவா? இதுதான் அதனுடைய ரேடியஸ் ஆர். இதுதான் கண்டிஷன். இப்போ இந்த ரெண்டு மேக்னெட்டிக் ஃபீல்டுக்கு ரேஷியோ எடுத்தால் என்ன வரும் கேட்குறாங்க. இங்கே வரக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு B1 மொத்தமாக இந்த பாயிண்ட் ஆர்ன்ற என்ன மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கும் அதான் கொஸ்டின். வாட் இஸ் அ மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் திஸ் பாயிண்ட் அண்ட் மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் திஸ் பாயிண்ட். ஸோ இதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு B1, இதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு B2. சரியா? இதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு B2. இதில் இடத்துக்கு ரேஷியோ எடுத்தால் என்ன வரும் இவ்வளோதான் கொஸ்டின். ரொம்ப சிம்பிள் கொஸ்டின். நமக்கு ஃபார்முலா தெரிஞ்சிருந்தால் போதும். நமக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். செமி இன்ஃபினைட் ஒயருடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா செமி இன்ஃபினைட் ஒயர் ஃபார்முலா கண்டிப்பாக தெரியணும். செமி இன்ஃபினைட் ஒயருக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிச்சா நம்ம என்ன ஃபார்முலா பார்த்தோம்? B is equal to mu naught I divided by 4 pi r. mu naught I divided by 4 pi r. அதுக்கப்புறம் இது செமி சர்க்கிள். செமி சர்க்கிளுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு பார்த்தோம். சர்க்கிளுக்கு என்ன வந்து அதில் பாதி இருக்குன்னு பார்த்துருந்தோம். அப்போ செமி சர்க்கிளோட மேக்னெட்டிக் ஃபீல்டு செமி சர்க்கிளுக்கு என்ன பார்த்துருந்தோம்? இது செமி இன்ஃபினைட் ஒயருக்கான மேக்னெட்டிக் ஃபீல்டு mu naught I divided by 4 pi r. இதுக்கு என்ன வரும்னா mu naught I divided by 4r. mu naught I divided by 4r. இதான் வந்து செமி இன்ஃபினைட் ஒயருக்கும் செமி சர்க்கிளுக்கு யூஸ் பண்ண போகிறோம். சர்க்கிளுக்கு வந்துட்டு mu naught I divided by 2rன்னு இருக்கும். ரிமெம்பர்? எஸ். ஸோ அது புரியுதா? சர்க்கிளுக்கு mu naught I divided by என்ன இருக்கும்? 2rன்னு இருந்திருக்கும் ஃபுல் சர்க்கிளுக்கு. அப்போ செமி சர்க்கிள் அதில் பாதி. அதனால mu naught I divided by half of mu naught I by 2rன்னு போட்டால் என்ன வரும்? mu naught I by 4rன்னு கிடைக்கும். இது செமி சர்க்கிளுக்கு, இது வந்து செமி இன்ஃபினைட் ஒயருக்கு. ரைட்? ஸோ இதுதான் ஃபார்முலா. இப்போ இந்த கேஸில் பாருங்கள், ஃபர்ஸ்ட் ஒன்னுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டை கண்டுபிடிக்க போகிறேன். இந்த பாயிண்டில் ரெண்டு செமி இன்ஃபினைட் ஒயர் வருது. அப்போ இதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்கே இருக்கும், இதனுடைய மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த இடத்துல இருக்கும். இது செமி சர்க்கிள். அப்போ மேக்னெட்டிக் ஃபீல்டு B1 ஃபர்ஸ்ட் கால்குலேட் பண்ணுறேன். B1 வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஒயர்னால பிடிச்சாகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு செமி இன்ஃபினைட் ஒயர் இந்த பாயிண்டில் mu naught I divided by 4 pi r. mu naught I by 4 pi r ப்ளஸ் இதனால அதே தானே ப்ரொடியூஸ் ஆகும். ரெண்டும் ஒரே ஒயர் இல்லையா? அப்போ இங்கே என்ன வரும்? டேரெக்டாக என்ன போட்டுக்கலாம்? நான் 2 டைம்ஸ்னு போட்டுக்கலாம். கரெக்ட்? இதை நான் டேரெக்டாகவே என்ன எழுதிக்கலாம்? ரெண்டும் ஒரே மேக்னெட்டிக் ஃபீல்டு தான் இருக்கும். 2 times ஆஃப் mu naught I divided by 4 pi r. புரியுதா? இதில் எடுத்து ஆட் பண்ணிங்கன்னா 2 times. இதனால இங்கே ப்ரொடியூஸ் ஆகும். ஏன்னா ஒரு ரெண்டுமே இங்கே பேரலாக இருந்திருக்குது. இதனால ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு இதனால ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு ஈக்குவல். ஸோ அப்போ mu naught I divided by 4 pi r ப்ளஸ் mu naught I divided by 4 pi r வந்து டேரெக்டாக 2 டைம்ஸ்னு போட்டேன். ஏன்னா ரெண்டுமே ஒரே இதுன்றதுனால. அப்புறம் ப்ளஸ் செமி சர்க்கிள்னால ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு B1ல் இது வந்து mu naught I divided by 4r. கரெக்டாக? இங்கே ரேடியஸ் ஸ்மால் ஆர்னு கொடுத்துருக்காங்க இல்லையா? அதனால இங்கே ஸ்மால் ஆர்னு யூஸ் பண்ணிக்கோங்க. அவங்க என்ன ஸ்மால் ஆர் தான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். ரைட். ரேடியஸ் சில இடத்துல கேபிள் ஆர் யூஸ் பண்ணாலும் கேபிள் ஆர் யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். mu naught I divided by 4r. இதுலேருந்து எதை காமனாக எடுக்கலாம் பாருங்க. mu naught I 4r ரெண்டுத்துலேயும் காமனாக இருக்குது. ஸோ அதனால் mu naught I by 4r காமனாக எடுத்துடுறேன். இது ரெண்டுத்துல இருந்தும் ரிமைனிங் என்ன இருக்குது? இங்கே இந்த 2 மட்டும் இருக்குது. mu naught I by 4r எடுத்துகிட்டு 2 by pi மீதி இருக்கிறது இங்கே. இதை mu naught I by 4r ஃபுல்லாக எடுத்ததுனால +1. இது B1 மேக்னெட்டிக் ஃபீல்டு. அடுத்தது B2 கண்டுபிடிங்க. வாட் இஸ் த மேக்னெட்டிக் ஃபீல்ட் ஆஃப் B2? B2 பாருங்க. ரைட்? எஸ் சொல்லுங்க. டவுட்டா? என்ன டவுட்? B2 பாருங்க. இதனால ஏன் 2 எடுத்துன்னு தெரியலையா? லிசன். இந்த ஒயருக்கு ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு mu naught I by 4 pi r. இதுக்கு ஒன்று வரும் இல்லையா? mu naught I by 4 pi r. ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்?
2 டைம்ஸ் ஒரே மேக்னெட்டிக் ஃபீல்டு. ஏன்னா ரெண்டும் இங்கே இந்த டிஸ்டன்ஸ் இங்கே ஈக்குவலாக தான் இருக்குது. புரியுதா? ரெண்டு பேரல் ஒயர். இந்த பாயிண்ட்டு இதுக்கும் ஈக்குவல் டிஸ்டன்ஸு. μ0I டிவைடட் பை 4πrன்றது ஒரு செமி இன்ஃபினைட்டுக்கு. எத்தனை செமி இன்ஃபினைட் இங்கே இருக்குது? 2 இருக்கா? ரெண்டுமே ஒரே ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்குதா இங்கேருந்து? அதனால் டேரெக்டாக நான் 2 டைம்ஸ்னு போட்டுட்டேன். இல்லை உங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருக்குதுன்னா ஐ வில் ரைட் அகெயின். இங்கே மொத்தமாக எத்தனை இருக்குதோ அப்படி தனித்தனியாக எழுதுங்க. ஃபஸ்ட்டு ஒயர், செகண்ட் ஒயர், தேர்ட் ஒயர் எல்லாத்துக்கும் μ0. நான் அகெயின் அதை வேறு மாதிரி எழுதுறேன் பாருங்கள். μ0I டிவைடட் பை 4πr, ரைட்? இதனால அதுக்கப்புறம் இந்த ஒயர்னால மறுபடியும் எழுதும்போது என்ன வரும்? இன்னொரு ஒயருக்கு ரெண்டு செமி இன்ஃபினிட் ஒயர் இருக்கு இல்லையா? 4πr ப்ளஸ் அதுக்கப்புறம் செமி சர்க்கிள் μ0I பை 4r. μ0I பை 4r. ஸோ இது ரெண்டு ஒரே வேல்யூன்றதுனால x + x 2xன்னு எழுதுவோம். அந்த ஃபார்மேட்டு சொல்கிறது புரியுதா? இல்லை ஆக்சுவலாக நீங்கள் அந்த ப்ளஸ் மைனஸ் நம்ம டைரக்ஷன் எப்போ கால்குலேட் பண்ணோம்னா அவங்க இன்னு அவுட்டுன்னு கேட்டிருந்தாங்க தான் நம்ம இந்த கேஸுக்கு போவோம். இங்கே அது கேட்கவே இல்லை. லிசன், இந்த கேஸில் அவங்க வந்து இந்த இன்வேர்டு அவுட்வேர்டு கேட்பாங்க. டோட்டலாக எந்த இடத்துல இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போ தான் நம்ம அதை கால்குலேட் பண்ண வேண்டும். இன்னொன்று இங்கே சப்ராக்ட் ஏன் ஆகாதுன்றது ரீசன் நான் சொல்கிறேன் பாருங்கள். இங்கே நீங்கள் கேட்ட கொஷின் ஆக்சுவலாக கரெக்டான கொஷின் தான். அதுக்கு ரீசன் நான் சொல்கிறேன் பாருங்கள். நீங்கள் இந்த பாயிண்டில் மேக்னெட்டிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷனில் இருக்குதுன்னு நீங்கள் செக் பண்ணுங்கள். ரைட்? கரண்ட் எந்த டைரக்ஷனில் இருக்குது? இந்த பக்கம் வருதா? ரைட்? மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்போ எப்படி இருக்கும்? இது கரண்ட் டைரக்ஷன். தம் ஃபிங்கரிங் வைங்க. கர்வ் ஃபிங்கர் பெண்ட் பண்ணிங்கன்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு அப்போ இப்படி சுற்றும். அப்போ இந்த பாயிண்ட்டுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி வெளியில் வரும். டு அண்டர்ஸ்டாண்ட்? மேக்னெட்டிக் ஃபீல்டு இப்படி வெளியில் வரும். கரெக்ட்? அப்படி இந்த கேஸுக்கு வாங்க. ஸோ அப்போ இந்த கேஸுக்கும் நீங்கள் மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்கே கால்குலேட் பண்ணுறீங்க. ரைட்? கரெக்டாக நான் சொல்கிறது புரியுது இல்லையா? ஃபிங்கர் எப்படி வச்சுருக்கேன்னு. ஸோ அதை கால்குலேட் பண்ணும்போது இதுவும் அந்த பாயிண்டில் வரும். ஸோ அது டைரக்ஷன். ஸோ அப்போ டோட்டலாக உங்களுக்கு என்ன கிடைக்கும்? மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்துட்டு ஆட் தான் ஆகும். டு அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ புரியுதா? எஸ். அதனால தான் இதில் நம்ம அங்கே சப்ராக்ட் பண்ண அவசியம் இருக்காது. நீங்கள் ஜஸ்ட் இந்த டைரக்ஷனை பார்க்கக்கூடாது. மேக்னெட்டிக் ஃபீல்டு அந்த பாயிண்டில் எப்படி போகுதுன்றதை செக் பண்ணணும். அந்த பர்டிகுலர் பாயிண்டில் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அடுத்தது எஸ், இதனால தான் இதை நான் என்னென்னு போட்டுருந்தேன்னா டேரெக்டாக இது ரெண்டு சேம். அதனால 2 டைம்ஸ் ஆஃப் μ0 x + x 2x எழுதுகிற மாதிரி ரெண்டும் ஒரே வேல்யூ. அந்த ஃபார்மெட்டுக்காக நான் டேரெக்டாக போட்டுட்டேன். ரைட்? ஸோ அதனால் உங்களுக்கு அது பிரச்சனை இருக்காது அப்படின்னு நான் நினச்சேன். பட் எனிவே அந்த கன்ஃபியூஷன் வந்துருக்குது. நோ ப்ராப்ளம். எஸ், கரெக்ட். இப்போ இதை கால்குலேட் பண்ணுங்க. B2க்கு கால்குலேட் பண்ணுங்க. இங்கே பாருங்க, இதனால் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ண முடியும். ஆனால் இதனால் ப்ரொடியூஸ் ஆகக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்கு பாருங்க. இங்கே யாரை எப்படி போட்டிருக்காங்க? டவுன்வர்டில். இதனால் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு இங்கே கால்குலேட் பண்ண முடியும். 0 ஆகிடும். ஏன் 0 ஆகும்? இந்த ஒயர்னால அலாங் த ஆக்சிஸ் இந்த ஒயர் வழியாக அந்த பாயிண்ட் இருக்குது. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? நம்ம சூஸ் அந்த பாயிண்ட் வழியாக ஒயர் வழியாக நீங்கள் ஏதாவது ஒரு பாயிண்ட்டை சூஸ் பண்ணிங்கன்னா அந்த இடத்துல மேக்னெட்டிக் ஃபீல்டு எப்பயுமே இருக்காது. மேக்னெட்டிக் ஃபீல்டுன்றது அரௌண்ட் த ரீஜியன். இந்த ஒயரில் கரண்ட் பாஸ் ஆகும்போது தின் ஒயர் இது, ரைட்? இப்படி பாஸ் ஆகும்போது உங்களுக்கு என்ன ஆகும்? மேக்னெட்டிக் ஃபீல்டு அவுட் சைடில் சுற்றும். அதனுடைய டைரக்ஷனில் எப்பயும் மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்காது. புரியுதா? அப்போது இது டைரெக்டாக கால்குலேட் பண்ண இந்த பாயிண்ட்டுக்கு நேராக ஒயரை வச்சுட்டாங்க. அப்போ இதுக்கு நேராக நீங்கள் அந்த பாயிண்ட் ஆரில் மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த லொக்கேட் ஆகிற அந்த பாயிண்டில் கண்டுபிடிச்சிங்கன்னா தட் இஸ் நோ மேக்னெட்டிக் ஃபீல்டு. இதனால் ப்ரொடியூஸ் ஆகிற மேக்னெட்டிக் ஃபீல்டு 0 அப்படின்னு அர்த்தம். சொல்கிறது புரியுதா? இது அந்த பாயிண்ட்டுக்கு நேராக இல்லை. ஆனால் இது அப்படி கிடையாது. டேரெக்டாக அந்த பாயிண்ட்டுக்கு நேராக ஸ்ட்ரைட் ஒயர், இன்ஃபினைட் ஒயர், செமி இன்ஃபினைட் ஒயர் இருக்குது. அதனால இங்கே அது 0 ஆகிடும். சரியா? ஸோ அப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்க. இப்போது இங்கே என்ன வரும் பாருங்க. μ0I டிவைடட் பை 4πr. μ0 டிவைட் பை 4πr இந்த ஒயர்னால இங்கே ப்ரொடியூஸ் ஆகுறது. செமி சர்க்கிளுக்கு என்ன வரும்? μ0I. செமி சர்க்கிளுக்கு என்ன வரும்? μ0I டிவைடட் பை என்ன வந்துருக்கும்? 4r ப்ளஸ் 0. 0 எதனால? இந்த ஒயர்னால. இந்த ஒயர்னால அங்கே ப்ரொடியூஸ் ஆகிறது 0. ரைட்? அப்போது சிம்பிளிஃபை பண்ணுங்க. சிம்பிளிஃபை பண்ணுங்க. இங்கே என்ன வரும்?
எஸ், இங்கே தப்பாக எரர் போட்டுட்டான். அதான் 4R சொல்லியிருந்தீங்களா? ஓகே ஓகே, தேங்க்யூ. எஸ், கரெக்ட். அதான் நான் யோசிச்சிருக்கேன் எந்த இடத்துல 4R மிஸ் ஆச்சுன்னு. ரைட், அவ்வளோதான். இதை சால்வ் பண்ணுங்க. இதுலேருந்து எதை காமனாக எடுத்துக்கலாம்? அதே மாதிரி μ0I/4R காமனாக எடுங்க. μ0I/4R காமனாக எடுத்துட்டா இங்கே 1/π இருக்கும் மீதி, ப்ளஸ் μ0I/4R வெளியில் வந்துருச்சு. இதுதான் இப்போ B2. அவங்க கேட்டது என்ன? த ரேஷியோ ஆஃப் B1/B2 என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ ரேஷியோ கண்டுபிடிங்க. B1/B2 ஈக்குவல் டு, இது ரெண்டுத்து ரேஷியோ எடுக்கும்போது டேரக்டாக எது கேன்சல் ஆகிடும்? μ0I/4Rம் μ0I/4R கேன்சல் ஆகிடுமா? ரைட், இந்த ரெண்டு டேர்ம் டேரக்டாக கேன்சல் ஆகிடும். இல்லைனா அது எழுதுனா போட்டு எழுதிக்குவாங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. μ0I/4R இன்ட்டு எனக்கு 2/π + 1, 2/π + 1 பை இங்கே என்ன வரும்? μ0I/4R இன்ட்டு என்ன வந்துருக்குது? 1/π + 1. சால்வ் பண்ணுங்க. இந்த டேர்ம் கேன்சல். இது எல்சிஎம் எடுங்க. 2 ப்ளஸ் கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 2 + π/π. கரெக்ட். இங்கே என்ன ஒரு அதே மாதிரி எல்சிஎம் எடுத்தீங்கன்னா 1 + π/π. ஸோ இப்போ எது கேன்சல் ஆகிடும்? இந்த பையும் இந்த பையும் கேன்சல் ஆகிடும். ஸோ த ஃபைனல் ஆன்சர் இஸ் 2 + π divided by 1 + π. 2 + π divided by 1 + π. Option 1 is the answer. Option 1 is the answer. Right? Yes. ரைட், ஃபார்முலா ஷீட் நான் ஏற்கனவே கொடுத்துருக்குறேன். நீங்கள் இப்போ தான் புதுசாக வந்திருக்கீங்களோ? ரைட், ஃபார்முலா ஷீட்டு ஏற்கனவே கொடுத்துருக்குறேன். நீங்கள் நம்ம போயிட்டு நம்ம சேனலில் வீடியோவில் போங்க. வீடியோவில் போனீங்கன்னா ஃபார்முலா ஷீட்னு ஒன்று இருக்கும். அதாவது வீடியோவில் நீங்கள் போனீங்கன்னா நான் ஒரு ஸ்மால் புல்லர் வீடியோ ஒன்று போட்டிருப்பேன். அதில் வந்துட்டு ஃபார்முலா ஷீட்டு பற்றி ஒரு டிஸ்கஷன் கொடுத்துருப்பேன். ஒரு ஸ்மால், அதில் என்னென்ன ஃபார்முலாஸ்லாம் முக்கியமானதுன்னு சொல்லியிருப்பேன். அதில் லிங்க்கு கீழே கமெண்ட் பாக்ஸில் போனீங்கன்னா ஃபார்முலா ஷீட்டோட லிங்க் இருக்கும். நீங்கள் டேரெக்டாக போய் டவுன்லோட் பண்ணிக்கலாம். சரியா? ரைட், எஸ். ஸோ இந்த டைப் ஆஃப் கொஷின் நீட்லி ஏற்கனவே கேட்டிருந்தாங்க. நீங்கள் போயிட்டு நான் நடத்தின மேக்னட்டிசம், அதாவது மூவிங் சார்ஜஸ் அண்ட் மேக்னட்டிசம் சாப்டர் போயிட்டு மறுபடியும் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். இதே டைப் ஆஃப் கொஷின் நம்ம பார்த்துருப்போம். அதில் இந்த மாதிரி ஒரே ஒரு டயக்ராம் மட்டும் இருக்கும், 2 டயக்ராம் வந்திருக்காது. அவ்வளோதான் டிஃப்ரென்ஸாக இருந்திருக்கும். அதில் நம்ம என்ன அப்ளை பண்ணியிருந்தோம், சேம் இதே மாதிரி செமி இன்ஃபினிட் இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த மாதிரி செமி சர்க்கிள் மிங்கிளாக இருக்கும். ஸோ ரிப்பீட்டட், திரும்ப அதே டைப் ஆஃப் கொஷின் தான். ஸோ அப்போ செமி ஃபைனட்டு இன்ஃபினைட்டுக்கு ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் அந்த பாயிண்ட்டுக்கு நேராக டைரக்ஷன் அதே எக்ஸாக்டாக அந்த பாயிண்ட்டுக்கு நேராக அந்த ஒயர் லைன் இருந்துச்சுன்னா அங்கே மேக்னெட்டிக் ஃபீல்டு கால்குலேட் பண்ண முடியாது. ஸ்ட்ரைட்டாக அந்த ஒயருக்கு நேராக நம்ம எந்த பாயிண்ட் சூஸ் பண்ணாலும் வி கேனாட் கால்குலேட் மேக்னெட்டிக் ஃபீல்டு இந்த சுச்சுவேஷன், இந்த மாதிரி காம்பினேஷனில் கொடுக்குற சுச்சுவேஷனில். அதுக்கு ரீசன் கரண்ட் இதில் பாஸ் ஆகும்போது இது சுற்றி தான் மேக்னெட்டிக் ஃபீல்டு ப்ரொடியூஸ் ஆகும். அப்போ தேர் இஸ் நோ மேக்னெட்டிக் ஃபீல்டு அலாங் த லைன். தட் இஸ் அ ரீசன். இதில் அப்படி தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த ஃபார்முலா தெளிவாக தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் திங். ரைட், அடுத்த கொஸ்டின் வாங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சொல்லுங்கள். Dimensional analysis. Dimension of universal gravitational constant G in terms of Planck constant H, distance L, mass M and time T. ஸோ இதான் கொஸ்டின் கேட்டிருக்கிறாங்க. கரெக்டாக அவங்க எதை சொல்லியிருக்காங்கன்னா யூனிவர்சல் கான்ஸ்டன்ட் G இருக்கு இல்லையா, G இந்த ஃபார்மெட்டில் எப்படி சொன்னீங்கன்னா எது கரெக்டுன்னு கேட்குறாங்க. எதை யூஸ் பண்ணணும்? HLMT, HLMT Planck constant L, அதுக்கப்புறம் M T. இந்த டேர்மை மட்டும் யூஸ் பண்ணி ஜியோட யூனிவர்சல் ஜியோடைய டைமென்ஷனல் ஃபார்முலாவை ரிலேட் பண்ணிங்கன்னா இதில் எது கரெக்ட் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இந்த 2 விஷயம் தான் கொஞ்சம் யோசிக்கணும். இது கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிக்க வேண்டிய கொஸ்டின். இது ரொம்ப டிஃபிகல்ட்டான கொஸ்டின் கிடையாது. ஜி இதில் சொல்கிறதுக்கு ஒரே ஒரு விஷயம் யோசிச்சிங்கன்னா போதும். ஜி நம்ம எதில் படிச்சிருக்கிறோம் அப்படின்னு ஃபஸ்ட்டு இந்த சாப்டர் நோட் பண்ணுங்கள். எந்த சாப்டர் பார்த்தோம்? கிராவிடேஷன் சாப்டரில் தான் யூனிவர்சல் கான்ஸ்டன்ட்டை பற்றி ஸ்டடி பண்ணியிருக்கிறோம். கிராவிடேஷனல் கான்ஸ்டன்ட் ஜி. அதுக்கப்புறம் ஹச், பிளாங்க் கான்ஸ்டன்ட் ஹெச்சை எங்கே படித்தோம்? பிளாங்க் கான்ஸ்டன்ட் ஹெச்சை எந்த டாப்பிக்கில் படித்தோம்? இதில் டூயல் நேச்சர் ஆஃப் ரேடியேஷன் வரும்போது தான் நம்ம அதை படிக்க ஆரம்பிக்கிறோம். ஸோ அப்போ அது அந்த டேர்ம் எங்கே யூஸ் பண்ணுறோம்? அந்த ஹெச்ன்ற வார்த்தை எங்கே யூஸ் பண்ணோம்? பிளாங்க் கான்ஸ்டன்ட்டை எனர்ஜி கண்டுபிடிக்கும் போது யூஸ் பண்ணோம். ஈஸ் ஈக்குவல் டு ஹெச் நியூ. அதுக்கப்புறம் டி ப்ராக்லி வேவ் லென்த்தில்
lambda is equal to h by p. ஸோ அப்போ எனர்ஜி கூட ரிலேட் பண்ணும்போது இஸ் ஈக்குவல் டு ஹெச் நியூ ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணுவோம். ஆல்சோ டி ப்ராக்லி வேவ்லென்த் பிரைமரியாக நம்ம யூஸ் பண்ணுறது எங்கே இனிஷியலாக ஹெச் நியூ. ஒரு ஃபோட்டானுடைய ஃப்ரீக்குவென்சியை இஸ் ஈக்குவல் டு ஹெச் நியூ சொல்லும் போது ஹெச் சேர்த்தா சொல்லுவோம். அப்போது அதுலேயும் எனர்ஜி கூட வரும். கிராவிடேஷன் சாப்டர் எனர்ஜி வருமா? கிராவிடேஷன் சாப்டரில் எனர்ஜி பிட்வீன் த டூ மாஸ் நம்ம பார்த்துருக்குறோம். ஏன்னா அதில் பொட்டன்ஷியல் எனர்ஜி இருக்கும், அதான் அந்த எனர்ஜி பொட்டன்ஷியல் எனர்ஜி பார்த்துருக்குறோம். அதில் அதே மாதிரி என்னென்னலாம் பார்த்துருக்குறோம். நம்ம நார்மலாக படிக்கக்கூடிய எல்லாமே பொட்டன்ஷியல் படிச்சிருக்கிறோம், ஃபீல்டு படிச்சிருக்கிறோம், ஃபோர்ஸ் படிச்சிருக்கிறோம், எவ்ரிதிங் நம்ம அதில் ஸ்டடி பண்ணியிருக்கிறோம். ஸோ அப்போ அதை எப்படி யோசிக்கிறதுக்காக நான் சொல்கிறேன். எனக்கு ஆல்ரெடி எனர்ஜியோடைய ஃபார்முலா தெரியும். இஸ் ஈக்குவல் டு ஹெச் நியூ, நியூ கூட கனெக்ட் பண்ணும்போது இஸ் ஈக்குவல் டு ஹெச் நியூ அப்படின்னு ஃப்ரீக்வன்சி கூட கனெக்ட் பண்ணும்போது, இல்லைனா ஹெச்எஃப்னு போட்டுக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஃபைன். கிராவிடேஷனல் கேஸில் ஜி எப்படி எழுதுவீங்க? எனர்ஜி இஸ் ஈக்குவல் டு ஜி இன்ட்டு ப்ராடக்ட் ஆஃப் த டூ மாசஸ் m1 m2 பை ஆர்னு வரும். கரெக்டாக? இங்கே நெகட்டிவ் சைடு சேர்ந்து வரும், நம்ம மேக்னிட் மட்டும் எடுத்துக்கும். இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஜி m1 m2 பை ஆர். ரைட்? இதுதான் என்னது பொட்டன்ஷியல் எனர்ஜி. த எனர்ஜி இஸ் நத்திங் பட் ஹியர் இட் இஸ் பொட்டன்ஷியல் எனர்ஜி. பொட்டன்ஷியல் எனர்ஜி என்னன்னு சொல்லுவோம்? U ஈக்குவல் டு ஜி m1 m2 பை ஆர். ஞாபகம் இருக்கா? ரைட்? நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? இது எனர்ஜி கூட ரிலேட் பண்ணும்போது அப்போ எனர்ஜியோட டைமென்ஷன் எப்பயுமே ஈக்குவலா? இது பொட்டன்ஷியல் எனர்ஜி, இது எனர்ஜி. டைமென்ஷன் ஆஃப் எனர்ஜி ஆல்வேஸ் ஈக்குவல். அப்போது இது ரெண்டு ஈக்குவேட் பண்ணிக்கலாம். பிகாஸ் திஸ் டைமென்ஷன் சேம். அப்போ இந்த ரெண்டு டைமென்ஷன் கண்டிப்பாக ஈக்குவலாக இருக்கணும். ஸோ அதனால் நான் இதை இப்படி ஈக்குவேட் பண்ணிக்கிறேன். அதாவது ஜி m1 m2 பை ஆர் எதுக்கு ஈக்குவேட் பண்ணிக்கிறேன்? ஹெச் நியூக்கு ஈக்குவேட் பண்ணிடுறேன். நான் எப்படி யோசிக்கிறேன்னு புரியுதா பாருங்கள். டைமென்ஷனுடைய ஃபார்முலாவுக்கு கனெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இங்கே ரெண்டுமே எனர்ஜி கூட ரிலேட் பண்ண முடியும். ஹெச்சியும் ஜியும் எனர்ஜி ரெண்டு ஈக்குவலாக இருந்தால் இது ரெண்டு ஈக்குவேட் பண்ண முடியும். ஆட்டோமேட்டிக்காக வேலையே முடிஞ்சு போச்சு, வேறு எதுவுமே ஒர்க்கு கிடையாது. இதுலேருந்து ஜி கண்டுபிடிங்க. கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா ஜி ஈக்குவல் டு ஹெச் நியூ இன்ட்டு ஆர். இந்த ஆர் கிராஸ் மல்டிப்ளை ஆகிடும். m1 m2 இங்கே வந்துடும். இந்த எக்ஸ்பிரஷனில் ஹெச் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது, ஹெச்சோட டைமென்ஷன் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா ஆப்ஷன் எல்லாமே ஹெச் அப்படியே தான் வருது. எல் எம்டிக்கு மட்டும்தான் இப்போ உள்ளே கொண்டு வரணும். அது எல்லாத்துக்கும் என்னென்ன டைமென்ஷன் வருமோ அதை எழுதுங்க. இப்போது ஜியோடைய டைமென்ஷன் ஃபார்முலாவுக்கு எழுத ஆரம்பித்தோம்னா ரைட் ஹெச் அப்படியே வச்சுக்க போகிறோம். ஃப்ரீக்வன்சினா என்ன அர்த்தம்? ரெசிப்ரோக்கல் ஆஃப் டைம். ஃப்ரீக்வன்சி என்ன அர்த்தம்? ரெசிப்ரோக்கல் ஆஃப் டைம், T⁻−1. ஆருக்கு என்ன வரும்? மீட்டர், அதனால எல் பை m1 m2ன்றது மாஸ். அப்போது மாஸ்னா m என்ன கிடைக்கும்? m² கிடைக்கும். கரெக்டாக? அப்போ இதை மேலே கொண்டு வாங்க. மேலே கொண்டு வந்தால் ஃபைனலாக எது மட்டும்தான் இருக்கும்? ஹெச். எல்லாத்தையும் ஒரே ப்ராக்கெட்டில் போட்டுங்க. T⁻−1 எல்லுக்கு எது கேன்சல் ஆகல, வேறு வரட்டும். m மேலே வந்தால் என்ன ஆகிடும்? m⁻². ஹெச் T⁻−1 எல் m⁻². அது எங்கே இருக்குது பாருங்கள்? ஹெச் T⁻−1 எல் m⁻². இங்கே h⁻−1 அது தப்பு. ஆப்ஷன் 2 இஸ் த ஆன்சர். புரியுதா? ரொம்ப சிம்பிள். கொஷின் டிஃபிகல்ட் கிடையாது, யோசிக்க தெரியணும். நம்ம டைரெக்டாக டைமென்ஷன்லாம் எப்பயுமே அதே மாதிரி யூஸ் பண்ணுற மாதிரி இருக்காது. இந்த மாதிரி அவங்க ஒரு டேர்மை கொடுத்துட்டு அது கூட ரிலேட் பண்ணால் என்ன வரும்னு கேட்பாங்க. ஸோ இட்ஸ் வெரி சிம்பிள். அது ரெண்டுத்துக்கு யூஸ் பண்ணக்கூடிய காமன் ஃபார்முலா ஏதாவது இருக்குதா? ஒரே மாதிரி ஃபார்முலாவா அதுக்கு இன்டர்லிங்க் பண்ணுற மாதிரி ஏதாவது ஆப்ஷன் இருக்கா அப்படின்னு யோசிச்சிங்கன்னா ஈஸியாக உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிடும். ரைட்? இது எல்லாமே ரீசெண்ட் ஜெய் கொஷின். ஸோ எவ்வளோ ஈஸியாக இருந்திருக்கு பாருங்கள். இது ஈஸின்றது எப்போ உங்களுக்கு ஈஸி? இது ரெண்டும் ஈக்குவேட் பண்ண முடியும் தெரிஞ்சிருந்தா. ஸோ அப்போ நீங்கள் ஃபார்முலாவை கனெக்ட் பண்ண தெரியணும். இது எந்த சாப்டரில் வரக்கூடிய ஃபார்முலா, அது ரெண்டுத்துக்கும் ஒரே மாதிரி டைமென்ஷனுக்கு எதை இன்டர்லிங்க் பண்ண முடியும் அப்படின்றத நம்ம திங்க் பண்ணோம்னா தான் ஈஸியாக அதை ஃபார்ம் பண்ண முடியும். அப்போ பிளாங்க் கான்ஸ்டன்ட்ன்றது எந்த சாப்டரில் வரும்? டூயல் நேச்சரில். கிராவிடேஷன் வந்துட்டு இந்த சாப்டர் தெரியும் நமக்கு, இந்த கிராவிடேஷன் ஜி வர்றது. அப்போ ரெண்டுத்தையும் இன்டர்லிங்க் பண்ணணும்னா ரெண்டுத்துக்கும் காமனாக வரக்கூடிய டைமென்ஷனல் காம்பனண்ட் என்ன இருக்குன்னு பார்க்கணும். எய்தர் எனர்ஜி ஆர் ஃபோர்ஸ் அந்த மாதிரி. ஸோ அங்கே நம்ம ஃபோர்ஸ் ஸ்டடி பண்ணுறது இல்லை. கரெக்டாக? டியூவல் நேச்சரில் நம்ம அதில் மெயினாக ஸ்டடி பண்ணுறது என்னது? எனர்ஜி. அதை பேஸ் பண்ணி. ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். 2 blocks of masses 2 kg and 1 kg respectively are tied to the ends of a string which passes over a light frictionless pulley as shown in the figure. The mass
are held at rest at the same horizontal level and then released. The distance traversed by center of mass in 2 seconds சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த இடத்துல கனெக்ட் பண்ணி கேட்டிருக்காங்க. Center of mass in 2 seconds. Center of mass வச்சு நீங்கள் இதை கால்குலேட் பண்ண சொல்லி கேட்டிருக்காங்க. ரைட், இது நார்மலாக நம்ம என்ன கால்குலேட் பண்ணுறோமோ அதே மெத்தட் தான் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணணும். இங்கே வந்துட்டு 2 kg, இது 1 kg, ரெண்டுத்தையும் ஒரே டைமில் ரிலீஸ் பண்ணுறாங்க. ரிலீஸ் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம என்ன கால்குலேட் பண்ணணும், எவ்வளோ டிஸ்டன்ஸ் வந்துட்டு ட்ராவல் ஆகும். அதாவது டவுன்வர்டில் ஒன்று மேலே போயிருக்கும், ஒன்று கீழே வரும் இல்லையா. டவுன்வர்டில் எவ்வளோ தூரம் கீழே போயிருக்கும், வெயிட் அதிகமாக இருக்கிறது எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிருக்கும், அதை எதை வச்சு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்கன்னா சென்டர் ஆஃப் மாஸ் கூட கனெக்ட் பண்ணி கண்டுபிடிக்கணும்னு சொல்லியிருக்காங்க. நார்மலாக நம்ம யூஸ் பண்ணும்போது ஈஸி, சரியா, நார்மல் ஆக்சிலரேஷன் போடும்போது. சென்டர் ஆஃப் மாஸ் கூட கனெக்ட் பண்ண சொல்லியிருக்காங்கன்னா அப்போ நார்மலாக முதல்ல ஆக்சிலரேஷனை கண்டுபிடிக்கணும், அதுக்கப்புறம் சென்டர் ஆஃப் மாஸ் ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கணும், அப்புறம் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ணணும். எப்படின்னு பாருங்கள். அந்த கேஸில் ஃபஸ்ட்டு என்ன நடக்குதுன்னு பாருங்கள். ஜென்ரலாக நமக்கு ஆக்சிலரேஷன் என்னவா இருக்கும், நான் புள்ளை கேஸுக்கு ஃபார்முலா கொடுத்தேன், ஞாபகம் இருக்கா? டு ரிமெம்பர் லாஸ் ஆஃப் மோஷன் நடத்தும் போது புள்ளை கேஸில் ஆக்சிலரேஷன் எப்படி கண்டுபிடிப்புன்னு சொல்லியிருந்தேன். சம் ஆஃப் த மாசஸ், டிஃபரன்ஸ் ஆஃப் த மாசஸ் பை சம் ஆஃப் த மாஸ், m1 minus m2 by m1 plus m2. அதில் எது கிரேட்டர் மாஸ் இருக்குதோ அது ஃபஸ்ட்டு போடணும், இன்னொன்று செகண்ட் போடணும். அது எதாலும் m1 m2 எடுத்துக்க வேண்டியதான். m1 minus m2 into g. டு ரிமெம்பர் திஸ் ஃபார்முலா? கரெக்டா? புள்ளை கேஸில் ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கிறது ஈஸியாக என்ன சொல்லியிருந்தேன், ரெண்டு புள்ளி பக்கம் மட்டும் மாஸ் தங்கிடுதா, அதில் வந்துட்டு டிஃப்ரென்ஸ் ஆஃப் த மாஸ் பை சம் ஆஃப் த மாஸ் இன்ட்டு கிராவிட்டி. சப்ஸ்டிட் பண்ணுங்க. இங்கே இதை சப்ஸ்டிட் பண்ண என்ன கிடைக்கும், 2 kg 1 kg, கரெக்டா? அப்போ 2 minus 1 by 2 plus 1 இன்ட்டு கிராவிட்டி வந்து 10. ஸோ அப்போ 2 minus 1 1/3, இப்போ என்ன ஆகிடுது 10/3, 10/3 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் எனக்கு ஆக்சிலரேஷன் கிடைச்சிருக்குது. கரெக்டா? இது நார்மலாக நம்ம கால்குலேட் பண்ணும்போது. இந்த கொஸ்டினில் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் என்னன்னா, சென்டர் ஆஃப் மாஸோட வச்சு கால்குலேட் பண்ணிங்கன்னா எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் போய் கேட்டிருக்காங்க. நார்மலாக எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் போயிருந்து கேட்டிருந்தாங்கன்னா கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன் S = UT + ½ AT² ஃபார்முலா அப்ளை பண்ணி கொண்டு வந்துடலாம். அப்படியே இங்கே சென்டர் ஆஃப் மாஸ் கூட கனெக்ட் பண்ணதுனால சென்டர் ஆஃப் ஆக்சிலரேஷன் கண்டுபிடிச்சாகணும். நம்ம இப்போ என்ன கண்டுபிடிக்கணும், அடுத்தது ஆக்சிலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ். ஆக்சிலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடித்து ஃபார்முலா என்ன கொடுத்துருந்தேன், ஃபர்ஸ்ட் ஒன்னுடைய மாஸ் m1, அதுக்கப்புறம் a1 ப்ளஸ் செகண்ட் மாஸ் இன்ட்டு ரெண்டும் ஒரே ஆக்சிலரேஷன் தான் போகும். சென்டர் ஆஃப் மாஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபார்முலா இது a2 பை சம் ஆஃப் த மாஸ். சென்டர் ஆஃப் மாஸ்ல ஏற்கனவே சொல்லியிருந்தேன், சென்டர் ஆஃப் வெலாசிட்டி, சென்டர் ஆஃப் ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்க முடியும், அதே மாதிரி டிஸ்பிளே பொசிஷன் கண்டுபிடிக்க முடியும். பொசிஷனாக இருந்தால் m1 x1 + m2 x2 by m1 + m2. வெலாசிட்டியாக இருந்தால் m1 v1 + m2 v2 by m1 + m2. 3 இருந்ததுன்னா m1 + m2 m1 v1 m1 v2 m3 v3 by m1 + m2 + m3. Same thing for acceleration, m1 a1 + m2 a2 third இருந்ததுன்னா m3 a3 by m1 + m2 + m3. That is the center of acceleration கண்டுபிடிக்கிறது. ரொம்ப சிம்பிள். அப்போது இது ரெண்டும் யூனிக்காக போகக்கூடிய ஆக்சிலரேஷன் இது. சென்டர் ஆஃப் ஆக்சிலரேஷன், மாஸ் ஆஃப் ஆக்சிலரேஷன் கண்டுபிடிக்கணும்னா அதனுடைய மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன், இதனுடைய மாஸ் இன்ட்டு ஆக்சிலரேஷன் பை m1 + m2. ஃபர்ஸ்ட் ஒன் எவ்வளோன்னு பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன் வந்துட்டு இதில் எது கீழே போகும் மேலே போகுன்றது செக் பண்ணணும். லிசன், இதை நீங்கள் ரிலீஸ் பண்ணதுக்கப்புறம் இது டவுன்வர்டில் போகும், இது அப்வர்டில் போகுமா, ரெண்டு வேறு டைரக்ஷன். ஸோ அப்போ இது டுவர்ட்ஸ் இந்த கிராவிட்டி டைரக்ஷனில் போகுது. ரைட், எஸ் வெல்கம், குட் மார்னிங் அபிநயா. இது வந்து அப்வர்டில் போகும். ஸோ அப்போ இங்கே ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். ஃபர்ஸ்ட் ஒன்னுடைய மாசு 2 kg 2 × 10/3 ஆக்சிலரேஷன். செகண்டுடைய மாசு 1, ஆக்சிலரேஷன் என்ன போடணும் -10/3. ஏன், ரெண்டு வேறு டைரக்ஷன், வேல்யூ ஒன்று தான், டைரக்ஷன் வேறு. ஒன்று டவுன்வர்டில் போகும், ஒன்ஸ் நீங்கள் ரிலீஸ் பண்ணிங்கன்னா ஒரு மாசு டவுன்வர்டில் ஆக்ட் ஆகும், இதனோட ஆக்சிலரேஷன் அப்போர்டில் ஆக்ட் ஆகும். வேல்யூ மேக்னிடியூட் சேம் ஆகும், ஆப்போசிட் டைரக்ஷன் ஆக்ட் ஆகும். ஸோ அதனால் -10/3 by sum of the mass 2 + 1. ஸோ அப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்கள். 20/3 மைனஸ் என்ன கிடைக்கும் 10/3 divided by 3. ஸோ அப்போ சிம்பிளிஃபை பண்ணோம்னா இங்கே என்ன ஆகிடும், 20 - 10 10 by 3. இந்த 3 × 3 என்ன ஆகிடும்னா ஆக்சுவலாக எப்படி கிடைக்கும், இந்த 10/3/3 = 10/9 அப்படின்னு கிடைக்கும். கரெக்டாக? சென்டர் ஆஃப் மாஸ் வந்துட்டு 10/9. எஸ், 10/9
மீட்டர் பெர் செகண்ட் ஸ்கொயர். ரைட், இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? ஆக்சிலரேஷன் ஆஃப் சென்டர் ஆஃப் மாஸ். ஏன்னா கொஸ்டின் வந்து சென்டர் ஆஃப் மாஸோட கனெக்ட் பண்ணால் நீங்கள் இப்படி தான் சால்வ் பண்ணி ஆகணும். நார்மலாக கேட்குறது வேறு, சென்டர் ஆஃப் மாஸோட கனெக்ட் பண்ணுறது கேட்குறது வேறு. இது நார்மல் ஆக்சிலரேஷன் கண்டுபிடிச்சிட்டு அந்த ஆக்சிலரேஷன் ரெண்டு மாஸுக்கு எப்படி இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி சென்டர் ஆஃப் ஆக்சிலரேஷன் கண்டுபிடிச்சிடணும். சென்டர் ஆஃப் மாஸோட ஆக்சிலரேஷன். ஒன்ஸ் இது கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் அவங்க என்ன கொஸ்டின் கேட்டிருந்தாங்க? இது ரெண்டுத்தையும் சேம் டைம் ஹரிசாண்டலில் ஒரே லெவலில் வச்சுருந்து அப்புறம் ரிலீஸ் பண்ணால் எவ்வளோ டிஸ்டன்ஸ் ட்ராவல் ஆகிருக்கும் டைம் t = 2 செகண்டாக இருக்கும்போது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. நவ் வி ஹேவ் டு யூஸ் கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன். எவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணியிருக்கும், அதாவது டவுன்வர்டில் ஏதாவது ஒன்று கீழே ஒன்று மேலே போயிருக்கும். ஸோ அப்போ கீழே எவ்வளோ தூரம் வந்திருக்கோ அந்த அளவுக்கு மேலே போயிருக்கும், அதை எடுத்துக்க வேண்டியதான். ஸோ டவுன்வர்ட் S = ut + ½ of at ஸ்கொயருக்கு வர a சென்டர் ஆஃப் மாஸ் t ஸ்கொயர். ஓகே, u மீன்ஸ் சென்டர் ஆஃப் மாஸ் தான் வரும். பட் இனிஷியல் வெலாசிட்டிக்கு 0, அதனால் பிரச்சனை கிடையாது. சரியா, இங்கே இனிஷியல் வெலாசிட்டி 0 அப்படின்றதுனால இனிஷியல் வெலாசிட்டி என்னது 0. ஸோ அதனால ரிமைனிங் எது மட்டும் தான் இருக்கும்? S = ½ of a சென்டர் ஆஃப் மாஸ் × t ஸ்கொயர். ஸோ அப்போ 1/2 சென்டர் ஆஃப் மாஸ் என்ன வந்திருக்குது? 10/9 இன்ட்டு t எவ்வளோ கொடுத்துக்கிறாங்க கொஷினில்? வாட் இஸ் t? 2 செகண்ட். ஸோ அப்போ 2 ஸ்கொயர். 2 ஸ்கொயர் என்ன வரும்? 4. கரெக்டாக 2 ஸ்கொயர் வந்துட்டு 4, இல்லைனா 2 ஸ்கொயர் போட்டு அந்த ஸ்டெப்பில் போட்டுக்கோங்க. சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா இந்த ஒரு 2 இதுவும் கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ என்ன வரும்? 10 × 2 20, 20/9 மீட்டர். ஸோ அதை இன்னும் எது கொடுத்துருக்காங்கன்னா டெசிமலில் கொடுத்துருக்காங்க. அப்போ இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுங்கள். அடுத்து இன்னும் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன வரும்? கேன்சல் பண்ணுங்கள். இது 1 டைம். இங்கே என்ன வரும்? 2 × 9 18, திரும்ப 20, 2.22ன்னு வரும். போயிட்டே இருக்கும். கரெக்டாக 2.22 மீட்டர். ஆப்ஷன் 3 is the answer. Yes, very good. 2.22. So the answer is option 3. Right? புரிஞ்சுதா இந்த கொஷின்? ரைட், இந்த கொஷின் இதுக்கு முன்னாடி வந்திருக்குது, ஜெயிலே இதுக்கு முன்னாடி வந்திருக்குது. சென்டர் ஆஃப் மாஸை பேஸ் பண்ணி அந்த கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ அப்போ நார்மலாக நம்ம கண்டுபிடிக்க அதே ஆக்சிலரேஷன், அதுக்கப்புறம் அதை சென்டர் ஆஃப் மாஸ் கூட கனெக்ட் பண்ணிக்கிறது, சென்டர் ஆஃப் ஆக்சிலரேஷன் கண்டுபிடிச்சா போதும். ஸோ இனிஷியலாக 2 ரெஸ்ட்னு சொல்லியிருந்தாங்க. வி ஹேவ் டு யூஸ் கைனமேட்டிக்ஸ் ஈக்குவேஷன். அவங்க சென்டர் ஆஃப் மாஸ் சொல்லலை, நார்மலாக எவ்வளோ டிஸ்பிளேஸ்மெண்ட் போயிருந்தோம் கேட்டாங்கன்னா ஆஸ் யூஷுவல் நம்ம S = ut + ½ of at ஸ்கொயர் அதில் போட்டுட்டு இனிஷியல் வெலாசிட்டி 0, ரெண்டு ஒரே லெவலில் இருந்து ரிலீஸ் பண்ணால் இனிஷியல் 0. அப்போ எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் அப்படியே கண்டுபிடிச்சிக்க முடியும். ரைட், புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. லாஜிக் கேட். லாஜிக் கேட் சொல்லுங்கள் பார்ப்போம். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் கரெக்டாக நீங்கள் தான் சால்வ் பண்ணி எனக்கு சொல்லணும். எத்தனை கேட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், எல்லாமே நேண்டு கேட்டு. 1 2 3 4 மொத்தம் 4 நேண்டு கேட்டு. இந்த ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டாங்க. அப்போ இது எல்லாமே ஒரு இன்புட்டாக தான் போக போகுது. மறுபடியும் இந்த அவுட்புட் இங்கே ஷார்ட் சர்க்யூட் பண்ணியிருக்கிறாங்க. எப்படி சால்வ் பண்ண முடியும்? எப்படி சால்வ் பண்ணுவீங்க? ட்ரூத் டேபிளில் ஃபஸ்ட்டு போடுங்க. ஸோ இது எக்ஸ் ஒய். ஸோ ரைட், அப்போ அவுட்புட்டுக்கு எதாவது வேறு ஏதாவது நேம் கொடுத்துக்கோங்க. அவுட்புட் நம்ம வந்துட்டு ஜெட்டுன்னு எடுத்துக்கலாம். சரியா, நம்ம ஜென்ரலாக ஏபின்னு எடுப்போம், அவுட்புட் ஒய்னு எடுப்போம். கரெக்டாக? ஸோ அப்போ இதை செக் பண்ணி பார்ப்போம். செக் பண்ணால் தான் தெரியும் என்ன கேட்டினது. ஃபஸ்ட்டு இனிஷியலாக ரெண்டுத்துக்கும் நம்ம என்ன போடுவோம்? 0 0 0 1 1 0 0 0 0 1 1 0 1 1. இந்த 4 அவுட்புட்டுக்கு என்ன வருதுன்னு செக் பண்ணிக்கோங்க. இன்புட்டுக்கும் 4 இன்புட்டுக்கும் என்ன அவுட்புட் வருதுன்னு. இப்போ ஒன்று செக் பண்ணுங்கள். ஃபஸ்ட்டு ரெண்டுமே 0 கொடுக்குறீங்க. இது எந்த கேட்டு? நேண்டு கேட்டு. முதல்ல இதை ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டீங்க. இங்கே 0 கொடுத்தா என்ன பண்ணும்? இது நாட் கேட் ஆக்ட் ஆகும். ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டா ரெண்டு இன்புட்டையும் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஒன்றா கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னா த கேட் ஆக்ட் ஆஸ் ஏ நாட் கேட். நேண்டு கேட்டோ நார் கேட்டையோ ஷார்ட் சர்க்யூட் பண்ணிட்டீங்கன்னா நவ் த கேட் ஆக்ட் ஆஸ் ஏ நாட் கேட். நாட் கேட் என்ன பண்ணும்? 0 கொடுத்தா 1, 1 கொடுத்தா 0ன்னு மாற்றி கொடுக்கும். அப்போ ரெண்டுமே 0 கொடுக்கும்போது 0 கொடுத்தா 1, இங்கே என்ன பண்ணும்? இது 0 கொடுத்தா 1. அப்போ இது என்ன கேட்டு? நேண்டு கேட்டு. அண்டு கேட்டோடைய மல்டிப்ளிகேஷன் ரிவர்ஸ். அண்டுனா மல்டிப்ளிகேஷன். 1 × 1 மல்டிப்ளை பண்ணால் 1, பார் எடுத்தால் என்ன கிடைக்கும்? 0. அப்புறம் இங்கே அவுட்புட் என்ன கிடைக்கும்? இது ஷார்ட் சர்க்யூட். அப்போ இது நாட் கேட் ஆக்ட் ஆகும். இங்கே 0 எடுத்தால் ஆன்சர் 1ன்னு கிடைக்கும். ஸோ அதனால் 0 0வாக இருக்கும்போது 1. அதுக்கப்புறம் அடுத்தது என்னது? இதில் 0 1. ஸோ 0 1 வரும்போது ஸோ இங்கே 1,
இங்கே 0 நாட் கேட். மறுபடியும் மல்டிப்ளை பண்ணால் 1 × 0 0 பார் எடுத்தால் 1 1க்கு பார் எடுத்தால் மறுபடியும் 0 ஆகிடும். ஸோ இங்கே 0 வந்துடும். அடுத்தது என்ன வரும் 1 0 கரெக்டா? ஸோ அப்போ இங்கே 0 இங்கே 1 மல்டிப்ளை பண்ணால் 1 × 0 0 0க்கு பார் எடுத்தால் 1 மறுபடியும் 0. லாஸ்ட்டாக என்ன வரும் ரெண்டுமே 1 இங்கேயும் 1 இங்கேயும் 1. ஸோ அப்போ இங்கே 0 0. ஸோ இதை மல்டிப்ளை பண்ணால் 0 × 0 0 பார் எடுத்தால் 1 மறுபடியும் 0. அப்போ இது எந்த கேட்டுக்கு வரும் நார் கேட்டுக்கு வருமா? கரெக்ட். ரெண்டுமே 0வாக இருக்கும்போது நார் கேட்டுக்கு தான் என்ன கிடைக்கும் 1 கிடைக்கும். மற்றபடி ஏதாவது 1 0 ஒரு 1 இருந்தால் கூட அது என்ன ஆகிடும் எல்லாமே 0 ஆகிடும். கரெக்டா? ஞாபகம் இருக்கா லாஜிக் கேட்? எஸ் வெரி குட். நிறைய பேர் கரெக்டாக கண்டுபிடிச்சிருக்கீங்க. ஸோ கண்டிப்பாக இந்த எக்ஸாம் நீட் எக்ஸாமில் லாஜிக் கேட் கொஸ்டின் யாரும் மிஸ்டேக் பண்ண மாட்டீங்க. எஸ் கரெக்ட். அபிநயா, சிவகுமார், பவேஷ், ஹரிதா, தமிழரசி. எஸ் வெரி குட் வெரி குட். புரிஞ்சுதா? எஸ் கான்ஃபிடென்ட்டாக நீங்கள் நம்பி போக வேண்டிய சாப்டர் இதெல்லாம் இந்த லாஜிக் கேட் கொஸ்டின்லாம். அங்கெல்லாம் தப்பே வரக்கூடாது. கொஞ்சம் ஆனால் கவனமாக இருக்கணும். கேர்லெஸ் மிஸ்டேக் மட்டும் எக்ஸாமில் பண்ணிடக்கூடாது. ரைட், அடுத்த கொஸ்டின் வாங்க. இஃப் எ பாடி ஆஃப் மாஸ் 1 kg ஃபால்ஸ் ஆன் த எர்த் ஃப்ரம் இன்ஃபினிட்டி அப்படின்னு கொடுத்துக்கிறாங்க. இருக்கு பாருங்க, ஃப்ரம் த இன்ஃபினிட்டி it attains velocity v and kinetic energy k reaching the surface of the earth. The value of v and k என்ன கேட்டுக்கிறாங்க? அதாவது வெலாசிட்டியும் கைனடிக் எனர்ஜி என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. a body of mass 1 kg falls on the earth. இன்ஃபினிட்டிலேருந்து ஒரு பால் வந்து கீழே விழுதான். இன்ஃபினிட்டிலேருந்து ஒரு பால் எங்கே வந்து விழுது? கீழே விழுது. ரெண்டுமே ரிவர்ஸ் தான், ஒரே மீனிங் தான். என்னன்னா ஒரு பாலை நீங்கள் த்ரோ பண்ணுறீங்க, ஒரு பாலை த்ரோ பண்ணுறீங்கன்னா எஸ்கேப் வெலாசிட்டி அளவுக்கு நீங்கள் த்ரோ பண்ணிங்கன்னா என்ன நடக்கும்? நம்ம அந்த வார்த்தை பார்த்தோம் ஞாபகம் இருக்கா? ஒரு பாலை நம்ம த்ரோ பண்ணும்போது அது திரும்ப ரிட்டர்ன் இடத்துக்கு வரக்கூடாதுன்னா நம்ம என்ன பண்ணணும்? அதனுடைய மினிமம் வெலாசிட்டியை விட அதிகமாக நம்ம த்ரோ பண்ணிடணும். அந்த மினிமம் வெலாசிட்டிக்கு பேர் என்னது? எஸ்கேப் வெலாசிட்டி. கரெக்டாக? அந்த வெலாசிட்டியில் அதுக்கு மேலே நீங்கள் த்ரோ பண்ணிட்டீங்கன்னா பால் ரிட்டர்ன் வராது. பால் ரிட்டர்ன் வராதுன்னா இப்போ எங்கே போகுது? அது மட்டும் மூவ் ஆகிட்டு மேலே போயிட்டே இருக்கும். இன்ஃபினிட்டி டிஸ்டன்ஸ் எவ்வளோ தூரம் போகும்? பிகாஸ் ரிட்டர்ன் வரலன்னா அது மாதிரி எங்கேயும் போயிட்டு இருக்கும், அவ்வளோதான். ஸோ இட் ட்ராவல் இன்ஃபினிட் டிஸ்டன்ஸ். அது அப்படியே ரிவர்ஸ். இங்கிருந்து நான் மினிமம் வெலாசிட்டி எஸ்கேப் வெலாசிட்டியில் த்ரோ பண்ணனா எப்படி ரிட்டர்ன் வராமல் எஸ்கேப் மேலே போயிடுதோ, அப்போ இன்ஃபினிட்டிலேருந்து திரும்ப இங்கே வரும்போது அந்த வெலாசிட்டி அப்போ எதுக்கு ஈக்குவல்? எஸ்கேப் வெலாசிட்டிக்கு ஈக்குவல். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுது? அந்த கொஸ்டின் வந்து ரிவர்ஸ் கேஸ். இங்கேருந்து த்ரோ பண்ணி இன்ஃபினிட்டிக்கு போகிறத இன்ஃபினிட்டிலேருந்து கீழே விழுந்திருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இன்ஃபினிட்டிலேருந்து ஏதோ ஒரு பாயிண்ட்லேருந்து வந்து கீழே விழுந்திருந்தா என்னோட வெலாசிட்டி என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா, அப்போ நான் த்ரோ பண்ணும்போது தான் அது இன்ஃபினிட்டிக்கு போனால் எஸ்கேப் வெலாசிட்டி த்ரோ பண்ணியிருப்பேன். அதுதான் இந்த கொஸ்டினுடைய இன்டைரக்ட் மீனிங். அதை மட்டும் கண்டுபிடிச்சின்னா ஆன்சரே முடிஞ்சது. ஸோ அப்போ இந்த வெலாசிட்டி எதுக்கு ஈக்குவல்? ஆக்சுவலாக தட் வெலாசிட்டி இஸ் த எஸ்கேப் வெலாசிட்டி. எர்த்துக்கு அப்புறம் எர்த்துக்கு தான் சொல்லியிருக்கிறாங்க. எர்த்தோட எஸ்கேப் வெலாசிட்டியோட வேல்யூ என்ன? நம்ம ஆல்ரெடி படிச்சிருக்கிறோம். p = 11.2 km/s ஸ்டாண்டர்ட் வேல்யூ. ஃபார்முலாவாக இருந்தால் v = √2gr பார்த்துருக்குறோம். கரெக்டா? கிளியர்? ஸோ அப்போ எஸ்கேப் வெலாசிட்டி ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா என்னது? 11.2. ஸோ அதனால் ஆப்ஷனில் இங்கே 8.8 கேட்டிருக்காங்க, இது கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் கிடையாது கண்டிப்பாக. மீதி இருக்கிற ரெண்டு ஆப்ஷனில் பாசிபிள். 11.2 11.2. அடுத்து என்ன கேட்டிருக்கிறாங்க? கைனடிக் எனர்ஜி. வாட் இஸ் த கைனடிக் எனர்ஜி ஃபார்முலா? கைனடிக் எனர்ஜி = 12 mv². அதானே? ஏன்னா மாஸ் கொடுத்துருக்குறாங்க, எனக்கு வெலாசிட்டி தெரியும். ஸோ சப்ஸ்டிட் பண்ணுங்கள். 1/2 இன்ட்டு மாஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 1 kg. வெலாசிட்டி எவ்வளோ? 11.2. நான் அப்ராக்சிமேட்டாக 11 எடுத்துக்கிறேன். 11.2 நான் என்ன பண்ணிக்கிறேன்? அப்ராக்சிமேட் பண்ணிக்கிறேன். நமக்கு அப்ராக்சிமேட்டாக வந்து போதும்ல, எதுக்கு அக்யூரேட்டெலாம் எடுத்துக்கிட்டு. ஸோ அதனால் இது 11² அப்படின்னு போட்டு நான் எடுத்துக்கிறேன். ரைட், சிம்பிளிஃபை பண்ணுங்க. இது எல்லாம் ஆகும் 11² வந்து நமக்கு என்ன கிடைக்கும்? இங்கே ஒரு சின்ன எரர் ஒன்று வரும், ஒரே நிமிஷம் இருங்க. இந்த இடத்துல இது அப்படியே இருக்கட்டும், வெயிட் பண்ணுங்க. இதில் வெயிட் இதில் ஒரு சின்ன கரெக்ஷன் வரும். எஸ்ஐ யூனிட்டில் தான் இருக்கும். ஜூல் கன்வெர்ட் பண்ணும்போது, அதாவது எனர்ஜியோட யூனிட் ஜூல்னு நம்ம கன்வெர்ட் பண்ணுறோன்னா வெலாசிட்டி எந்த யூனிட் இருந்தாகணும்? மீட்டர்/செகண்ட். இல்லை, ஆப்ஷன் பி இல்லை. அதனால தான் இந்த கொஷின் வந்து டக்குன்னு தப்பு வர்றதுக்கான காரணமே. இந்த கொஷின் ஏன் தப்பாக வரும் அப்படின்னா, நீங்கள் டைரெக்டாக 11² போட்டிங்கன்னா என்ன ஆன்சர் வருமோ அதுவும் ஆப்ஷனில் இருக்கும்.
அது ஆன்சர் கிடையாது. ஐ வில் சே த ரீசன் என்னன்றதை நான் சொல்கிறேன் பாருங்கள். இங்கே கைனடிக் எனர்ஜி கால்குலேட் பண்ணும்போது அதோட SI யூனிட் ஜூல். இங்கே ஃபார்முலா நம்ம யூஸ் பண்ணும்போது ½ ஜூலுக்கு நீங்கள் ஈக்குவேட் பண்ணணும்னா வெலாசிட்டி எதில் இருக்கணும்? SI யூனிட்டில் இருக்கணும். மாஸ் வந்து கேஜியில் இருக்கணும், வெலாசிட்டி மீட்டர் பர் செகண்டில் இருக்கணும். ஆப்ஷனில் ஃபர்ஸ்ட் ஒன் km/s, தட் இஸ் கரெக்ட், அதில் எந்த விஷயம் கிடையாது. இதை கால்குலேட் பண்ணும்போது km/s SI யூனிட் கிடையாது. ஏன்னா எனர்ஜி கால்குலேட் பண்ணும்போது எவ்ரி டேட்டா ஷுட் பி இன் SI யூனிட், ஜூலில் கன்வெர்ட் பண்ணும்போது. அப்போ இதை நீங்கள் என்ன பண்ணி ஆகணும்? 11.2 சரியா இன்ட்டு கிலோமீட்டர் மீட்டராக மாற்றணும்னா 1000 10⁻³ m/s. இப்போ இது எடுத்துமே இங்கே சப்ஸ்டிட் பண்ணணும். இன்னொன்று நீங்கள் ஒரு விஷயத்தை நோட் பண்ணணும். இந்த 10⁻7 எங்கிறது வந்து பார்க்கணும்ல. நான் சொல்ல பாயிண்ட் புரியுதா? இது எப்படி கொண்டு வந்துருப்பாங்கன்னு ஒன்று இருக்குல்ல. இந்த 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 இடத்துல எப்படி 10 பவர் உங்களுக்கு கிடைக்கும்? டு அண்டர்ஸ்டாண்ட்? நான் எப்படி செக் பண்ண சொல்கிறேன்னு தெரியுதா? இந்த 10 பவர் வேல்யூவை டேரெக்டாக சப்ஸ்டிட் பண்ணால் எங்கேருந்து வர வைக்க முடியும்? அப்படின்னா நம்ம ஏதோ ஒன்று மிஸ் பண்ணியிருக்கிறோம். டு அண்டர்ஸ்டாண்ட்? அது எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்கிறேன் நான். நம்பர்ஸை மட்டும் பார்க்கக்கூடாது. ஆப்ஷனை ஃபுல்லாக செக் பண்ணும்போது நமக்கு சின்ன டீவியேஷன் இருக்குதுன்றது வேறு. 10 பவரில் வந்துருந்து டீவியேஷன் பார்க்குறது வேறு. 10 பவர் வேல்யூ எல்லா இடத்துலையும் மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. இங்கேயும் 10 பவர் வந்துருக்குது, இந்த இடத்துல 10 பவரே வரலையே, அப்போ எங்கேயும் நம்ம மிஸ் பண்ணியிருக்கிறோம் அப்படின்னு யோசிக்கணும். உங்கள் பிரெயினை கொஞ்சம் ஸ்மார்ட்டாக யோசிச்சு கண்டுபிடிச்சிங்கன்னா, யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன கிடைக்கும்? ஆன்சர் ஈஸியாக கிடச்சிடும். now you will get the answer. ஸோ அப்போ இது என்ன பண்ணணும்? இந்த இடத்த half of mass 1. இப்போ நீங்கள் இது 11 அப்ராக்சிமேட்டாக எடுத்தீங்கன்னா 11 × 10⁻3. இது அப்ராக்சிமேஷன், நமக்கு பிரச்சனை கிடையாது. ஹோல் ஸ்கொயர், வெலாசிட்டி ஸ்கொயர். இப்போ சிம்பிளிஃபை பண்ணி யூ வில் கெட் த ஆன்சர். 121 × 10⁻6 10⁻6 கரெக்ட். இப்போ சால்வ் பண்ணுங்க. இங்கே என்ன வரும்? 6 × 2 12 கிட்டத்தட்ட 60 பாயிண்ட் சம்திங்னு வரும். கரெக்ட். கரெக்டா? 60 பாயிண்ட் சம்திங். ஃபைன். அது நமக்கு அப்ராக்சிமேட் இருந்தால் போதும். அப்ராக்சிமேட்டாக இதான் நமக்கு கிடைக்க போகுது. ஸோ இப்போ 10⁻5 வரதுனால ஒரு டெசிமல் இங்கே ஷிஃப்ட் பண்ணிக்கலாம். 6.05 ரைட். அதுக்கு மேலே நீங்கள் போகணும்னு அவசியம் கிடையாது. இப்போ புரிஞ்சுதா? ஆப்ஷன் ஏ 6 பாயிண்ட்டுக்கு வந்தால் போதும். 6 பாயிண்ட் கிட்ட வந்தால் போதும். தட் இஸ் த ஆன்சர். ரைட். அப்ராக்சிமேட் செய்து சால்வ் பண்ணிங்க, அது பிரச்சனை கிடையாது. அந்த 10 பவர் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இங்கே செக் பண்ணி ஆகணும். ஸோ அது ரொம்ப ரொம்ப முக்கியம். கிளியரா? புரிஞ்சுதா? ஸோ அப்போ இந்த ரிவர்ஸில் அது என்ன கொடுத்தான்னு தெரியுது இல்லையா? நம்ம த்ரோ பண்ணும்போது எஸ்கேப் வெலாசிட்டி, அந்த வெலாசிட்டியில் த்ரோ பண்ணோம்னா அது எஸ்கேப் ஆகி எர்த் அட்மாஸ்பியர் விட்டு வெளில போயிடும். ஸோ அது எங்கே போகும்? இன்ஃபினிட் டிஸ்டன்ஸ் போகும். அப்போ இன்ஃபினிட்டிலேருந்து திரும்ப இங்கே வருதுன்னா அப்போ எஸ்கேப் வெலாசிட்டி ரேஞ்சுக்கு வருதுன்னு அர்த்தம். தட்ஸ் இன்டைரக்ட் மீனிங். அதை மட்டும் கண்டுபிடிச்சிங்கன்னா இந்த கொஸ்டின் ஆன்சர் முடிஞ்சுது. ப்ளஸ் இதை பார்க்கும்போது ஆப்ஷனை பார்க்கும்போது நம்ம அந்த குழு கிடைக்கும். 11.2 km/s ஏன் கொடுத்துருக்குறாங்க? கிராவிடேஷன் அந்த கேஸில் நம்ம பார்த்துருக்குறோமே அந்த வேல்யூ. டக்குன்னு கொஞ்சம் அப்படி யோசிச்சிங்கன்னா ஸ்பார்க் கூட வந்துடும். வாங்க அடுத்தது ஸ்க்ரூ காஜ். இந்த வருஷம் மேபி ஸ்க்ரூ காஜ் கொஸ்டின் வரதுக்கான சான்ஸ் அதிகம். ஏன் அப்படின்னா லாஸ்ட் இயர் வந்துட்டு வெர்னியர் காலிப்பர் கொஸ்டின் இருந்தது. அந்த இதில் பார்த்தோம் இல்லையா, என்னது 2025 கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருந்த அந்த மெஷர்மெண்ட் பேஸ்டு கொஸ்டின் வந்துட்டு வெர்னியர் காலிப்பரில் இருந்ததுனால ஸோ இப்போ இந்த வருஷம் அதாவது இதுதான் வரணும்னு கிடையாது, எக்ஸ்பெக்டேஷன். ஸோ அது மேபி இந்த வருஷம் இந்த செக்ஷன் வந்து கொஸ்டின் இருக்கலாம். ஏன்னா லாஸ்ட் இயர் வெர்னியர் வந்ததுனால, இல்லை திரும்ப வெர்னியரும் வரலாம். நீங்கள் வெர்னியரும் தரவு பண்ணி ஆகணும், ஸ்க்ரூ காஜும் தரவு பண்ணி ஆகணும். ஏன்னா ஸ்க்ரூ காஜ் இந்த வருஷம் ஜேஇ கொஸ்டினில் கான்சென்ட்ரேட் பண்ண ஹெட்டிங் வந்துட்டு இந்த மெஷர்மெண்ட்டில் வெர்னியர் காலிப்பரில் அதிகமாக கொஸ்டின் ஃபோக்கஸ் பண்ணல, ஸ்க்ரூ காஜில் தான் அதிகமாக ஃபோக்கஸ் பண்ணியிருந்தாங்க இந்த வருஷம் கொஸ்டினில். அதிகமாக நிறைய செட்டில் பார்த்தீங்கன்னா இதில் தான் கொஸ்டின் ஜாஸ்தியாக இருந்தது இந்த செக்ஷனில். ரைட். ஸோ ஃபார்முலா ஈஸி, நமக்கு எப்படி கேட்டாலும் ஆன்சர் போட போகிறோம். ஸோ வெர்னியர் காலிப்பர் ஈஸி தான், ஸ்க்ரூ காஜும் ஈஸி தான். ஃபார்முலா தெரியும், நம்ம கான்செப்ட் தெரியும் போட போகிறோம். ரைட். கொஸ்டின் ரீட் பண்ணுங்கள். இன் ஸ்க்ரூ காஜ் the zero of main scale reference line coincide with the 5th division. reference line zero error வந்திருக்குது. இதில் ரெஃபரன்ஸ் லைன்ஸ் லைன் எங்கே கோயின்சிடன்ட் சொல்லியிருக்காங்க? 5th டிவிஷனில் கோயின்சிடென்ட் ஆகிருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க. ஆஃப் ஏ சர்க்குலர் ஸ்கேல் 2 ஸ்டட்ஸ் ஆர் இன் கான்டாக்ட். இதில் 100 டிவிஷன் டோட்டல் டிவிஷன் கொடுத்துட்டாங்க. சர்க்குலர் டிவிஷன் எத்தனைன்னு சொல்லி பிச்சு கொடுத்துக்கிறாங்க. சர்க்குலர் ஸ்கேலோட டிவிஷன் கொடுத்துட்டாங்க, பிச்சு கொடுத்துக்கிறாங்க 0.1 மில்லிமீட்டர். 0.1 மில்லிமீட்டர். டயமீட்டர் ஆஃப் த ஸ்பியர், ஒரு ஸ்பியரோட டயமீட்டர் மெஷர்மெண்ட் பண்ணுறாங்க. அதில் மெயின் ஸ்கேல் எவ்வளோ காமிக்குது? மெயின் ஸ்கேல் ரேட்டிங் கொடுத்துட்டாங்க 5 மில்லிமீட்டர்.
அதில் அதுக்கப்புறம் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது 50th டிவிஷன் வந்து கோஇன்சிடென்ட் ஆகுது ரெஃபரன்ஸ் லைன் கூட மெயின் ஸ்கேல் கூட. டயாமீட்டர் ஆஃப் த ஸ்பியர் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. டயாமீட்டர் ஆஃப் த ஸ்பியர் என்னன்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ண வேண்டியது லீஸ்ட் கவுண்ட்டு. லீஸ்ட் கவுண்ட் ஸ்க்ரூ காஜில் லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிக்கிறது ஃபார்முலா என்ன சொல்லியிருந்தேன்? பிச்சு இல்லைனா மெயின் ஸ்கேல் ரீடிங், மினிமம் ரீடிங் ஆஃப் த மெயின் ஸ்கேல், அதுதான் பிச்சு அப்படின்றது. இதுவும் சேம் தான். பிச் divided by number of circular division, total number of circular division. புரியுதா? இதுதான் பிச்சு. இது பிச்சுன்னு கொடுப்பாங்க. சில நேரத்தில் மினிமம் வேல்யூ ஆஃப் த மெயின் ஸ்கேல். எப்படி நம்ம ஸ்மால் ஸ்கேலில் வந்துட்டு 0.1 சென்டிமீட்டர் ஸ்மால் இல்லைனா 1 மில்லிமீட்டர் ஸ்மால் சொல்கிறோமோ அந்த மாதிரி மெயின் ஸ்கேலோட மினிமம் வேல்யூ தான் பிச்சு. ஒன்று பிச்சுன்னு கொடுப்பாங்க, இல்லை மினிமம் வேல்யூ ஆஃப் த மெயின் ஸ்கேல்னு கொடுப்பாங்க. ரெண்டும் ஒன்று தான். சரியா? அதுக்கப்புறம் டோட்டல் நம்பர் ஆஃப் டிவிஷன். அது இந்த மொத்த ஸ்கேலில் மெயின் ஸ்கேலில் எத்தனை டிவிஷன் பண்ணியிருக்காங்க? 100 டிவிஷன். ஸ்க்ரூ காஜுக்கு இதான் ஃபார்முலா. ஸ்க்ரூ காஜோட லீஸ்ட் கவுண்ட் ஃபார்முலா பிச் பை நம்பர் ஆஃப் சர்க்குலர் டிவிஷன். நான் ஏற்கனவே யூனிட் மெஷர்மெண்ட் நடத்தும் போது இந்த ஃபார்முலா பற்றி சொல்லியிருக்கிறேன். இல்லைனா மெயின் ஸ்கேல் டிவிஷன் ஸ்மால் ரீடிங், மெயின் ஸ்கேல் ரீடிங்கோட வேல்யூ பை நம்பர் ஆஃப் சர்க்குலர் டிவிஷன். அப்போ இங்கே எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க பாருங்கள். 0.1 மில்லிமீட்டர். இது 0.1 மில்லிமீட்டர் பை டோட்டல் நம்பர் ஆஃப் சர்க்குலர் டிவிஷன் வந்துட்டு 100. ஸோ அப்போ பை 100 இப்போ எவ்வளோ வரும்? 2 டெசிமல் ஷிஃப்ட் ஆகிடுமா? 0.01 மில்லிமீட்டர். இதுதான் லீஸ்ட் கவுண்ட்டு. லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ ஒரு மெஷர்மெண்ட்டோட டோட்டல் ரீடிங் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா ஸ்க்ரூ காஜில் என்ன? வெர்னியர் காலிப்பர் நம்ம பார்த்தோம், அதே மாதிரி ஸ்க்ரூ காஜுக்கு டோட்டல் ரீடிங் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா மெயின் ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் லீஸ்ட் கவுண்ட் இன்ட்டு சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன். எந்த இடத்துல? அதாவது nth சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன். இதுக்கு பேர் என்னது? சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன். அப்படின்னா சிம்பிளாக இப்படி எழுதலாம். அதர்வைஸ் யூ கேன் ரைட் nth சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன். nth சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன் 50th 100th அந்த மாதிரி 20th. இப்போ 100 தான் மொத்த டிவிஷன். அதில் எத்தனாவது லைன் வந்து கோஇன்சிடென்ட் ஆகுன்னு சொல்லி கொடுப்பாங்க சர்க்குலர் டிவிஷனில். ரைட்? அதுக்கப்புறம் அடுத்து என்ன வரும்? 0 எரர் இருந்தால் கண்டிப்பாக கன்சிடர் பண்ணி ஆகணும். இல்லைனா நம்ம அதை விட்டுடலாம். இங்கே 0 எரர் இருக்குது. 0 எரர் இஸ் தேர். புரிஞ்சுதா ஃபார்முலா? இதுதான் டோட்டல் ரீடிங்கான ஃபார்முலா. ஸ்க்ரூ காஜில் டோட்டல் ரீடிங்கான ஃபார்முலா. வெர்னியர்ஸ் காலிப்பருக்கு வேறு மாதிரி இருக்கும், காலிப்பரில் வேறு மாதிரி இருக்கும். அதில் வந்து என்ன மெயின் ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் லீஸ்ட் கவுண்ட் வெர்னியர் ஸ்கேல் டிவிஷன் இருக்கும். -0 எரர். இங்கே வந்து nth சர்க்குலர் ஸ்கேல் டிவிஷன் மெயின் ஸ்கேல் ரீடிங் ப்ளஸ் லீஸ்ட் கவுண்ட்டு எந்த நான் சர்க்குலர் ஸ்கேல் வந்து டிவிஷன், ஏன்னா ஸ்க்ரூ ரொட்டேஷன் வரதுனால. அதுக்கப்புறம் 0 எரர். 0 எரர் எப்படி கண்டுபிடிக்கணும்? இருந்துச்சுன்னா லீஸ்ட் கவுண்ட்டு அதனுடைய கோஇன்சிடிங் லைன் என்னன்னு கொடுத்துருப்பாங்க, அதை மல்டிப்ளை பண்ணி இங்கே சப்ராக்ட் பண்ணணும். ரைட்? இப்போ பாருங்கள், சப்ஸ்டிட் பண்ணுங்கள். இதில் மெயின் ஸ்கேல் ரீடிங் என்னது? இதில் இதான் மெயின் ஸ்கேல். அந்த டயாமீட்டர் டோட்டல் ரீடிங்னா எதனுடைய ரீடிங்? டயாமீட்டர் ஆஃப் த ஸ்பியர். அதான் டோட்டல் ரீடிங். டோட்டல் ரீடிங் வந்து டயாமீட்டரோட மொத்த மெஷர்மெண்ட் எடுக்க போகிறோம். அதனுடைய ஒரிஜினலாக மெயின் ஸ்கேல் எவ்வளோ காமிக்குது அந்த மெஷர்மெண்ட் எடுக்கும்போதுனா 5 மில்லிமீட்டர் காமிக்குது. ஸோ அப்போ இது 5 மில்லிமீட்டர் போட்டால் லாஸ்ட்டாக போடலாம் இல்லை 5 ப்ளஸ் லீஸ்ட் கவுண்ட் என்னது? 0.001. எத்தனாவது லைன் நீங்கள் கோன்சிடென்ட் சொல்லியிருக்கிறாங்க அதில் மெஷர்மெண்ட் எடுக்கும்போது? 5th டிவிஷன். இதான் சிஎஸ்டி. nth டிவிஷன் சொன்னேன் இல்லையா? 50th டிவிஷன் என்ன ஆகுதான் அந்த மெயின் ஸ்கேல் எடுக்கும்போது கோயின்சிடென்ட் ஆகிருக்கு. அப்போ இது 50 மைனஸ் இங்கே 0 எரர் இருக்குது. ஸ்டார்டிங்கில் சொல்லிட்டாங்க ஸ்க்ரூ காஜ் ஆஃப் 0 ஆஃப் மெயின் ஸ்கேல் எது கூட கனெக்ட் ஆகிருக்குது? 5th டிவிஷன் கூட கனெக்ட் ஆகிருக்குது. ஸோ அப்போ 0 எரர் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இதில் எப்படின்னா, அவங்க எந்த லைன் டிவிஷன் ஆகிருக்குதோ அது வந்து லீஸ்ட் கவுண்டோட மல்டிப்ளை பண்ணணும். அதாவது இங்கே 0 எரர் வந்து ஃபார்முலா என்னன்னா லீஸ்ட் கவுண்ட் இன்ட்டு கோஇன்சிடிங் டிவிஷன். கோஇன்சிடிங் டிவிஷன். புரியுதா? இதுவும் அதே தான். சிஎஸ்டி வச்சுக்கோங்க. லீஸ்ட் கவுண்ட் இன்ட்டு சிஎஸ்டி. எப்போ இது வந்துட்டு எரர் சொல்லும் போது. சரியா? இந்த சிஎஸ்டி இது கன்ஃபியூஸ். இங்கே 50th கொடுப்பாங்க, இங்கே 5th கொடுப்பாங்க. இதில் எது கூட கனெக்ட் பண்ணிப்பாங்கன்னா கோஇன்சிடென்ட் மெயின் ஸ்கேல் ஆஃப் த டிவிஷனும் இதுவும் எங்கே இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது மெஷர்மெண்ட் எடுக்கும்போது வரக்கூடிய டிவிஷன். ரைட்? இது வந்து மெஷர்மெண்ட் எடுக்கும்போது 5 மில்லிமீட்டர்
அதுக்கப்புறம் என்ன கோயின்சிடென்ட் ஆகுது, இது ஸ்டார்டிங்கில் ஸ்கேல் எப்படி இருக்குது, ரெண்டு 0 பாயிண்ட் செக் பண்ணி பார்த்தா என்ன இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லும் போது எடுக்கக்கூடியது தான். ஸோ அப்போ இந்த இடத்துல இதை வேணால் நம்ம புரியறதுக்காக mthன்னு போட்டுக்கலாம், என்னுக்கு பதிலாக இங்கே என்ன போட்டுக்கலாம், 𝑚th அப்படின்னு போட்டுக்கலாம், கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கிறதுக்கு. அங்கே என்னன்னு போட்டதுனால இங்கே m, ரைட்? கிளாரிட்டி வேணும். ஏன்னா இங்கே 5th நமக்கு என்ன பிரச்சனை வரும்னா, இதில் நான் எந்த இடத்துல வந்து இதை எடுக்கணும் இதை எடுக்கணும் குழப்பம் வரும். அதெல்லாம் எந்த குழப்பம் தேவையில்லை. இந்த இடத்துல தெளிவாக சொல்லுவாங்க, மெஷர்மெண்ட் எடுக்கும்போது எங்கே கோயின்சிடென்ட் ஆகும்னு சொல்லுவாங்க. எந்த ஆப்ஜெக்ட் மெஷர்மெண்ட் எடுக்கிறீங்களோ அதனுடைய மெயின் ஸ்கேல் வேல்யூ என்ன டிவிஷன் ஆகுது, இது ஃபார்முலா வரக்கூடியது. எரர் வரும்போது 2 0 பற்றி பேசுவாங்க. 0 ஆஃப் த மெயின் ஸ்கேல் ரெஃபரன்ஸ் லைன் கோயின்சிடென்ட் வித் 5th டிவிஷன், அதுதான் எரர். அந்த கேஸ் தான் எரர். அப்போ இதுதான் நமக்கு ஏன் கால்குலேட் பண்ணணும். ஸோ அப்போ இந்த கேஸில் இதான் ஃபார்முலா, ரைட்? இப்போ இங்கே என்ன வந்திருக்கும், 0.001 இன்ட்டு 5 சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும், இப்போ 0.005 5th கோயின்சிடென்ட் சொல்லியிருந்தாங்க இல்லையா, அதனால் அப்போ எரர் இங்கே எவ்வளோ வரும் இதில், அதனால் திரும்ப இங்கே போனால் போட்டுக்கோங்க 0.001 கண்டுபிடிச்சு சொல்லி டேட்டா போட்டுக்கோங்க 0.005, right? Yes, that is the answer. Yes, correct Abhinaya, answer is correct. 5 இதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும் 50. ஸோ அப்போ இதை மல்டிப்ளை பண்ணும்போது 1 into 50 50 ஆகிடும் இல்லையா, ரைட்? அப்போ 0.05 கரெக்டா, மைனஸ் 0.005. ரைட்? அவ்வளோதான், சிம்பிளிஃபை பண்ணுங்க. இதை ஆட் பண்ணிங்கன்னா 5.050 மைனஸ் 0.005 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா என்ன வருவீங்க, 5.050 0.005. ஸோ 10ல் 5 வந்துடும், இங்கே என்ன இருக்கும் 4 0 5 5.05 5.045 இருக்கா? ஆப்ஷன் 1 இஸ் த ஆன்சர், ரைட்? புரிஞ்சுதா, கிளியரா? ஸ்க்ரூ காஜ் நல்லா தயவு செஞ்சு படித்து வச்சுக்கோங்க. வெர்னியர் காலிப்பர், ஸ்க்ரூ காஜ், அந்த 2 செக்ஷன் நம்ம கொஸ்டின் இருக்கும், கண்டிப்பாக இருக்கும். அது எதில் வேணாலும் இருக்கலாம். மெஷர்மெண்ட் பேஸ்டு யூனிட்ஸ் அண்ட் மெஷர்மெண்ட்டில் 3 கொஸ்டின் பிரிஞ்சிடும் எப்பயுமே. ஒன்று மெஷர்மெண்ட்டு, எய்தர் வெர்னியர் காலிப்பர் ஆர் ஸ்க்ரூ காஜ், இல்லைனா அடுத்து என்ன சொல்லியிருந்தேன், டைமென்ஷன் அனாலிசிஸ் கண்டிப்பாக இருக்கும் ஒரு கொஸ்டின், 2 கொஸ்டின் கண்டிப்பாக இருக்கும். 3வது கொஸ்டின் எதில் வேணாலும் இருக்கலாம். 3 கொஸ்டின் வரும்போது எரர் பேஸ்டு கொஸ்டின், பர்சன்டேஜ் பேஸ்டு எரர், அந்த டைப் ஆஃப் கொஸ்டின் கீழே வர்றது, இல்லைனா சிக்னிஃபிகண்ட் ஃபிகர், லைக் அதெல்லாம் ஒரே ஹெட்டிங் கீழே வந்துடும். புரிஞ்சுதா? ஸ்க்ரூ காஜோடைய ஃபார்முலா இது தான். தயவு செஞ்சு முதல்ல நீங்கள் படிக்க வேண்டிய இந்த 2 ஃபார்முலா, ஸ்க்ரூ காஜோட ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா இதுதான். இங்கே பிச்சுன்றது மெயின் ஸ்கேல் டிவிஷன் கூட நம்ம கனெக்ட் பண்ணுவோம். நான் ஆல்ரெடி அந்த என்னுடைய நோட்ஸை போய் மறுபடியும் பாருங்கள், நான் நடத்தினதை மறுபடியும் ரிவைஸ் பண்ணி பாருங்கள். பிடிஎஃப் ஆலே டவுன்லோட் பண்ணி வச்சுருப்பீங்க. நீங்கள் கிளாஸ் ஃபுல்லாக பார்க்கலனாலும் பிடிஎஃப் எடுத்து பாருங்கள், நான் இதில் கொடுத்துருப்பேன். இது வந்துட்டு 0 எரருக்கான ஃபார்முலா நான் தனியாக கொடுத்துருக்குறேன். திஸ் இஸ் த ஃபார்முலா ஆஃப் 0 எரர், லீஸ்ட் கவுண்ட் இன்ட்டு mth CST, அது எந்த இடத்துல கோஇன்சிடென்ட் ஆகும்னு சொல்லி இதை கொடுப்பாங்க, ரைட்? அதை வச்சு நீங்கள் என்ன பண்ண முடியும், ஈஸியாக ஆன்சரை கண்டுபிடிச்சிட முடியும். பர்சன்டேஜா above 10%, ஓகே, அது நான் திரும்ப நம்ம கொஸ்டின் அர்த்தம் நான் கொடுக்குறேன், டோன்ட் வரி, நான் அது கொடுப்பேன். அது ஒன்றும் இல்லை, சிம்பிள் ஃபார்முலா, 2n + n/10 ஹோல் ஸ்கொயர். 10% அபவ் வரும்போது டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் எக்ஸ் ஸ்கொயராக இருந்தால், ஒய் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் எக்ஸ் ஸ்கொயராக இருந்தால் 2n + n/10 ஹோல் ஸ்கொயர். சரியா? டோன்ட் வரி, நான் திரும்ப அந்த பர்சன்டேஜ் பேஸ்டு கொஸ்டின் ஒரு செஷன் எடுப்பேன். அந்த டைப் ஆஃப் கொஸ்டின் மட்டும் ஒரு ஸ்மால் செஷன் ஒன்று எடுப்பேன். அந்த டைப் ஆஃப் கொஸ்டின் எல்லாம் என்னென்னலாம் வந்திருக்குதோ எல்லா சாப்டரும் அங்கங்கே அது அந்த பேட்டர்ன் டைப் ஆஃப் கொஸ்டின் மட்டும் நான் ஒரு செஷன் ஸ்மால் செஷன் ஒன்று எடுப்பேன். சரியா? அப்போ உங்களுக்கு கிளியராக கிடைச்சிடும். டோன்ட் வரி, நான் அதை தனியாக மறுபடியும் மொத்தமாக எல்லாத்தையும் கனெக்ட் பண்ணி எடுப்பேன் அதில்,
அதாவது ஸ்ட்ரெச்சிங் கேஸு, கைனடிக் எனர்ஜி அண்ட் மொமெண்டம் அதெல்லாம் கனெக்ட் பண்ணால் எல்லாத்தையும் சேர்த்து எடுப்பேன். ஸோ அப்போ உங்களுக்கு இன்னும் கிளியராக புரிஞ்சிடும் அது. டோன்ட் வரி. ரைட், நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A spherical ball of mass 2 kg falls from a height of 10 meter and is brought to rest after penetrating 10 centimeter into sand. The average force exerted on the ball is அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ இந்த கொஷின் வந்து இன்னோவேட்டிவ் கொஷின் இது. இட்ஸ் நாட் எ டிஃபிகல்ட் கொஷின். எஸ், குட் மார்னிங். குட் மார்னிங். கொஷினை நல்லா மறுபடியும் ரீட் பண்ணால் தெரியும். ஒரு ஸ்பெரிக்கல் பால் இருக்குது, அதனுடைய மாஸ் 2 kg, ஃபால் ஃப்ரம் ஏ ஹைட்டு 10 மீட்டர் ஹைட் இருந்து ஃபால் ஆகுது, brought to rest after penetrating 10 மீட்டர் into sand. அது வந்து என்னது, ஒரு சாண்டு மேலே கீழே விழுது அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. தி ஆவரேஜ் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை sand on the ball, ஆவரேஜ் ஃபோர்ஸ் எவ்வளோ எக்ஸர்ட் ஆகிருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அப்போது நம்ம என்ன கால்குலேட் பண்ணலாம்? இதை ஃபஸ்ட்டு இது ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக நம்ம ரஃபாக ஒரு டயக்ராம் வரைவோம். அதை வச்சு நமக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எப்பவுமே டக்குன்னு ஒரு கொஸ்டினை புரிஞ்சிக்க முடியல, ட்ரா த ரஃப் டயக்ராம். இது வந்துட்டு ஒரு பால், இது வந்து ஸ்பெரிக்கல் பால். இங்கே ஃபுல்லாக சேண்ட் இருக்குது. இந்த பால் ஆக்சுவலாக என்ன ஆகுதுன்னா கீழே விழுது. இப்படி கரெக்டாக இங்கேருந்து கீழே விழுது, இப்படி ஃபால் ஆகுது. இந்த இடம் வந்ததுக்கப்புறம் கீழே இங்கே வந்ததுக்கப்புறம் இந்த இடம் ஃபுல்லாக சேண்டாக இருக்குது. ஓகேவா? இது கீழே விழுந்ததுனால என்ன ஆகுதுன்னா இந்த இடம் மட்டும் உள்வாங்கிடுது. இந்த இடம் ஃபுல்லாக சேண்டு. இந்த பால் வந்து இந்த இடத்துல தான் இருக்குது. இப்போ இந்த பால் இப்போ இந்த இடத்துல இருக்குது. இது ஃபுல்லாக சேண்டு. கீழே விழுந்ததுனால இவ்வளோ தூரம் பெனிட்ரேட் ஆகிருக்குது. அது இந்த இடம் எக்ஸ்ட்ராவாக இவ்வளோ தூரம் பெனிட்ரேட் ஆகிருக்குது. ரைட், புரியுதா? இதை புரிஞ்சிக்க முடியுதான்னு பாருங்கள். இதனுடைய மொத்த ஹைட்டு கொடுத்துருக்குறாங்க. மொத்த ஹைட்டு கொடுத்துருக்காங்களா? என்ன கொடுத்துருக்காங்க? ஏ ஸ்பெரிக்கல் பால் ஆஃப் மாஸ் 2 kg. இதனுடைய மாஸ் வந்து 2 kg. என்னென்ன கொடுத்துருக்காங்களோ அதை முதல்ல ரெப்ரசன்ட் பண்ணுங்கள். இதை 2 kgன்னு கொடுத்துட்டாங்க. அடுத்தது ஹைட்டு வந்து 10 மீட்டர் ஹைட் வந்து கீழே விழுந்துருக்குது. அப்போ இந்த இடத்துக்கு இதுக்குள்ள ஹைட் வந்துட்டு 10 மீட்டர். கரெக்டாக? எங்கே எர்த்துக்கும் இதுக்கும் உள்ள ஹைட்டு 10 மீட்டர் சொல்லி கொடுத்துருக்குறாங்க. ரெஸ்ட் ஆஃப்டர் பெனிட்ரேட்டிங் 10 சென்டிமீட்டர். இங்கேருந்து எவ்வளோ தூரம் இது ட்ராவல் பண்ணியிருக்குது? 10 சென்டிமீட்டருக்கு. இது வந்து 10 சென்டிமீட்டர். கரெக்டாக? 10 சென்டிமீட்டர் உள்ளே போயிட்டு அப்புறம் ரெஸ்ட்டுக்கு வந்துடும் சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த டிஸ்டன்ஸ் வந்து 10. கரெக்டாக? இது வந்துட்டு 10, இது வந்து 10 சென்டிமீட்டர். கரெக்டாக? இங்கேருந்து எவ்வளோ தூரம் உள்ளே போயிருக்கு? எர்த்துலேருந்து என்னோட ஹைட்டு 10. கீழே விழுந்ததுக்கப்புறம் பெனிட்ரேட் ஆகிட்டு ஒரு 10 சென்டிமீட்டர் உள்ளே போயிருக்கு சேண்டில் விழுந்ததுனால. இங்கே வந்து ரெஸ்ட்டுக்கு வந்துருச்சு. அப்போ என்ன கேட்குறாங்கன்னா, வாட் இஸ் த ஃபோர்ஸ்? இங்கே என்ன ஃபோர்ஸு? த ஆவரேஜ் ஃபோர்ஸ் எக்ஸர்டட் பை த சேண்ட். இந்த சேண்டு எவ்வளோ ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணியிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ரைட், இது ரிலேட்டட் டு எனர்ஜி. இங்கேருந்து டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்குது 10 சென்டிமீட்டர். கரெக்டாக? அப்போ இங்கே ஃபோர்ஸுக்கு டிஸ்பிளேஸ்மெண்ட் ஃபார்முலா யூஸ் பண்ண முடியும். ஒர்க் டன் ஃபார்முலா உள்ளே கொண்டு வர போகிறோம். இங்கே சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி, change in kinetic energy equal to work done due to gravity plus work done due to sand. இதான் நம்ம ஃபார்முலா யூஸ் பண்ண போகிறோம். work done due to gravity plus work done due to sand. ரைட், புரியுதா? இதில் சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி 0. ஏன் சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி 0? வை சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி 0வாக இருக்கும்? ஏன்னா இனிஷியலாக வெலாசிட்டி என்ன? கைனடிக் எனர்ஜி இங்கே இனிஷியலாக இருக்கும்போது 0. ஃபைனலாக இந்த பால் ரெஸ்ட்டுக்கு வந்துடுது. அப்போ இங்கே ஃபைனலாக இருக்கும்போது கைனடிக் எனர்ஜி என்னது? 0. அப்போ கைனடிக் எனர்ஜி சேஞ்சஸ். ஃபைனல் மைனஸ் இனிஷியல் என்ன ஆகிடும்? 0. கரெக்டாக? ஒர்க் டன் டியூ டு கிராவிட்டி. இனிஷியலாக இங்கே வெலாசிட்டி கிடையாது, ரெஸ்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் இங்கே ஃபைனல் வெலாசிட்டி கிடையாது. ரெஸ்ட்டுக்கு வந்ததுக்கப்புறம் நான் கால்குலேட் பண்ணுறேன். ஸோ அப்போ ஃபைனல் வெலாசிட்டி இனிஷியலாக 0, சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி 0. ரைட், அங்கே நடந்த 2 ஒர்க்கு.
எர்த்து பிடிச்சி இழுத்ததுனால டியூ டு ஒர்க்னால ஒரு கிராவிட்டி, அதனால் நடந்த ஒர்க் கிராவிட்டினால. ரெண்டாவது இந்த சேண்டு கொடுக்குற அப்போசிங் ஃபோர்ஸ், ஏன்னா இப்போ மேலே தள்ளணும் ஆப்போசிட் ஒரு ஃபோர்ஸ் கொடுக்குது, அதனால தான் ரெஸ்ட்டுக்கு வருது. அதனால் இங்கே ஒரு ஒர்க் டன் நடந்திருக்குது. அப்போது ஒர்க் டன் டியூ டு கிராவிட்டி, கிராவிட்டியில் ஒர்க் டன் கால்குலேட் பண்ணோம்னா ஃபார்முலா என்னது? பொட்டன்ஷியல் எனர்ஜி. மேலேருந்து கீழே விழும்போது என்ன ஒர்க் டன் ஃபார்முலா, என்ன எனர்ஜி வரும்? mgh. ஆனால் அப் டு டவுன் வரைக்கும் போகிறதுனால மொத்தமாக நம்ம கால்குலேட் பண்ணணும். ஸோ அப்போ இந்த சென்டிமீட்டர் மீட்டருக்கு மாற்றினீங்கன்னா என்ன வரும்? 10 × 10⁻⁻1 மீட்டர் -2 வரும். கரெக்டா? மீட்டர். இந்த ஜீரோவும் இதுவும் கேன்சல் ஆன -1. ஆஃப்டர் சிம்பிளிஃபை பண்ணதுக்கப்புறம் என்ன கிடைக்கும்? 0.1 மீட்டர்னு கிடைக்கும். அப்போ இங்கே ஃபார்முலா எழுதும்போது மாஸ் இன்ட்டு கிராவிட்டி mgh எழுதுவோம் இல்லையா? மாஸ் இன்ட்டு கிராவிட்டி மொத்த ஹைட் எவ்வளோ? 10 + 0.1. 10 + 0.1. இதான் என்னது? கிராவிட்டினால் நடந்த மொத்த ஒர்க் கால்குலேட் பண்ணும்போது டோட்டல் ஹைட். ஸோ இதான் டோட்டல் ஹைட்டு. டோட்டல் ஹைட் நம்ம எடுக்கிறோம், ரைட்? டோட்டல் ஹைட் ஈக்குவல் டு 10 + 0.1. அப்போ என்ன வரும்? 10.1 மீட்டர். ஸோ அப்போ அதை டேரெக்டாக அப்ளை பண்ணிக்கோங்க. mgh ப்ளஸ் இங்கே என்ன வரும்னா மைனஸ் சாண்டுனால் நடந்த ஒர்க் டன் ஃபார்முலா. சாண்டுனால் நடந்த ஒர்க்குக்கு என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க? ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். ஏன்னா இங்கேருந்து இவ்வளோ தூரம் அது ட்ராவல் ஆகிருக்குது. இது அப்போசிங் ஃபோர்ஸ் கொடுத்துருந்துக்குது. டியூ டு அந்த ஃபோர்ஸ்னால இவ்வளோ தூரம் என்ன இருக்குது? ட்ராவல் ஆகிருக்குது. ஸோ அதனால் இங்கே என்ன இருக்கும்? அந்த ஒர்க் ஆப்போசிட் நடந்திருக்கும். இது கீழே எப்படி விழுந்திருக்கும், இந்த ஒர்க் ஆப்போசிட் நடந்திருக்கும். தட்ஸ் வை ஆப்போசிட் சைட். ஒர்க் டன் ஃபார்முலா ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். எவ்வளோ தூரம் ட்ராவல் ஆகிருக்குது நம்ம இங்கே அப்ளை பண்ண ஃபோர்ஸ். கரெக்டாக? ஒர்க் டனோட பேசிக் ஃபார்முலா என்னது? ஃபோர்ஸ் இன்ட்டு டிஸ்பிளேஸ்மெண்ட். இங்கே எனர்ஜி ரிலேட்டடாக வந்ததுனால சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி கால்குலேட் பண்ணுறோம். இங்கே ஒர்க் டன் கிராவிட்டி mgh. சொல்கிறது புரியுதா? கிளியரா? அப்போது சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இந்த -fs கொண்டு வந்துடுங்க. +fs = mgh. அப்போது mgh / s சொல்லலாமா? ரைட். மாஸ் என்ன கொடுத்துக்கிறாங்க இந்த கொஸ்டினில்? வாட் இஸ் மாஸ்? 2 kg. கிராவிட்டி 10. h எவ்வளோ கொடுத்துக்கிறாங்க? 10.1 பை இது எவ்வளோ கொடுத்துக்கிறாங்க? 0.1. ரைட். இதை சிம்பிளிஃபை பண்ண என்ன வரும் பாருங்க. சிம்பிளிஃபை பண்ணுங்க. இதை 10/10 மல்டிப்ளை பண்ணுங்க. 2 × 10 × 101/1 ஆகிடும். அப்போ இதுக்கப்புறம் மல்டிப்ளை பண்ண என்ன வரும்? 101 × 2 என்ன கிடைக்கும்? 200. இது வந்து 202 வரும். இன்ட்டு 10 பண்ணால் 2020 கிடைக்கும். கரெக்டா? 2020. அது மாதிரி ஆப்ஷன் இருக்கா பாருங்க. எஸ், 2020 நியூட்டன். கொஞ்சம் யோசிக்கிற மாதிரி இந்த கொஸ்டின் இருக்கும். ஸோ இந்த கொஸ்டின் வந்து என்ன நடந்திருக்குன்றது அதுக்கு நான் ரஃபாக ஒரு டயக்ராம் போட்டிருக்கேன். அந்த டயக்ராம் பார்க்கும்போது இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஒர்க் டன் டோட்டல் ஒர்க் டன் கால்குலேட் பண்ணுறோன்னா சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி, ஒர்க் எனர்ஜி தேரம் உள்ளே கொண்டு வர முடியும். சேஞ்ச் இன் கைனடிக் எனர்ஜி ஈக்குவல் டு ஒர்க் டன் எடுக்கப்போம். ஸோ அப்போ இங்கிருந்து இங்கே வரும்போது நமக்கு ஒர்க் டன் எடுக்கும்போது கேஸ் வேறு. ஏன்னா இங்கே டோட்டலாக அதுக்கப்புறம் பெனிட்ரேட் ஆகிட்டு இது வரைக்கும் எக்ஸ்ட்ரா போயிருக்கு. இங்கிருந்து இவ்வளோ தூரம் டிஸ்பிளேஸ்மெண்ட் நடந்திருக்குது. அப்போ இந்த இடத்துல ஆக்ட் ஆன ஃபோர்ஸ் மட்டும் என்னவா இருக்குதுன்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ மொத்தமாக இங்கிருந்து எவ்வளோ ஒர்க் டன் நடந்திருக்குது, அப்புறம் அப்போசிங் ஃபோர்ஸ் என்ன நடந்திருக்குது, ரெண்டு ஒர்க் டன் சப்ராக்ட் பண்ணதுக்கப்புறம் நமக்கு ஈஸியாக ஆன்சர் கிடச்சிடும். இங்கே 0 ஆனதுக்கான காரணம் நான் சொல்லிட்டேன். ரைட். ஸோ இது ஒரு இன்னோவேட்டிவ் கேஸ், கொஞ்சம் கிரியேட்டிவ் கொஸ்டின். இது அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இந்த மாதிரி டயக்ராம் போட்டு கனெக்ட் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த ஆன்சர். ரைட். புரிஞ்சுதா? ஸோ இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான கொஸ்டினாக ப்ராக்டிஸ் பண்ணால் தான் இந்த ஐடியா நமக்கு கிடைக்கும். புதுசாக இந்த மாதிரி ஒரு கொஸ்டின் கேட்கும்போது திங்க் பண்ண முடியும். இப்படியெல்லாம் யோசிச்சா ஆன்சர் வர வைக்க முடியலாம். இந்த மாதிரி கொஸ்டினுக்கு இங்கே என்ன நடக்கும், ஒர்க்கு கண்டுபிடிக்கணும்னா ஒர்க்கு கொடுத்துருக்குறாங்க. ஒர்க் வந்து இங்கே 2 கேஸ்னால ஒர்க் நடக்குது. ஒன்று கிராவிட்டினால, இன்னொன்று இங்கே சாண்டுனால. ரைட். போலாமா? அடுத்த கொஸ்டின் போலாமா? Tell me what is the answer for this question? இது நான் நடத்தியிருந்தேன். டு ரிமெம்பர் EM waves
An electromagnetic wave travels in free space along the x direction. At a particular point in space, B vector கொடுத்துட்டாங்க associated with this wave. The value of corresponding electric field கேட்டிருக்காங்க. ரொம்ப சிம்பிள் ஃபார்முலா. லிசன், டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நான் நேற்றே அந்த ஃபார்முலா மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஐ திங்க் அது உங்க எல்லாரும் ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன். இது 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 ரொம்ப பழைய கொஸ்டின். ஏதாவது இப்போ மட்டும் கேட்ட கொஸ்டின் இதுக்கு முன்னாடி நீட்லேயே வந்துருக்குது இந்த கொஸ்டின். டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறது EM வேவ்ஸில் டைரக்ஷன் கண்டுபிடிச்சா ஃபார்முலா என்ன கொடுத்துருந்தேன்? B vector equal to E vector cross B vector. Velocity, electric field and magnetic field. ஸோ இங்கே வேக்கம் வரதுனால நம்ம என்ன எடுத்துக்கலாம்? We can use C vector. சரியா? எனி மீடியமாக இருந்தால் V vector எடுத்துப்போம். It is a velocity. Right? C vector. சிம்பிளாக V vector equal to E vector cross B vector. இங்கே வேக்கம்னா C vector எழுத போகிறோம். அவ்வளோதான் டிஃபரன்ஸ். ஸோ electromagnetic wave travels in free space. எந்த டைரக்ஷனில் ட்ராவல் ஆகுது? X டைரக்ஷன். அப்போது வெலாசிட்டி எந்த டைரக்ஷனில் ட்ராவல் ஆகுது? I cap. X டைரக்ஷன் என்ன அர்த்தம்? I capனு அர்த்தம். E வெக்டார் கண்டுபிடிக்கணும், அது தெரியாது, அதுதான் எந்த டைரக்ஷன் கண்டுபிடிச்சாகணும். இன்ட்டு B வெக்டார் எந்த டைரக்ஷன் கொடுத்துருக்குறாங்க? J cap. இது J cap. இதான் கேட்டுக்கிறாங்க. அப்போது E வெக்டார் எந்த டைரக்ஷனில் போயிருந்தால் இங்கே I cap கிடைச்சிருக்கும் அப்படின்னு நம்ம பார்க்கணும். கரெக்டா? இதானே கொடுத்துருக்குறாங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். அவங்க கேட்டுக்கிறது எலக்ட்ரிக் ஃபீல்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டு கொடுத்துட்டாங்க. கரெக்ட் கரெக்ட். அப்போ இப்போ இந்த ஆர்டர் பாருங்க, சைக்கிளிக் ஆர்டர். I cap வெக்டார் ப்ராடக்ட் கிராஸ் ப்ராடக்ட் ஞாபகம் இருக்கா? இந்த ஆர்டரில் எப்படி எழுதுவீங்க? I cap கிராஸ் J cap. இந்த ஆர்டர் ஞாபகம் இருக்கா? I capக்கும் J capக்கும் கிராஸ் ப்ராடக்ட் எடுத்தா என்ன கிடைக்கும்? I கிராஸ் J என்ன கிடைக்கும்? K cap. டு ரிமெம்பர்? எஸ். அடுத்தது பாருங்க, J cap கிராஸ் K capனா என்ன வரணும்? I capனு வரணும். கரெக்டா? மாற்றி எடுத்தீங்கன்னா நெகட்டிவ் சைடில் வந்துடும். ஸோ அப்போ மாற்றி எடுத்தீங்கன்னா என்ன அர்த்தம்? இதை இன்டர்சேஞ்ச் பண்ணி எடுத்தீங்கன்னா I கேப்புக்கு பதிலாக K கேப் கிராஸ் J கேப்னு எடுத்தால் மைனஸ் I கேப்னு வரும். கரெக்டா? அப்போது இங்கே எனக்கு ஆன்சர் J கேப் வந்திருக்கு. இது J கேப்பு, இது I கேப்பு. அப்போ மிஸ்ஸிங் வந்து கண்டிப்பாக K கேப், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. பட் K கிராஸ் J எடுத்தால் எனக்கு மைனஸ் I கேப். இங்கே ப்ளஸ் I கேப் வந்ததுன்னா அப்போ இங்கே என்ன வந்திருக்கணும்? மைனஸ் K கேப்னு வந்திருக்கணும். நான் சொல்ல பாயிண்ட் புரியுதா? எஸ், கரெக்ட் ஆன்சர். கரெக்ட் அபிநயா? எஸ். பவேஷ் கரெக்டாக சொல்லியிருக்கிறீங்க. நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? சைக்கிளிக் ஆர்டர் படி இதாக வரணும். அடுத்தது K கிராஸ் I எடுத்தால் தான் என்ன கிடைக்கும்? J கிடைக்கும். K கேப் கிராஸ் I கேப் எடுத்தால் J கிடைக்கும். எனக்கு அவுட்புட்டு I கேப் வரணும். இது ரெண்டு மிஸ்ஸிங் வந்துட்டு K கேப் தான், அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ப்ளஸ்ஸா மைனஸான்னு பார்க்கணும். இதை மாற்றி எடுக்கும்போது J கேப் கிராஸ் K கேப்பை மாற்றி எடுத்திங்கன்னா J கிராஸ் K தான் I, K கிராஸ் J எடுக்கும்போது மைனஸ் Iன்னு வரும். பட் எனக்கு ஆன்சரில் இங்கே ப்ளஸ் I இருந்துச்சுன்னா அப்போ இங்கே மீதி மிஸ் ஆன ஒரு டம் மைனஸாக இருந்திருக்கணும். ஏன்னா இது அவங்க Jன்னு சொல்லிட்டாங்க, இது Iன்னு சொல்லிட்டாங்க. ரைட்? அப்போ எது மிஸ்ஸிங்? மைனஸ் K கேப். ஸோ அதனால் ஆன்சர் என்னது? நெகட்டிவ் K கேப். சரியா? அதை கொஞ்சம் கவனமாக யோசிக்கணும். ஸோ அதனால் நெகட்டிவ் K கேப் தான் ஆன்சராக இருக்க முடியும். இது ப்ளஸ் K கேப், அதனால் இது கிடையாது. என்ன வந்திருக்கு? ப்ளஸ் சைடில் வந்திருக்குது. புரியுதா? மீதி ரெண்டுத்தில் இதுதான் பாசிபிள். அடுத்து என்ன கண்டுபிடிக்கணும்? ஆம்ப்ளிடியூட் கண்டுபிடிக்கணும். அது ரொம்ப ஈஸி. C ஈக்குவல் டு E பை B இல்லை E நாட் பை B நாட். E கண்டுபிடிக்கணும்னா B இன்ட்டு சியா? கரெக்ட்? ஆம்ப்ளிடியூட் என்ன கொடுத்துக்கிறாங்க இதில்? 2 × 10⁻⁷, 2 × 10⁻⁷ இன்ட்டு இது 3 × 10⁸ வேக்கமுக்கு. ஸோ அப்போ 3 × 2 6. ரைட்? இங்கே என்ன கிடைக்கும்? 8 7 போனால் +1. ஸோ அப்போ 10ன்னு கிடைக்கும். ஸோ 60 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ ஆன்சர் என்ன வந்துருக்குது? -60 I கேப். இது வந்து இதை சேர்த்து எழுதும்போது இது எலக்ட்ரிக் ஃபீல்டு எந்த டைரக்ஷன் இப்போ போகுது? -K கேப் டைரக்ஷன். ஸோ அதனால் -60 K கேப். சரியா? இல்லை நீங்கள் ஆம்ப்ளிடியூடு கண்டுபிடிக்கும் போது ரெண்டு இடத்துல இது பிரச்சனை வரும். இதை எலிமினேட் பண்ணிடலாம். ரெண்டு இதுலையுமே K கேப் 60 காமனாக வந்துருக்கு, K கேப் பிரச்சனையாக இருந்திருக்கும்.
ஸோ அதனால் கொஞ்சம் கவனமாக சால்வ் பண்ணணும். பி கேர்ஃபுல். இந்த டைப் ஆஃப் கொஷின் நமக்கு நீட்லேயே நிறைய ரிப்பீட் ஆகிருக்குது. EM waves நீங்கள் கொஷின் எடுத்து பார்த்தீங்கன்னா 3 டைப் ஆஃப் கொஷின் தான் திரும்ப திரும்ப கான்சன்ட்ரேட் பண்ணியிருப்பாங்க. எலக்ட்ரோமேக்னட்டிக்ஸ் பொதுவாகவே அதை பேஸ் பண்ணி தான் கொஷின் இருக்கும். ஒன்று இந்த மாதிரி டைரக்ஷன் கண்டுபிடிக்கிறதா இருக்கும். மிஸ்ஸிங் எலக்ட்ரிக் ஃபீல்டு கொடுத்துட்டு மேக்னெட்டிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கிறது அந்த மாதிரி கொஸ்டின் இருக்கும். இன்னொன்று வேக்கமுடைய ஸ்பீடையும் நார்மலாக இதனுடைய ஸ்பீடையும் ரிலேட்டிவ் பெர்மிட்டிவிட்டி ரிலேட்டிவ் பெர்மியபிலிட்டி கொடுத்துட்டு கொஸ்டின் கேட்பாங்க. அந்த பேட்டர்னில் கொஸ்டின் இருக்கும் சம்டைம்ஸ். அதுக்கப்புறம் அப்ளிகேஷன் அந்த இன்ஃப்ராரெட் மைக்ரோவேவ் இதெல்லாம் எப்படி யூஸ் பண்ணுறாங்க, அந்த ஸ்பெக்ட்ரம் ரிலேட்டடாக வரக்கூடிய கொஸ்டின், அதெல்லாம் என்னென்ன ரேஞ்சு என்னென்ன அப்ளிகேஷன் யூஸ் பண்ணுறோம், ஹீட் வேவ்ஸ் எது, மைக்ரோவேவ் எப்படி ஒர்க் ஆகுது, ஸோ அந்த மாதிரி அப்ளிகேஷன் ரிலேட்டடாக இருக்கக்கூடிய கொஷின்ஸ். ஸோ இந்த சாப்டரில் கேட்கக்கூடிய கொஷின் இந்த மாதிரி தான் இருக்கும். ரொம்ப ஈஸியாக இருக்கும். EM waves வர எந்த கொஸ்டின் கேட்டாலும் ஈஸியாக ஆன்சர் பண்ண முடியும். ரொம்ப லிமிட்டடான கான்செப்ட் அது. அதனால் அதில் ரொம்ப ட்ரிக்கியெல்லாம் கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. கொஞ்சம் ஸ்மார்ட் திங்கிங் பண்ணி டக்குன்னு பண்ணிங்கன்னா ஆன்சர் எலிமினேஷன் கொண்டு வந்துட முடியும். இதில் நம்ம 2025 கூட நம்ம பார்த்தோம். தட் ஆல்சோ வெரி சிம்பிள். சரியா? எஸ், புரிஞ்சுதா? அடுத்த கொஸ்டின் வாங்க. கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. 2 resistors of 200 ohm and 400 ohm are connected in series with a battery 100 volt. A bulb rated at 200 volt 100 watt is connected across the 400 ohm resistance. The potential drop across the bulb என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ரைட்? இது கொஸ்டினை ஃபர்ஸ்ட் நல்லா ரீட் பண்ணி டயக்ராம் வரைங்க. 2 resistors சொல்லிட்டாங்க, 200 ohm 400 ohm connected in series. ஸோ அப்போ ஃபஸ்ட்டு ரஃபாக டயக்ராம் வரைங்க. 2 resistor, இது ஒரு ரெசிஸ்டார், இது ஒரு ரெசிஸ்டார். இது நம்ம என்ன எடுத்துக்க போகிறோம்? 200 ohm, இது 400 ohm அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. கரெக்டாக? கனெக்டட் இன் சீரியஸ் வித் ஏ பேட்டரி ஆஃப் 100 volt. பேட்டரி ஆஃப் 100 volt. ஸோ அப்போ இங்கே ஒரு பேட்டரி கூட கனெக்ட் பண்ணிடுறீங்க. இது வந்துட்டு 100 volt. அடுத்து என்ன கொடுத்துருக்குறாங்க? ஏ பல்பு ரேட்டட் அட் 100 watt 200 volt 100 watt is connected across the 400 ohm ரெசிஸ்டரில். இந்த 400 ohm ரெசிஸ்டரில் ஒரு பல்பை கனெக்ட் பண்ணிடுறாங்க. இப்போ அந்த பல்புக்கு ஒரு ரெசிஸ்டர் இருக்கும். சரியா? எஸ், குட் மார்னிங் ஷாம். பல்புக்கு ஒரு ரெசிஸ்டர் இருக்கும். இங்கே பல்பை கனெக்ட் பண்ணிடுறாங்க. சரியா? பல்பை கனெக்ட் பண்ணிடுறாங்க லைக் திஸ். பல்புக்கு வேணால் இப்படி வரைஞ்சிக்கோங்க. புரியுதா? இப்படி போட மாட்டாங்க பல்புக்கு, இந்த மாதிரி. இந்த மாதிரி வச்சுக்கோங்க. இது பல்புன்னு வச்சுக்கோங்க. சரியா? கனெக்டட் அக்ராஸ் த 400 ohm ரெசிஸ்டரில் கனெக்ட் பண்ணிட்டாங்க. த பொட்டென்ஷியல் ட்ராப் அக்ராஸ் த பல்பு, இதில் எவ்வளோ பொட்டென்ஷியல் இருக்குன்னு கேட்குறாங்க. பொட்டென்ஷியல் ட்ராப் அக்ராஸ் தி பல்பு எவ்வளோ இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இதுதான் கொஷின். ரைட்? ரொம்ப சிம்பிள் கொஷின். இப்போது இதனுடைய அதனுடைய மேக்ஸிமம் எவ்வளோ வோல்டேஜ் இதை தாங்கும், எவ்வளோ வாட் கெப்பாசிட்டின்னு சொல்லி கொடுத்துறாங்க கொஷினில். அப்போ அதோட ரெசிஸ்டன்ஸை கண்டுபிடிச்சா இங்கே எவ்வளோ பொட்டன்ஷியல் ட்ராப்னு கண்டுபிடிச்சிட முடியும். சொல்கிற பாயிண்ட் புரியுதா? இங்கே என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். 200 volt 100 watt. அப்போ பவருக்கும் வோல்டேஜ் உள்ள ஃபார்முலா. பல்போடைய ரெசிஸ்டன்ஸ் கண்டுபிடிங்க. பல்பு கேஸுக்கு பவர் ஃபார்முலா என்ன? வோல்டேஜ் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்தா P is equal to V square by R. What is the formula of power? P is equal to V square by R. அப்போ இதுலேருந்து ரெசிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிப்பீங்க? V square by P. ஸோ என்ன கொடுத்துருக்குறாங்க? 200 volt 100 watt. அப்போ 200 ஸ்கொயர் பவர் 100 watt அந்த பல்புக்கு. ஸோ அதை மல்டிப்ளை பண்ணிங்கன்னா என்ன வரும்? 200 into 200 by 100 வருமா? கரெக்ட்? ஸோ அப்போ என்ன ஆகிடும்? இந்த 2 0 கேன்சல் ஆகிடும். 2 into 2 என்ன கிடைக்கும்? 400 ohm. அப்போது இதனுடைய ரெசிஸ்டன்ஸ் எனக்கு என்ன கிடைச்சிருக்குது? 400 ohmனு கிடைச்சிருக்குது. கரெக்டு தானே? இப்போ இந்த இதுவும் 400 ohm இதுவும் 400 ohm ரெசிஸ்டர்னா ரெண்டு ரெசிஸ்டர் என்னது? பேரலாக இருந்தால் ஈக்குவல் நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர்ஸ் பேரலாக இருந்தால் என்ன பண்ணணும்? வேல்யூ ஆஃப் 1 ரெசிஸ்டர் பை நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர். ஞாபகம் இருக்கா? ரெசிஸ்டர்ஸ் பேரலாக இருந்தால் RP ஈக்குவல் டு வாட்? வேல்யூ ஆஃப் 1 ரெசிஸ்டர்ஸ் பை நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர். n நம்பர் ஆஃப் ரெசிஸ்டர் கனெக்டட் பேரலாக இருந்தால் அப்போ இதனோட வேல்யூ 400 by 2 போட்டால் என்ன கிடைக்கும்? 200. அப்போ இது என்னோட ஈக்குவலண்ட் சர்க்யூட் எப்படி வரையலாம்? இப்படி வரும் ஃபைனலாக. ஸோ அப்போ இங்கே வந்துட்டு RP ஈக்குவல் டு 400 by 2, தட் இஸ் 200 ohm. என்னோட ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் 200 ohm. அப்போ இதுவும் 200 ohm, இதுவும் 200 ohm,
இது எவ்வளோ கொடுத்துருக்குறோம் 100 வோல்ட் சப்ளை. அப்போது இங்கே எவ்வளோ பொட்டன்ஷியல் ட்ராப் க்ரியேட் ஆகும்? சீரிஸாக இருக்கும்போது பொட்டன்ஷியல் ட்ராப் வருமா? ரெண்டுமே ஈக்குவல் ரெசிஸ்டராக இருந்தால் பொட்டன்ஷியல் ட்ராப் ஈக்குவலாக இருக்கும். மொத்த வோல்ட் 100, அப்போ 50 இங்கேயும் 50 இங்கேயும் என்ன ஆகும்? ட்ராப் ஆகும், வோல்டேஜ் ட்ராப். சீரிஸாக இருக்கும்போது வோல்டேஜ் ட்ராப் இருக்கும், சீரிஸாக இருக்கும்போது பொட்டன்ஷியல் ட்ராப் இருக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் த ரெசிஸ்டர். V = IR இல்லையா? அதில் கால்குலேட் பண்ணும்போது கரண்ட் அண்டு அதில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ பேரலாக இருக்கும்போது தான் வோல்டேஜ் சேஞ்ச் ஆகாது. இப்போ இங்கே 50 வோல்ட்னா 400 என்னது? பேரலாக இருக்கும்போது வோல்டேஜ் மாறாது. அப்போ இங்கே 50 வோல்ட்னா ஃபைனலாக இதுக்கு அக்ராஸில் இப்போ எவ்வளோ கிடைச்சிருக்கும்? ஃபைனலாக திஸ் ஆல்சோ 50 வோல்ட். கரெக்டாக? ஒன்ஸ் 50 வோல்ட்னா இது நீங்கள் 200 ஈக்குவலண்டாக பேரலாக எவ்வளோ கனெக்ட் பண்ணால் அது எல்லாத்துக்கும் அக்ராஸில் ஒரே வோல்டேஜ் தான் இருக்கும், பிகாஸ் இட்ஸ் பேரல் கனெக்ஷன். ஸோ அப்போ பல்பில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்கும்? இதுக்கு மொத்தமாக 50 வோல்ட்னா இது பேரலாக கனெக்ட் ஆகிருக்குது. அப்போ இங்கே 50னா இங்கே என்ன தான் இருக்கும்? 50 வோல்ட். ஸோ இப்போ ஆன்சர் இஸ் 50 வோல்ட். ஆப்ஷன் 2 இஸ் த ஆன்சர். எஸ், ஆப்ஷன் 2 இஸ் த ஆன்சர். புரிஞ்சுதா? கிளியர்? ஸோ இதெல்லாம் சிம்பிளான கொஷின், யோசிச்சு சால்வ் பண்ணிட்டு டக்குன்னு ஆன்சர் கிடச்சிரும். கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் கேட்ட கொஷின் தான். இட்ஸ் நாட் அ டிஃபிகல்ட் கொஷின். அவங்க ஏன் இந்த வேல்யூ கொடுத்துருக்குறாங்கன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். அதுக்கப்புறம் அவங்க கொடுத்துருக்க கேஸ் அப்படியே டயக்ராம் வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் சீரிஸ் பேரல் ப்ராப்பர்ட்டியை வச்சு நீங்கள் ஈஸியாக சால்வ் பண்ணிட முடியும். அடுத்த கொஷின் வாங்க. 2 பாயிண்ட் சார்ஜஸ் 8 மைக்ரோகூலும் அண்ட் -2 மைக்ரோகூலும் ஆர் க்ளோஸ்டு அட் x are located at x = 2 cm, x = 4 cm respectively கொடுத்துட்டாங்க. On the x-axis, the ratio of electric flux due to these charges through two spheres of radius 3 cm and 5 cm with their centers at the origin அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. அப்போ எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸு கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன வரும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது ரொம்ப சிம்பிள். இந்த கொஸ்டினுக்கு டயக்ராம் வரைங்க. ஃபிசிக்ஸில் ஒரு நல்ல விஷயம் என்னன்னா டக்குன்னு டயக்ராம் வரைஞ்சி ஆன்சர் கிடச்சிரும். நீங்கள் சில நேரத்தில் படிக்கும்போது ஒரே மாதிரி இருக்க மாதிரி புரியாத மாதிரியே இருக்கும். சில நேரத்தில் டயக்ராம் வரைஞ்சால் நமக்கு நிறைய ஐடியா கிடைக்கும். இது ஆரிஜின். 2 பாயிண்ட் சார்ஜஸ் 8 மைக்ரோகூலும் -2 மைக்ரோகூலும் லொக்கேட்டட் அட் த 2 cm 4 cm ஆன் த ஆக்சிஸில். ஆரிஜின்லேருந்து இது எக்ஸ் ஆக்சிஸ். ஆரிஜின்லேருந்து ஒன்று வந்து எங்கே இருக்கான்? 2 cm டிஸ்டன்ஸில் இந்த இடத்துல. இதை வந்துட்டு இந்த ஆக்சிஸ் வந்து 2 cm, சரியா? எக்ஸ் வந்துட்டு 2 cm டிஸ்டன்ஸ் இருக்குது. எவ்வளோ என்ன சார்ஜ் எங்கே இருக்குது? 8 மைக்ரோகூலும். இங்கே இருக்கிற சார்ஜ் 8 மைக்ரோகூலும். இன்னொரு சார்ஜ் எங்கே வைக்கிறாங்க? எக்ஸ் ஆக்சிஸில் 4 cm வைக்கிறாங்க ஆன் த ஆக்சிஸ்லேருந்து -2 மைக்ரோகூலும். அப்போ இங்கிருந்து 4 cm சம்வேர் இந்த இடத்துல. எக்ஸ் ஈக்குவல் டு இது என்னது? ஆரிஜின் வந்து 4 cm. -2 மைக்ரோகூலும் சார்ஜ் இங்கே ப்ளேஸ் பண்ணிட்டாங்க. இதான் ஸ்டேட்மெண்ட், ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட். த ரேஷியோ ஆஃப் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் த்ரூ த சார்ஜஸ் த்ரூ 2 ஸ்பியர்ஸை இமேஜின் பண்ணுறாங்க. இங்கே ஸ்பியர் ஃபஸ்ட் ரேடியஸ் 3 cm, செகண்ட் ரேடியஸ் 5 cm. அப்போது ஃபஸ்ட்டு ரேடியஸ் 3 cm எப்படி டயக்ராம் இருக்கும்? இது 2 cm, 3 cm ரேடியஸாக எடுத்து ஒரு சர்க்குலர் வரைங்க. லைக் திஸ். 3 cm கண்டிப்பாக இதை தாண்டும். அதான மீனிங்கு. 3 cm 2 cm தாண்டி தானே இருக்க முடியும். இங்கேருந்து ரேடியஸ் தானே, அதானே கொடுத்துக்கிறாங்க. த ரேஷியோ ஆஃப் எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ் டியூ டு சார்ஜஸ் த்ரூ ஸ்பியர்ஸ். அது ஸ்பியராக இமேஜின் பண்ணிக்குவாங்க. இட்ஸ் நாட் எ சர்க்கிள், இது ஸ்பியர். ஆனால் ரேடியஸ் என்னது? 3 cm ரேடியஸ் இமேஜின் பண்ணி ஒரு ஸ்பியர் வரைகிறாங்க. ரெண்டாவது என்ன வரைகிறாங்க? இன்னொன்று 5 cm. 5 cmனா அது எங்கேருந்து வரும்? இங்கேருந்து. இன்னொரு ஸ்பியர் வரைகிறீங்க. 5 cm 4 தாண்டி போகும். லைக் திஸ். புரிஞ்சுதா? ரெண்டு கேஸும் நான் எப்படி டயக்ராம் போட்டிருக்கேன்னா, 2 ஸ்பியர். ஒன்று ரேடியஸ் 3 cm, அதனால் 2 cm தாண்டி கிராஸ் ஆகி இருக்கும். அந்த இடத்துல இந்த இடத்துல வந்திருக்கும். இன்னொன்று 5 cm ரேடியஸ். ஆரிஜின்லேருந்து 5 cmனா அது ஸ்பியராக ஆக்சுவலாக கொஞ்சம் டயக்ராமில் ஒரு மிஸ்டேக் இருக்குது. செகண்ட் லேண்டில் 5 cmனா எங்கே வரும்? ரைட். ஸோ இந்த இடத்துலேருந்து 5 cmன்னு அர்த்தம். சென்டர்லேருந்து இது ரேடியஸ் வந்து 5 cmனா இதை தாண்டி இப்படி போகும். ரைட், புரிஞ்சுதா? லைக் திஸ். அவ்வளோதான். இந்த இடத்துலேருந்து இது 5 cm, இந்த பக்கம் 5 தானே வரணும். அப்போ தானே ஸ்பியரு. தட்ஸ் ஆல். இது ரொம்ப போட்டு படிப்பிக்க தேவை, இவ்வளோதான் விஷயம். இப்போது ஃப்ளக்ஸு, ஃபஸ்ட்டு ஸ்பியருக்கு ஃப்ளக்ஸு கண்டுபிடிக்க போகிறேன். ஃபஸ்ட்டு ஸ்பியருடைய ஃப்ளக்ஸு என்ன இருக்கும்? ஃப்ளக்ஸு 5 கால்குலேட் பண்ணுறேன். வாட் இஸ் காஸ் லா?
வாட் இஸ் காஸ் லா ஆஃப் ஃப்ளக்ஸ்? காஸ் லாவை யூஸ் பண்ணோம்னா ஃப்ளக்ஸ் phi is equal to total charge enclosed charge by epsilon naught. காஸ் லாவோட மீனிங் என்ன? டோட்டல் சார்ஜ் enclosed by epsilon naught. கரெக்டா? இப்போ phi1 பாருங்க, இந்த ஸ்பியருக்குள்ள எந்த சார்ஜ் மட்டும் என்க்ளோஸ் ஆனா 3 cm ரேடியஸ். அதை இமேஜின் பண்ணி ஒரு ஸ்பியர் வரைஞ்சிருக்கீங்க. டோட்டல் சார்ஜ் என்க்ளோஸ்டு என்னதுங்க? ஒன்லி 8 மைக்ரோகூலும் சார்ஜ். கரெக்டா? ஸோ அப்போ இங்கே என்ன வரும்? 8 மைக்ரோகூலும் பை எப்சிலான் நாட். இதுதான் phi1 ஃபர்ஸ்ட் ஒன்னுடைய ஃப்ளக்ஸ் ஃபர்ஸ்ட் ஸ்பியருக்கு. செகண்ட் ஸ்பியருக்கு வாங்க, இதானே என்க்ளோஸ்டு. இதில் 2 சார்ஜுமே என்க்ளோஸ்ட் ஆகுதா? phi2 கண்டுபிடிக்கும் போது both 8 microcoulomb and -2 microcoulomb 8 microcoulomb both are enclosed in the big sphere. அப்போ செகண்ட் ஒன்னுடைய ஃப்ளக்ஸ் கண்டுபிடி phi2 இதுக்கு கண்டுபிடிச்சிங்கன்னா phi2 equal to what? டோட்டல் enclosed சார்ஜ் எவ்வளோ? 8 மைக்ரோகூலும் மைனஸ் 2 மைக்ரோகூலும் டோட்டல் ஆட் பண்ணணும் பை எப்சிலான் நாட். என்ன வரும்? 6 மைக்ரோகூலும் பை எப்சிலான் நாட். புரிஞ்சுதா? 6 மைக்ரோகூலும் பை எப்சிலான் நாட். ரைட்? அப்போது phi1 தெரிஞ்சு போச்சு, phi2 தெரிஞ்சு போச்சு. என்ன கேட்டுக்கிறாங்க? 2 ரேடியஸ் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் இந்த சென்டர் இருந்து அந்த ஆரிஜின் எடுத்துட்டீங்கன்னா ரேஷியோ என்ன வருங்க இருக்காங்க ரெண்டுத்துக்கும், 2 ஃப்ளக்ஸோட ரேஷியோ ஆஃப் த எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ். அப்போது phi1 by phi2 ரேஷியோ ஆஃப் த 2 ஃப்ளக்ஸோட ரேஷியோ எடுங்க. இது எவ்வளோ வந்திருக்குது? 8 மைக்ரோகூலுமா? ஸோ அப்போ 8 மைக்ரோகூலும் பை எப்சிலான் நாட். phi2 எவ்வளோ வந்திருக்குது? 6 மைக்ரோகூலும் பை எப்சிலான் நாட். அப்போ ரெசிப்ரோக்கல் எழுதிக்கோங்க, எப்சிலான் நாட் பை 6 மைக்ரோகூலும். ஸோ அப்போ டைரெக்டாக என்ன ஆகிடும்? இது 2 கேன்சல் ஆகிடும், மைக்ரோகூலும் வர போகிறதில்ல. இது 3, இது 4. ஸோ இப்போ ஆன்சர் வந்துட்டு 4/3 இல்லை 4:3. கரெக்டா? தட் இஸ் 4:3 இருக்கா? எஸ், ஆப்ஷன் 3 இஸ் த ஆன்சர். புரிஞ்சுதா? எஸ் சொல்லுங்க. லைவ் கிளாஸா 6 o'clock ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எவ்ரிடே மார்னிங் 6 o'clock லைவ் கிளாஸ் இருக்கும், எக்ஸாம் போகிற வரைக்கும் இருக்கும். அது மார்க் டெஸ்ட் அட்டன் பண்ணீங்களா? ஓகே ஓகே. நீங்கள் அப்போ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும், கண்டிப்பாக நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். எஸ், ஹலோ ஹரிப்ரியா, குட் மார்னிங். புரிஞ்சுதா? எனி டவுட்? இதை நான் எப்படி உங்களுக்கு புரியுதுன்னு அந்த டயக்ராம்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் மைண்ட்லேயே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா ஈஸியாக டக்குன்னு கனெக்ட் பண்ணிட முடியும். அந்த என்க்ளோஸ்டு ஸ்பியருக்குள்ளே டோட்டல் சார்ஜ் என்ன வருது? தட் இஸ் காஸ் லா. டோட்டல் சார்ஜ் என்க்ளோஸ்டு பை எப்சிலான் நாட். சரியா? ரைட்டு. எக்ஸாம் வர நெருங்க பயம் இருக்க தான் செய்யும். அது எக்ஸாம் டைமில் இருக்கக்கூடியது, அது எப்பயுமே இருக்கிறது தான். நீங்கள் கண்டினியூஸாக எல்லாத்தையும் ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க, ஃபார்முலா தரவு பண்ணிவிட்டு நிறைய கொஷின்ஸை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ரெண்டாவது என்னென்ன மிஸ்டேக் பண்ணிருக்கணும்னு செக் பண்ணுங்கள். இப்போ நீங்கள் அட்டன் பண்ண டெஸ்ட்டில் எங்கே நம்ம எந்தெந்த செக்ஷன் நமக்கு தெரியல, கொஷின் புரியலையா, இல்லை ஃபார்முலா கரெக்டாக யூஸ் பண்ணலையா, என்ன மிஸ்டேக் பண்ணுறோம், எந்த இடத்துல நம்ம பண்ணுறோம், இல்லை டைமை மேனேஜ் பண்ணலையா, என்னன்றதை கண்டுபிடிங்க முதல்ல. அதை கண்டுபிடிச்சிங்கன்னா தான் ரெக்டிஃபை பண்ணி எக்ஸாமுக்குள்ளே அதை ஓரளவுக்கு இம்ப்ரூவ் பண்ண முடியும். ரைட்? அதனால் திடீர்னு போய்ட்டு எல்லாத்தையும் ஒரே நாளில் பண்ண முடியாது. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணணும். நீங்கள் அதை செக் பண்ணணும் முதல்ல. எங்கே நம்ம வீக்காக இருக்கிறோமோ அந்த இடத்த நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணணும். ப்ளஸ் எந்த சாப்டர் நம்ம ரொம்ப வீக்காக இருக்கிறோம், எது ஸ்ட்ராங்காக இருக்கிறோம், அந்த எந்தெந்த கொஷின்ஸ் நம்ம அட்டன் பண்ணி தப்பாக இருக்குது, இதெல்லாம் கண்டுபிடிச்சினே வந்தீங்கன்னா மட்டும்தான் நீங்கள் அதை ரெடியூஸ் பண்ண முடியும். சரியா? ரைட். அடுத்த கொஷின் வாங்க. ரைட். இது ஒரு சிம்பிளான கொஷின் தான், டைரெக்டாக அப்படியே கேட்டுட்டாங்க. எஸ், கொஷின் என்ன கேட்குறாங்க புரியல, அப்போ கான்செப்ட் உங்களுக்கு புரியாமல் இருக்குது. அப்போ நீங்கள் சப்ஜெக்ட் ஸ்ட்ராங்காக படிக்கணும். அப்போ முன்னாடி நீங்கள் படித்து இருக்கணும். படிக்காமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக அட்லீஸ்ட் இப்போயாவது படிக்கணும். சப்ஜெக்ட் ஸ்ட்ராங்காக இல்லை, அதாவது கான்செப்ட் கிளியராக இல்லைன்னா கொஷின் புரிஞ்சுறது கஷ்டமாக இருக்கும். பிகாஸ் கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் கொஷின் இருக்கும். ஸோ நீங்கள் டேரெக்டாக ஃபார்முலா அப்படியே எடுத்து போய் எந்த கொஷின் அப்ளை பண்ண முடியாது. கொஷினை புரிஞ்சு என்ன கிவன் கொடுத்துருக்காங்க, அதுக்கப்புறம் அதுலேருந்து ஃபார்முலா இன்டர்லிங்க் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஃபிசிக்ஸ் ஃபுல்லாகவே அப்படி தான் இருக்கும். ஸோ கான்செப்ட் கிளாரிட்டி இருந்தால் தான் உங்களால் அதை ஈஸியாக ஃபாலோ பண்ண முடியும். ஸோ அப்போ கான்செப்டை ஃபுல்லாக நீங்கள் கோத்ரூ பண்ணணும் ஒரு தடவை. ரைட்? ஸோ வாங்க இந்த கொஸ்டின் வாங்க. இன் ஏ ஸ்க்ரூ கேட்ச் when a circular scale is given 5 complete rotation, it moves linearly 2.5 millimeter. If the circular scale has 100 division, least count கேட்டிருக்கிறாங்க.
சரியா? லீஸ்ட் கவுண்ட் கேட்டிருக்கிறாங்க. திஸ் இஸ் அதர் டைப் ஆஃப் கொஷின். இந்த ஸ்க்ரூ காஜில் பிச்சு டைரெக்டாக கொடுக்க மாட்டாங்க. சில நேரத்தில் பிச்சு டைரெக்டாக கொடுக்கல அப்படின்னா எப்படி கால்குலேட் பண்ணுறது? ஸோ ஐ வில் கிவ் த ஃபார்முலா ஹவு டு கால்குலேட் பிச். சில நேரம் மோஸ்ட் ஆஃப் த கொஷினில் பிச்சு கொடுத்துருவாங்க. பிச்சு கொடுக்கலன்னா பிச்சு நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். அது இந்த மாதிரி கொஷினில் என்னென்னா பிச்சு வந்து டேரெக்டாக கொடுத்துட்டாங்கன்னா டோட்டல் ரீடிங் டைப் ஆஃப் கொஷினாக இருக்கும். அதில் லீஸ்ட் கண்டுபிடிச்சிட்டு முன்னாடி ஒரு கொஷின் சால்வ் பண்ண பாருங்கள். அதில் டோட்டல் ரீடிங் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும். பிச்சு கொஷினில் கொடுக்கல அப்படின்னா பிச்சு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. அந்த டேட்டாவை கொடுத்துருவாங்க. அதில் அந்த ஃபார்முலா ஞாபகம் வச்சுக்குவாங்க. ஏன்னா இதில் ஸ்க்ரூ காஜில் இந்த 2 டைப் ஆஃப் கொஷின் தான் இருக்குது. ஓகேவா? டிஸ்டன்ஸ் மூவ்டு பை த ஸ்க்ரூ பிச்சு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. கொஷினில் பிச்சு டேரெக்டாக கொடுக்கலன்னா நம்ம இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி கண்டுபிடிக்க முடியும். பிச்சோ இல்லை மெயின் ஸ்கேல் ரீடிங்கோட மினிமம் வேல்யூ கொடுக்கலனா டிஸ்டன்ஸ் மூவ்ட் பை த ஸ்க்ரூ by number of full rotation given. இதான் பிச்சு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா. கொஸ்டினில் பிச்சு டேரெக்டாக கொடுக்கலனா இந்த மாதிரி கொஸ்டின் எப்போ கொடுத்தாங்கன்னா நீங்கள் என்ன பண்ண வேண்டியதாக இருக்குன்னா பிச்சு கண்டுபிடிச்சி லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிக்கிற மாதிரி கொஸ்டின் கேட்பாங்க. இல்லை ரீடிங் கேட்டால் கூட பிச்சு கண்டுபிடிச்சி அதுக்கப்புறம் லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிச்சி அப்புறம் தான் ரீடிங் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும். பிச்சு டேரெக்டாக இருக்காது. சரியா? அப்போது இங்கே பாருங்கள், இந்த கொஸ்டினை பார்த்தீங்கன்னா ஸ்க்ரூ காஜ் when circular scale is given complete rotation it moves linearly. எவ்வளோ தூரம் போயிருக்கு பாருங்க. 2.5 மில்லிமீட்டர் போயிருக்கு. கரெக்டா? அப்போ எத்தனை கம்ப்ளீட் ரொட்டேஷன் சொல்லியிருக்கிறாங்க? 5 கம்ப்ளீட் ரொட்டேஷன் சுற்றி இருக்குது. மொத்தமாக எத்தனை சுற்றி இருக்குது? 5 ரொட்டேஷன் சுற்றி இருக்குது. எவ்வளோ தூரம் போகிறதுக்கு? 2.5 மில்லிமீட்டர் போகிறதுக்கு. இதை வச்சு பிச்சு கண்டுபிடிக்க முடியும். 2.5 மில்லிமீட்டருக்கு 5 ரொட்டேஷன் சுற்றி இருக்குது அப்படின்னா அப்போ பிச் மினிமம் அப்போ எவ்வளோ ரீடிங் இருந்துருக்குன்றதை நம்ம கண்டுபிடிச்சிட முடியும். அதுக்கப்புறம் லீஸ்ட் கவுண்ட்டுக்கு இந்த ஃபார்முலா. லீஸ்ட் கவுண்ட்டுக்கு வந்துட்டு ஈஸியாக நம்ம என்ன பண்ணுவோம்? ஆஸ் யூஷுவல் பிச் பை த நம்பர் ஆஃப் டிவிஷன், சர்க்குலர் டிவிஷன். அந்த சர்க்குலர் டிவிஷன் எத்தனை நம்ம டிவைட் பண்ணியிருக்கிறோம், தட் இஸ் எ நம்பர் ஆஃப் சர்க்குலர் டிவிஷன். சொல்கிறது பாயிண்ட் புரியுதா? அப்போ நம்ம ஃபஸ்ட்டு பிச்சு கண்டுபிடிக்கணும். அப்போ தான் லீஸ்ட் கவுண்ட் கண்டுபிடிக்க முடியும். ஸோ அப்போ பிச் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் டிஸ்டன்ஸ் மூவ்டு பை த ஸ்க்ரூ எவ்வளோ கொடுத்துக்கிறாங்க? 2.5 மில்லிமீட்டர். இந்த மாதிரி பிச்சு டேரெக்டாக கொடுக்கலன்னா நம்ம கண்டுபிடிக்கணும். 2.5 மில்லிமீட்டர் பை எத்தனை கம்ப்ளீட் ரொட்டேஷன் பண்ணியிருக்கு? 5 கம்ப்ளீட் ரொட்டேஷன். 5 கம்ப்ளீட் ரொட்டேஷன். சொல்கிற பாயிண்ட் புரியுதா? அப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும்? ஸோ இது வந்துட்டு 5 × 25 இல்லையா? 25னா 5 வரும். 0.5 மில்லிமீட்டர்னு பிச்சு கிடைக்கும். இதுதான் இதில் இருக்கிற பிச் வேல்யூ. இப்படி தான் பிச்சு கண்டுபிடிக்கணும். அப்போ அதில் அந்த மெயின் ஸ்கேலோட மினிமம் வேல்யூ எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? 0.5 மில்லிமீட்டருக்கு ஈக்குவலாக இருக்கும். சொல்கிறது புரியுதா? திஸ் இஸ் அதர் டைப் ஆஃப் கொஸ்டின் ஸ்க்ரூ கேஜ். மோஸ்ட்லி ரீடிங் கேட்குறப்பலாம் பிச்சு அவங்களே கொடுத்துருவாங்க. இப்போ நம்ம முன்னாடி பார்த்த கொஸ்டின் அதுதான். மெயின் ஸ்கேல் ரீடிங்கு இல்லைனா ஸ்மால் வேல்யூ இல்லைனா பிச்சுன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இது மாதிரி கொடுக்காம அது எவ்வளோ தூரம் மூவ் ஆகுது அவ்வளோ தூரத்துக்கு இவ்வளோ ரொட்டேஷன் தேவைப்பட்டுன்னு சொன்னாங்கன்னா அதை வச்சு நம்ம என்ன கண்டுபிடிச்சிட முடியும்? பிச்சு என்ன கண்டுபிடிச்சிட முடியும்? நவ் வி கேன் கால்குலேட் லீஸ்ட் கவுண்ட். இப்போ என்ன கண்டுபிடிச்சிட முடியும்? லீஸ்ட் கவுண்ட்டு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். லீஸ்ட் கவுண்ட்டுக்கு என்ன ஃபார்முலா? லீஸ்ட் கவுண்ட் ஈக்குவல் டு பிச் டிவைடட் பை நம்பர் ஆஃப் சர்க்குலர் டிவிஷன். கரெக்டா? டோட்டல் நம்பர் ஆஃப் சர்க்குலர் டிவிஷன். ஒரு சர்க்குலர் எத்தனை டிவிஷன் பண்ணி வச்சிருக்காங்க? கம்ப்ளீட் சர்க்குலர் நம்பர் ஆஃப் சர்க்குலர் டிவிஷன். ஸோ அப்போ பிச் எவ்வளோ வந்திருக்குதுங்க? 0.5 பை எத்தனை சர்க்குலர் டிவிஷன் கொடுத்துருக்காங்க? ஒரு சர்க்குலர் எத்தனையா டிவைட் பண்ணிருக்காங்க? 100 லைனை டிவைட் பண்ணிருக்காங்க. 1 சர்க்குலர் டிவைடட் 100. ஸோ அப்போ சிம்பிளிஃபை பண்ணால் 0.05 மில்லிமீட்டர். தட் இஸ் எ லீஸ்ட் கவுண்ட். 0.05. இது என்ன எழுதுறாங்கன்னா இது பண்ணி எழுதிருக்கிறாங்க. இதை 5 × 10⁻³ எழுதலாமா? இது மில்லிமீட்டர் வேறு. ரைட்? ஆப்ஷன் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்க.
எல்லாமே மில்லிமீட்டர் தான் இருக்குது. ஸோ அப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை. 5 × 10⁻³ 5 × 10⁻³ ஸோ அப்போ எங்கே இருக்குது? ஆப்ஷன் 4 இஸ் த ஆன்சர். புரியுதா? ஸ்க்ரூ காஜில் கேட்ட இன்னொரு டைப் ஆஃப் கொஷின். இதுவுமே ஜெயில் இந்த வருஷம் கேட்ட கொஷின் வேற ஒரு ஷிஃப்ட்டில். ரைட்? புரிஞ்சுதா? கிளியரா? எஸ், குட் மார்னிங். குட் மார்னிங். புரிஞ்சுதா? தெளிவாக இருக்கா? ஸ்க்ரூ காஜ் கொஷின் தெளிவாக தெரிஞ்சுக்கணும். வெர்னியர் காலிப்பர் நம்ம முன்னாடி பார்த்துருக்குறோம். நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கோங்க. கொஷின் கண்டிப்பாக இதில் இருந்து வரும். ஒருவேளை இந்த மாதிரி கொஷின் கொடுத்துட்டாங்கன்னா பிச்சு கண்டுபிடிச்சி லீஸ்ட் கவுண்ட் மட்டும் கேட்பாங்க. முன்னாடி பார்த்த கொஷின் வந்துட்டு பிச்சு அதெல்லாம் கொடுத்துட்டாங்கன்னா டோட்டல் ரீடிங் கேட்பாங்க. அப்புறம் 0 எரர்லாம் அதில் வரும். ஸோ அப்போ 0 எரரை எப்படி கண்டுபிடிக்கணும்? ஸோ அதனால் பிச்சு கொடுக்காத பட்சத்தில் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். மொத்தமாக அந்த ஸ்க்ரூ எத்தனை ரொட்டேஷன் போயிருதுன்னு சொல்கிறாங்க. 5 ரொட்டேஷன் போயிருது ஒரு டிஸ்டன்ஸுக்குன்னா அதை ரெண்டு டிவைட் பண்ணால் பிச்சு எனக்கு கிடச்சிடும். தட் இஸ் த ஸ்மாலஸ்ட் வேல்யூ ஆஃப் த மெயின் ஸ்கேல். ரைட்? நெக்ஸ்ட் கொஸ்டின் வாங்க. த இன்க்ரீஸிங் த ப்ரெஷர் required to decrease the volume delta V of water is 6.3 × 10⁻⁷ Nm/m². ப்ரெஷர் கொடுத்துருக்காங்க. த பர்சன்டேஜ் டிக்ரீஸ் இன் த வால்யூம் கேட்டிருக்காங்க. பல்க் மாடுலஸ் ஃபார்முலா. பல்க் மாடுலஸுக்கு வி ஹேவ் டைரக்ட் ஃபார்முலா. பல்க் மாடுலஸ் ஃபார்முலா என்ன? பல்க் மாடுலஸ். ஸோ பல்க் மாடுலஸ் இங்கே டிக்ரீஸ்ன்னு சொல்லியிருக்காங்களா? ப்ரெஷர் இஸ் டிக்ரீஸ். So bulk modulus B is equal to minus delta P by bulk modulus எப்போ யூஸ் பண்ணுவோம்? சேஞ்ச் இன் வால்யூம் பை ஒரிஜினல் வால்யூம். நம்ம கொடுக்குற ப்ரெஷர்னால என்ன ஆகணும்? வால்யூம் என்ன ஆகும்? சேஞ்ச் ஆகும். ஒரிஜினல் வால்யூம் வந்துட்டு டியூ டு ப்ரெஷர்னால சேஞ்ச் ஆகும். தட் இஸ் வாட் பல்க் மாடுலஸில் நம்ம கால்குலேட் பண்ண போகிறது. யங்ஸ் மாடுலஸில் நம்ம வந்து டிஸ்டன்ஸ் லென்த்து சேஞ்ச் ஆகும். யங்ஸ் மாடுலஸில் இதில் என்ன ஆகும்? பல்க் மாடுலஸில் வால்யூம் சேஞ்சஸ். அவங்க என்ன கேட்குறாங்க அப்படின்னா, இதில் 2 வேல்யூ கொடுத்துட்டாங்க. பல்க் மாடுலஸோட வேல்யூ கொடுத்துட்டாங்க, இது ப்ரெஷர் கொடுத்துட்டாங்க. சேஞ்ச் இன் வால்யூமோடைய பர்சன்டேஜ் என்னவாக இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிச்சா இதை கால்குலேட் பண்ணுங்க. இதுதான் சேஞ்ச் இன் வால்யூம். இந்த டம் எங்கே கொண்டு வந்துருங்க. டெல்டா V/V சேஞ்ச் இன் வால்யூம் இன்ட்டு 100 பண்ணால் என்ன கிடைக்கும்? எவ்வளோ பர்சன்டேஜ்னு கிடைச்சிடும். சரியா? எஸ், குட் மார்னிங் தர்ஷினி. குட் மார்னிங். ரைட்? மைனஸ் டெல்டா P டிவைடட் பை B. இதான் என்னது? சேஞ்ச் இன் வால்யூமுக்கு ஒரிஜினல் வால்யூமுக்குள்ள ரேஷியோ. இதை கண்டுபிடிச்சி இன்ட்டு 100 பண்ணால் தான் என்னது? பர்சன்டேஜ் ஆஃப் த சேஞ்ச் இன் வால்யூம்னு அர்த்தம். பர்சன்டேஜ் ஆஃப் த எஸ், தட் இஸ் ஆன்சர். கரெக்ட் ஆன்சர். எஸ், கரெக்ட் ஆன்சர் பவேஷ். தட் இஸ் ஆன்சர். வெரி குட். மைனஸ் டெல்டா பி என்ன கொடுத்துக்கிறாங்க பாருங்க. 6.3 × 10⁻⁷. 6.3 × 10⁻⁷ பை ப்ளஸ் 7 divided by bulk modulus என்ன கொடுத்தாங்க? 2.1 × 10⁻⁹. 2.1 × 10⁻⁹. ரைட்? ஸோ அப்போ இதை கேன்சல் பண்ண என்ன கிடைக்கும்? 2 times. ஸோ அவங்க பர்சன்டேஜ் ஆஃப் டெல்டா V/V கேட்டுருக்கிறதுனால இன்ட்டு 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கலாம். இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இந்த 10⁻⁹ மேலே வந்து என்ன ஆகிடும்? 2 × 10⁻⁻² ஆகிடும். இன்ட்டு 100. ஏன் இன்ட்டு 100 போடுற? பர்சன்டேஜ். அவன் கேட்டுருக்குது பர்சன்டேஜ். சரியா? இதை மாற்றி போட்டோன்னா இது 3 டைமா? த்ரீ டைம் இது. ஓகேவா? 3 டைம். ஸோ அப்போ இங்கே என்ன இந்த 2 கேன்சல் ஆகிடும். ஸோ அப்போ எவ்வளோ பர்சன்டேஜ் கிடைக்கும்? நெகட்டிவ் சைடு ரெப்ரசன்ட்ஸ் டிக்ரீஸ்னு அர்த்தம். -3%. Minus represents what? So therefore delta V/V percentage of delta V/V எவ்வளோ இருக்கும்? 3% டிக்ரீஸ்னு அர்த்தம். மைனஸ் ரெப்ரசன்ஸ் டிக்ரீஸ், நெகட்டிவ் ரெப்ரசன்ஸ் டிக்ரீஸ்னு அர்த்தம். பாசிட்டிவாக இருந்தால் இன்க்ரீஸ்னு அர்த்தம். ஸோ அப்போ அவங்க எவ்வளோ டிக்ரீஸ் தான் கேட்டுக்கிறாங்க. கரெக்டாக பர்சன்டேஜ் டிக்ரீஸ் தான் கேட்டுக்கிறாங்க. ஸோ இப்போ ஆன்சர் இஸ் 3% டிக்ரீஸ். நெகட்டிவ் ஸ்டேட்மெண்ட் எழுதணும்னா 3% டிக்ரீஸ்னு எழுதணும். நெகட்டிவ் ரிமூவ் பண்ணிட்டு எழுதும் போது தட் இஸ் த ஆன்சர். ஓகேவா? இது ரொம்ப சிம்பிள். ஸோ பல்க் மாடுலஸ் ஃபார்முலா தெரிஞ்சுக்கோ. யங்ஸ் மாடுலஸ், பல்க் மாடுலஸ் அந்த செக்ஷனு நம்ம ஆல்ரெடி பார்த்தேன், சொல்லியிருந்தேன். சாலிட்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி சாப்டர். சாலிட்ஸில் கொஷின் வந்துட்டு ஒன்று யங்ஸ் மாடுலஸு ப்ரைமரியாக இருக்கும், அதில்
இல்லைனா ஹூக்ஸ் லா கான்செப்ட் இந்த ஸ்ட்ரெஸ் ஸ்ட்ரெயின் ரிலேட்டட் கிராஃபு எலாஸ்டிக் லிமிட்டு அல்டிமேட் பாயிண்ட்டு இந்த மாதிரி பாயிண்ட் கொடுத்துட்டு பிரிட்டிலா டக்டைலா அது என்ன நேச்சராக இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். இதில் அவ்வளோதான் யங்ஸ் பல்க் மாடலர்ஸ் இது ரிலேட்டடாக தான் திரும்ப திரும்ப கொஸ்டின் இருக்கும். இதில் ஏதாவது வந்துட்டு ஒன்று தெரிஞ்சிருக்கும், இன்னொன்று கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்கும். அதாவது ஒன்று தெரியாமல் இருக்கும், இதெல்லாம் தெரிஞ்ச டேட்டாவாக இருக்கும். அன்னோன் டேட்டாவை கண்டுபிடிக்கணும் நோன் டேட்டாவிலிருந்து. ரைட், அடுத்த கொஸ்டின் பாருங்கள். The two projectiles are projected with the same initial velocity. Initial velocity சேம்னு சொல்லிட்டாங்க. With the same initial velocity at 15 degree and 30 degree with respect to the horizontal. The ratio of their ranges வந்து 1:x ன்னு சொல்லிட்டாங்க. அப்போ வேல்யூ ஆஃப் எக்ஸ் என்னவா இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இது டைரக்ட் ஃபார்முலா. ரேஞ்சோடைய ஃபார்முலா என்ன? ப்ரொஜெக்டைல் மோஷனில் ரேஞ்சு கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்ன? வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் ரேஞ்ச்? R is equal to u square sin 2 theta by g. இதான் ஃபார்முலா. சில இனிஷியல் வெலாசிட்டி சேம்னு சொல்லிட்டாங்க. ரெண்டு ஆங்கிள் மட்டும் வேறு வேறு, அதோட ரேஷியோ வந்துட்டு 1:x சொல்லியிருக்கிறாங்க. அப்போ கிவன் என்ன கொடுத்துக்கிறாங்க இங்கே? இதில் நம்ம ஃபஸ்ட்டு சொல்லலாம் இனிஷியல் வெலாசிட்டி சேம் இந்த கொஷனில், கிராவிட்டி கான்ஸ்டன்ட்டு. அப்போது ரேஞ்ச் எதை மட்டும் தான் டிபெண்ட் பண்ணியிருக்கும்? 2/θ. கொஸ்டினில் என்ன கொடுத்துட்டாங்க? R1/R2 என்னன்னு சொல்லி கொடுத்துக்கிறாங்க? 1:x, that is 1/x சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ R1க்கு பதிலாக என்ன எழுதலாம்? R1க்கு பதிலாக என்ன எழுதலாம்? R1க்கு பதிலாக இதை சப்ஸ்டிட் பண்ணுங்க. R1க்கு பதிலாக sin இன்ட்டு θ1 எவ்வளோ? 15. θ2 அது 30. 15 by sin 2 இன்ட்டு செகண்ட் என்னது 30 ஈக்குவல் டு 1/x. எக்ஸ் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. ஸோ 2 × 15 என்னது 30, sin 30 ஆகிடும். இங்கே sin 60 ஈக்குவல் டு 1/x. அப்போது sin 30 எதுக்கு ஈக்குவல்? sin 30 1/2. sin 60 வந்துட்டு √3/2. ரெசிப்ரோக்கல்னா 2/√3 கிடைக்கும். ஸோ அப்போ 2 கேன்சல் ஆகிடும், தட் இஸ் 1/x. அப்போது எக்ஸ் ஈக்குவல் என்ன கிடைக்கும்? √3 கிடைக்கும். எக்ஸ் ஈக்குவல் டு √3. ஆப்ஷன் பி இஸ் த ஆன்சர். எஸ், ஆப்ஷன் 2. புரியுதா? டைரெக்டாக ஃபார்முலா ப்ரொஜெக்டல் மோஷன் ஃபார்முலா தெரிஞ்சிருந்தால் போதும். அதோட ரேஷியோ அவங்களே கொடுத்துட்டாங்க 1:x. அப்புறம் இந்த ரெண்டு ஆங்கிள் இருந்ததுன்னா எக்ஸோட வேல்யூ என்னவாக இருந்திருக்கும்? இட்ஸ் வெரி சிம்பிள், டைரக்ட் கொஸ்டின். இதுவுமே இந்த வருஷம் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த மாதிரி அன்எக்ஸ்பெக்டட் டக்குன்னு ஈஸியான கொஸ்டின் கேட்டு விட்ருவாங்க. ஸோ எப்பயுமே கொஸ்டின் பேப்பர் ஈஸி, அதான் எல்லா கொஸ்டினும் ஈஸியாக இருக்காது, எல்லா கொஸ்டினும் டஃபாகவும் இருக்க போகிறதில்ல. எப்பயுமே அந்த பேலன்ஸில் இருக்கும். ஸோ அதனால் ஒரு சில கொஸ்டின் நம்ம கண்டிப்பாக ஒரு அட்லீஸ்ட் ஒரு பாதி கொஸ்டின் ஈஸியாக தான் இருக்கும். சரியா? அது எந்த என்ட்ரன்ஸுக்குமே அப்படி தான். The graph shows variation of stopping potential V0 with frequency nu of the incident radiation for 3 photosensitive metals X1, X2, X3. Which metal give out electrons with greater kinetic energy for the same wavelength of incident? அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது எதுன்னு சொல்ல முடியுமா? சேம் வேவ்லென்த். இதை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பாருங்கள். ஒரு விஷயம் முதல்ல நோட் பண்ணதில் நான் 3 மெட்டல் ஒரு ரஃப்பாக எடுத்துக்கிறேன் உங்களுக்கு புரியுறதுக்காக ஈஸியாக. ஒரு ரெஃபரன்ஸுக்கு இது ஒரு மெட்டல், அப்புறம் இது ஒரு மெட்டல், இன்னொரு மெட்டல் எடுத்துப்போம், இது ஒரு மெட்டல். 3 டிஃப்ரெண்ட் மெட்டல் எடுத்துக்கிட்டேன். இது எல்லாத்துலேயும் என்ன இருக்குது? ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் இருக்குது. ஓகேவா? இது எல்லாத்துலேயும் ஒரு ஃப்ரீ எலக்ட்ரான் இருக்குது. Like this. Okay. இந்த 3 மெட்டல், இந்த மெட்டல் இதுக்கு X1, X2, X3 அதான் அவங்க சொல்லியிருக்கிறாங்க. 3 மெட்டல் அவங்க கொடுத்துருக்காங்க. X1, X2, X3. ரைட்? இதுக்கு பாருங்க, இங்கே என்ன நடந்திருக்குது? கம்மியான ஃப்ரீக்குவென்சிலேயே எலக்ட்ரானைசேஷன் நடந்திருக்குது. கிராஃபை பாருங்கள். இந்த எக்ஸ் ஆக்சிஸ் ஃப்ரீக்குவென்சி, ஒய் ஆக்சிஸ் ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல். எக்ஸ் ஆக்சிஸ் ஃப்ரீக்குவென்சி கம்மியான ஃப்ரீக்குவென்சிலே இது எஜெக்ஷன் நடக்குது. இதுலேயும் அதோட அதிகமாக நடக்குது. இதோட அதிகமாக கொடுக்கணும் இதுக்கு எஜெக்ஷனுக்கு, இதுக்கு அதோட அதிகமாக கொடுக்கணும். கரெக்டாக? இப்போ நான் ஒரு லைட்டை இன்சிடென்ட் பண்ணுறேன். அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க சொல்லிட்டாங்க, எல்லாத்துலேயுமே எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகுது. சரியா?
which metal give out electrons with greater kinetic energy கேட்டிருக்காங்க. சேம் வேவ் லென்த் இன்சிடென்ட் ஆகுதுன்னு, சேம் வேவ் லென்த்துக்கு இன்சிடென்ட் ஆகுதுன்னு சொல்லிட்டாங்க. இதுலேருந்து எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகிறதுக்கான த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி என்னவா இருக்கும்? கம்மியாக இருக்கும். கரெக்டா? இதனுடைய த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி 𝜇1. ரைட்? இதனுடைய த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி 𝜇1 எடுத்துக்கிறேன். இது 𝜇2, இது 𝜇3. கரெக்டா? இதான் அதற்கான த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி. அப்போ எதுக்கு ஃப்ரீக்வன்சி இருக்குது ரொம்ப ஜாஸ்தி? 𝜇3 greater than 𝜇1 greater 𝜇2 greater than 𝜇1. ஏன் தெரியுதா? see the graph. இந்த கிராஃபில் ஃபஸ்ட்டு மெட்டல் எலக்ட்ரான் எஜெக்ட் பண்ணுறதுக்கான ஃப்ரீக்வன்சி கம்மியாக இருக்குது. செகண்ட் மெட்டல் அதாவது 1 × 10⁻14 ஹெர்ட்ஸ்னு அர்த்தம். இதுக்கு 1.5 × 10⁻14 ஹெர்ட்ஸ், இதுக்கு 2 × 10⁻14 ஹெர்ட்ஸ். அப்போது எதுக்கு எலக்ட்ரான் இப்போ நான் இதுக்கு பேர் என்னது? த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி. இது வந்து இந்த ஃப்ரீக்வன்சிக்கு பேர் என்னது? த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி. த்ரெஷோல்டுனா என்ன அர்த்தம்? மினிமம் ஃப்ரீக்வன்சி. இது எல்லாமே புரியுதா? இது எல்லாமே என்னது? த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி. இது எல்லாமே த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சியோட மீனிங் அந்தந்த மெட்டலுக்கு. இப்போ நான் ஒரு லைட்டை இன்சிடென்ட் பண்ணுறேன், ஒரு பர்டிகுலர் லைட்டை இன்சிடென்ட் பண்ணுறேன். அந்த லைட்டில் இந்த மூணுத்துலையுமே எஜெக்ஷன் நடக்குது. தட்ஸ் எ மீனிங். பாருங்கள், சேம் வேவ் லென்த் இன்சிடென்ட் ரேடியேஷன், மூணுத்துலேயும் ஒரே வேவ் லென்த் நான் இன்சிடென்ட் பண்ணுறேன். அப்போது மூணுத்தில் நான் இன்சிடென்ட் பண்ணணும் அப்படின்னா அந்த லைட்டுடைய ஃப்ரீக்குவென்சி கண்டிப்பாக என்னவா இருக்கணும்? இதில் எது ரொம்ப கிரேட்டரோ அதுக்கு ஈக்குவலாக இருக்கணும், இல்லை அதை விட கிரேட்டராக இருக்கணும். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? இதுக்கு 1/4, அதாவது இந்த கேஸை எடுங்க, 1 × 10⁻14 ஹெர்ட்ஸ் இதுக்கு போதும். இதுக்கு 1.5, இதுக்கு 2. இப்போ நான் 2 × 10⁻14 ஹெர்ட்ஸில் லைட்டை இன்சிடென்ட் பண்ணனா இதில் எஜெக்ஷன் நடக்கும், இதில் எஜெக்ஷன் நடக்கும். எனக்கு இதுக்கு 1 போதும். ஆனால் நான் இதில் இன்சிடென்ட் பண்ணுறேன், 2ல் இன்சிடென்ட் பண்ணுறேன். 2ல் இன்சிடென்ட் பண்ணும்போது இதில் எஜெக்ஷன் நடக்கும். 1.5 தான் இது தேவை கண்டிப்பாக. அப்போ இதில் எஜெக்ஷன் நடக்கும். மினிமம்ன்றது அட்லீஸ்ட் மேக்ஸிமம் எவ்வளோன்னு கொடுக்கலாம். அப்போ நான் இதில் 2 கொடுத்தா அப்போ இதில் எஜெக்ஷன் நடக்கும். இல்லை 3 கொடுக்குறேன்னா 3 கண்டிப்பாக நடக்க தான் போகுது. 3 × 10⁻14 ஹெர்ட்ஸ் கொடுத்தா எஜெக்ஷன் வில் பாசிபிள் ஆல் 3 கேஸ். நான் ஒரு பர்டிகுலர் ஃப்ரீக்குவென்சியை யூஸ் பண்ணுறேன். அந்த பர்டிகுலர் ஃப்ரீக்குவென்சியில் இந்த 3 மெட்டல்லையுமே எஜெக்ஷன் நடக்குது. சேம் அதாவது ஃப்ரீக்குவென்சிக்குள்ள வேவ் லென்த்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா அது ஃப்ரீக்குவென்சி இருந்தால் கண்டிப்பாக அதுக்கு வேவ் லென்த் இருக்கும். அப்போ நான் ஒரு பர்டிகுலர் வேவ் லென்த் யூஸ் பண்ணுறேன். அந்த பர்டிகுலர் வேவ் லென்த்தில் 3த்துலேயுமே எஜெக்ஷன் நடக்குது. ஓகேவா? அப்போ எதுக்கு ஸ்டாப்பிங் போர்ஸ் அதிகமாக இருக்குன்னா, சப்போஸ் நான் 2 ஹெர்ட்ஸ் 2 × 10⁻14 ஹெர்ட்ஸ் ஃப்ரீக்வன்சி எஜெக்ஷன் கொடுத்ததுன்னா இதில் ஜஸ்ட் எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகும். இதில் என்ன ஆகும்? இதுக்கு 1.5 போதும். ஆனால் நான் கொடுத்தது ஜாஸ்தி. அப்போ இதை விட இதில் அதிகமாக எலக்ட்ரான் வெளியில் ஸ்பீட் அதிகமாக வரும். ஏன்னா மினிமமோட நான் அதிகமாக கொடுத்துட்டேன். இதுக்கு 1.5 தான் தேவை, நான் கொடுத்தது 2. இதுக்கு தான் மினிமம், அது இது ஜாஸ்தி. இதுக்கு 1 போதும், நான் அதை விட இன்னும் ஜாஸ்தியாக கொடுத்துட்டேன். அப்போ இன்னும் எலக்ட்ரான் ஹை ஸ்பீடில் வரும். எக்ஸ்ட்ராவாக எவ்வளோ ஃப்ரீக்வன்சி கொடுக்குறணும்? மினிமம் த்ரெஷோல்டு ஃப்ரீக்வன்சி இருந்து வெளியில் வர்றதுக்கு தேவையான எனர்ஜி. ரைட்? நான் அதை விட தாண்டி எக்ஸ்ட்ராவாக கொடுத்துட்டேன்னா எலக்ட்ரான் எவ்வளோ எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருவோன்னா தட் எக்ஸஸ் எனர்ஜி கன்வெர்டட் இன்டு கைனடிக் எனர்ஜி. எக்ஸ்ட்ரா அப்போ கைனடிக் எனர்ஜி அதிகமாகிடுச்சுன்னா ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல் அதிகமாக இருக்கும். அப்போது எதில் எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகுறது? இப்போ நான் இன்சிடென்ட் பண்ணுற இந்த பர்டிகுலர் ஃப்ரீக்வன்சி இது எல்லாத்துலையும் நான் இன்சிடென்ட் பண்ணுறேன். இது எல்லாமே என்னது? இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி வந்துட்டு என்னது? கிரேட்டர் தென் 𝜇3 அப்படின்னு எடுத்துக்கிறேன் எக்ஸாம்பிளுக்கு. சரியா? இன்சிடென்ட் ஃப்ரீக்வன்சி கிரேட்டர் தென் இந்த தேர்ட் ஃப்ரீக்வன்சியோட அதிகமாக இன்சிடென்ட் பண்ணிட்டேன் அப்படின்னா எல்லாத்துலையும் எலக்ட்ரான் எஜெக்ஷன் நடக்கும். எஜெக்ட் ஆகிற எலக்ட்ரானோட கைனடிக் எனர்ஜி எதில் ஜாஸ்தியாக இருக்கும்? இதில் இவ்வளோ தூரம் எலக்ட்ரான் வெளியில் வரும். இதில் என்ன நடந்திருக்கும்? எலக்ட்ரான் எஜெக்ட் இதோட கம்மியாக தான் வந்திருக்கும். ஏன்னா இதை விட இதுக்கு கொஞ்சம் ஃப்ரீக்வன்சி அதிகமாக தேவைப்படும். இதில் ஜஸ்ட் கொஞ்சம் தூரம் வந்திருக்கும். ஏன்னா இதுக்கு எனர்ஜி நிறைய வேணும் எஜெக்ட் பண்ணுறதுக்கு. ஸோ அப்போ இதுக்கு இங்கே வந்திருக்கும் அப்படின்னு வச்சுக்கோம். லைக் திஸ் எலக்ட்ரான் எஜெக்ட் ஆகிட்டு இந்த இடத்துல வந்திருக்கும். புரியுதா? இந்த மாதிரி. அப்போ எதுல ரொம்ப ஜாஸ்தியாக வந்திருக்கும்? இதில் தான். ஸோ த ஆன்சர் இஸ் ஆப்ஷன் 1. அவங்க என்ன கேட்டிருக்கிறாங்க இந்த ஆப்ஷனை பார்க்கணும். விச் மெட்டல் வில் கிவ் எலக்ட்ரான் வித் கிரேட்டர் கைனடிக் எனர்ஜி? ஸோ அப்போ எதில் ஹை ஸ்பீடில் வருமோ இதில் தான் கிரேட்டர் கைனடிக் எனர்ஜியாக இருக்கும். ஸோ அப்போ தேர்ஃபோர் கைனடிக் எனர்ஜி 1 வந்து கிரேட்டர் தென் 2 வந்து கிரேட்டர் தென் 3 இருக்கும். சொல்றது புரியுதா? ஸோ
ஆப்ஷன் ஏ இஸ் த ஆன்சர். நான் உங்களுக்கு புரியுறதா இவ்வளோ டயக்ராம்லாம் போட்டிருக்கிறேன். நீங்கள் தெளிவாக டூயல் நேச்சருடைய அந்த ஃப்ரீக்குவென்சி இன்டென்சிட்டி அதுக்கப்புறம் என்ன பார்த்தோம், ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல், இதில் உள்ள ரிலேஷன் எல்லாம் தெரியணும். இன்டென்சிட்டியால் கரண்ட்டு தான் கனெக்ட் ஆகும். இன்டென்சிட்டி அதிகமானா, அதாவது இன்சிடென்ட் ஆகிற ஃப்ரீக்குவென்சி த்ரெஷோல்டு ஃப்ரீக்குவென்சியை விட அதிகமாக இருந்திருந்தால் எலக்ட்ரான் எஜெக்ஷன் நடக்கும். இன்டென்சிட்டி வந்து இன்சிடென்ட் ஃப்ரீக்குவென்சி வந்து கிரேட்டர் த்ரெஷோல்டு ஃப்ரீக்குவென்சி எஜெக்ஷன் கண்டிப்பாக நடக்கும். கரெக்டா? ஸோ இப்போ மோர் நம்பர் ஆஃப் ஃபோட்டான்ஸ் அதிகமாக இன்சிடென்ட் ஆகும்போது எலக்ட்ரான் எஜெக்ஷன் அதிகமாக இருக்கும். ஸோ இன்டென்சிட்டி அதிகமாச்சுன்னா எலக்ட்ரான் எஜெக்ஷன் அதிகமாக இருக்கும். அதிகமான எலக்ட்ரான் எஜெக்ட் ஆச்சுன்னா அதிகமான ஃபோட்டோ கரண்ட் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ ஃபோட்டோ கரண்ட்டும் இன்டென்சிட்டியும் டைரக்ட்லி ப்ரொபோஷனல். நேற்று 2025 கேட்ட ஒரு கிராஃப் கொஷின் பார்த்துருந்தோம். தட் இஸ் ரிலேட்டட் டு இன்டென்சிட்டி. இன்டென்சிட்டியும் கரண்ட்டும் ரிலேட்டட். இன்டென்சிட்டிக்கும் ஃப்ரீக்குவென்சி ரிலேட் பண்ண மாட்டோம். சரியா? சாரி, ஃப்ரீக்குவென்சியும் கரண்ட் ரிலேட் பண்ண மாட்டோம். ஏன்னா ஃப்ரீக்குவென்சி அதிகமானால் எஜெக்ட் ஆகிற எலக்ட்ரான் அதே தான், அது மாறாது. வர ஸ்பீடு தான் மாறும். எனர்ஜி அதிகமாக கொடுத்தா அதிகமாக ஃபாஸ்ட்டாக வெளியில் வரும், கம்மியாக கொடுத்தா பொறுமையாக வெளியில் வரும், ஃபைனலில் வெளியில் வந்துடும். அவ்வளோதான் விஷயம். அதனால் கரண்ட் அதிகமாகணும்னா ஃப்ரீக்குவென்சி அதிகமாகக்கூடாது. ஃப்ரீக்குவென்சி அதிகமாகினா கைனடிக் எனர்ஜி அதிகமாகும். எனர்ஜி அதிகமாகும் போது எஜெக்ட் ஆகிற ஸ்பீடு அதிகமாகும். ஃப்ரீக்குவென்சியும் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியலும் ரிலேட்டட். கைனடிக் ஃப்ரீக்குவென்சி அதிகமாச்சுன்னா கைனடிக் எனர்ஜி அதிகமாகும். கைனடிக் எனர்ஜி அதிகமாச்சுன்னா என்ன ஆகும்? ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் அதிகமாகிடும். ரைட்? இன்டென்சிட்டினால ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியலுக்கும் ஃப்ரீக்குவென்சிக்கும் ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் இன்டென்சிட்டிக்கும் எப்பயுமே ரிலேஷன் கிடையாது. போத்தார் என்னது? இண்டிபெண்ட். இன்டென்சிட்டினால எலக்ட்ரான் எஜெக்ஷன் அதிகமாக நடக்கும்போது ஸ்பீடு மாறாது. ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல் ரிலேட்டட் டு கைனடிக் எனர்ஜி. அதிகமான ஸ்பீடில் ஒரு எலக்ட்ரானை ஸ்டாப் பண்ணோன்னா we have to provide ஸ்டாப்பிங் பொட்டென்ஷியல். ஸ்பீடு அதிகமாக வரதுக்கு நம்ம அதிகமான எனர்ஜி பிடிக்க வேண்டியதாக இருக்கும். சரியா? ரைட்? பிரேக் வேணுமா? டயர்ட் ஆகிட்டிங்களா? ஓகே. ஓகே, சரி, பிரேக் எடுத்துக்கலாம். ஒரு ஸ்மால் பிரேக். ஓகேவா? ஓகே ஓகே, பிரேக் எடுத்துக்கலாம். 8:45 கண்டினியூ பண்ணுவோம். ஓகேவா? கண்டினியூ 8:45. ஒரு ஸ்மால் பிரேக் எடுத்துக்கோங்க. புரியுதா? ஃபாலோ பண்ண முடியுதா ஓரளவுக்கு? இப்போ கொஷின்ஸ்லாம் நம்ம இனிமேல் பார்க்க போகிறது எல்லாமே அப்கமிங் நீட் கொஷினுக்கு ஏற்ற மாதிரி தான். ரீசெண்ட் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய கொஷின் என்டிஏ அவங்க கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடிய அந்த டைப் ஆஃப் கொஷின்ஸ் தான் நம்ம இப்போ எல்லாமே ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இந்த கொஷின்ஸ் எல்லாம் புரிஞ்ச ஐடியா கிடைக்கும். சரியா? சில கொஷின்ஸ் அதே வரும். என்னுடைய கெஸ்ஸிங் அட்லீஸ்ட் ஒரு 10 கொஷினாவது அதே மாடல் அப்படியே டிட்டோவாக வரும். மீதி வந்து இந்த கான்செப்ட் முன்னாடி படித்தது, சப்ஜெக்டில் நம்ம எப்படி படிச்சிருக்கிறோம், ஃபார்மா என்ன படிச்சு வச்சிருக்கோம், அதெல்லாம் பேஸ் பண்ணி இன்டர்லிங்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ரைட்? ஸோ 8:40 கண்டினியூ பண்ணலாம்.
ரைட், ஸ்டார்ட் பண்ணலாமா? ரெடியா? எஸ் எஸ், ஹாய் ஹாய். எஸ், ஹாய் ஹாய் தர்ஷு. ஹாய் கௌதம். ஓகே ரைட். ரிசல்ட்டா இன்னைக்கா? ஸோ எல்லோரும் பயங்கரமாக எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கீங்களா? பயம் ப்ளஸ் எக்ஸைட்மெண்ட் ரெண்டு சேர்ந்துருக்குதா? ஓகே ஃபைன். சரி வாங்க அடுத்த கொஸ்டின் போகலாம். ரைட், ஓகே இந்த கொஸ்டின் பாருங்க. A slit of width A is illuminated by light of wavelength lambda. The linear separation between first and third minima in the diffraction pattern produced on a screen placed at a distance d from the slit system அப்படின்னு கேட்டுக்கிறாங்க. இது ஆக்சுவலாக ரொம்ப சிம்பிளான ஒரு கொஷின் தான். இது என்ன அப்படின்னா டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் உடைய கான்செப்ட். ஸோ இப்போ இது வந்துட்டு இங்கே ஸ்மால் ஸ்லிட்டு, இதான் வந்து ஸ்லிட்டு, ஓகேவா? ஆப்போசிட்டில் நம்ம வந்துட்டு ஒரு ஸ்க்ரீன் வச்சிடறோம். இது ஸ்க்ரீன். ஸோ இதில் என்னென்ன கேட்டிருக்காங்க பாருங்க, லீனியர் செப்பரேஷன் பிட்வீன் ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் மினிமா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்கிறாங்க. ஸோ அப்போ இது வந்து சென்டர் பாயிண்ட் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அண்ட் தேர்ட் மினிமா. ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட்டு மினிமான்னு எடுத்துப்போம், சென்டர்லேருந்து கண்டுபிடிச்சாகணும். இது தேர்ட் மினிமா, ஓகேவா? ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட்டு மினிமா சென்டர்லேருந்து, இது வந்து தேர்டு, இது ஃபஸ்ட்டு. அப்போ இது ரெண்டுத்துக்கு என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னு கேட்டுருக்குறாங்க. அதான் கொஸ்டின். டைஃப்ராக்ஷன் பேட்டர்னில் ஃபஸ்ட் அண்ட் தேர்ட் மினிமா டைஃப்ராக்ஷன் பேட்டர்ன் ப்ரொடியூஸ் ஆகுது, டிஸ்டன்ஸ் டி ஃப்ரம் த ஸ்லிட்னு கேட்டிருக்காங்க. த லீனியர் செப்பரேஷன் ரெண்டுத்துக்கு உள்ள கேப் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்குறாங்க. ஸோ அப்போ சிம்பிளாக இதுக்கு ஃபார்முலா நம்ம ஓகேவா? ஸோ இங்கே மினிமா கண்டுபிடிக்கிற ஃபார்முலா டைஃப்ராக்ஷன் கேஸில் என்ன அப்படின்னா nth மினிமா, அதுக்கு பேர் nth மினிமா கண்டுபிடிக்கிற ஃபார்முலா n lambda d by a. ஏன்றது இந்த ஸ்லிட்டோடைய வித்து, இதான் வித் ஆஃப் ஸ்லிட், இதான் என்னது ஏ, ரைட்? ஏன்றது வித் ஆஃப் த ஸ்லிட்னு அர்த்தம், சரியா? ஏ இஸ் த வித் ஆஃப் த ஸ்லிட். டைஃப்ராக்ஷனில் இப்படி தான் வரும். ஸோ இதில் nth மினிமா கண்டுபிடிக்கிற ஃபார்முலா என்னன்னு பார்த்தீங்கன்னா n lambda d by a.
இந்த டின்றது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்க்ரீன். யங்ஸ் மாடுலஸில் பார்த்துருப்பீங்க, அதில் வேறு ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். இது டைஃப்ராக்ஷனில் இதான் என்னது டிஸ்டன்ஸ் பிட்வீன் த ஸ்க்ரீன் அண்ட் ஸ்லிட், கேபிட்டல் டி. என் வந்து nth மினிமா, ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த் என்ன கேட்குறாங்களோ. லேம்டா வந்து இதில் என்டர் ஆகக்கூடிய லைட் சோர்ஸ். சரியா? அப்போது ஃபஸ்ட்டு மினிமா ஃபார்முலா என்ன? ஃபஸ்ட்டு மினிமா அப்படின்னு என்ன அர்த்தம்? n = 1 சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா என்ன வேல்யூ கிடைக்கும்? n lambda d by a. என்னுக்கு பதிலாக 1 போட்டிங்கன்னா lambda d by aன்னு கிடைக்கும். தேர்டு மினிமானா என்ன அர்த்தம்? n = 3. அப்போ என்ன கிடைக்கும்? n lambda யூஸ் பண்ணால் n lambda d by a அப்படின்னு கிடைக்கும். அப்புறம் எடுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எடுங்க. டிஃப்ரென்ஸ் தானே கேட்டுக்கிறாங்க, செப்பரேஷன் கேட்டுக்கிறாங்க. ஸோ அப்போ இங்கே 3 lambda d by a minus lambda d by a டிஃப்ரென்ஸ் எடுத்து தானே கிடைக்கும் 2 lambda d by a கிடைக்கும். கரெக்டா? 2 lambda d by a. ஆப்ஷன் 3 is the C is the answer. Yes, 2 lambda d by a. இதுதான் வந்து டைஃப்ராக்ஷன் கொஸ்டின் எப்பயாவது தான் வரும். ஸோ அதில் கொஸ்டின் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ அதனால் இது கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிக்குவாங்க. ஏன்னா எப்பயாவது சம்டைம்ஸ் கேட்பாங்க. மோஸ்ட்லி எக்ஸ் டபுள் ஸ்லிட் எக்ஸ்பெரிமெண்ட் இருக்கும். இல்லைனா அதில் அடுத்த மெயின் ஹெட்டிங் நான் சொல்லியிருந்தேன் போலரைசேஷன் ப்ரூஸ்டர் லா பேஸ் பண்ணியிருக்கும். சம்டைம்ஸ் டைஃப்ராக்ஷன் ஃபோக்கஸ் பண்ணுவாங்க. ஏன்னா சிலபஸில் இருக்கக்கூடிய ஹெட்டிங் தான் ஃப்ரீக்வெண்ட்டாக அதில் இல்லைனாலும் சம்டைம்ஸ் எப்பயாவது டிஃப்ரெண்ட்டாக அதில் கான்சன்ட்ரேட் பண்ணாத ஒரு செக்ஷனில் கொஸ்டின் கேட்கணும் வரும்போது இதை அதில் டார்கெட் பண்ணுவாங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். A string A of length 0.314 meter of Young's modulus 2 × 10 to the power 10 Newton per meter square is connected to another string B of length and Young's modulus both twice of those of A. This series combination of string is then suspended from a rigid support and its free end fixed load mass 0.5 kg. The net change in length of the combination என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் இது. கொஸ்டினில் எந்த டிஃபிகல்ட்டிஸுமே கிடையாது. ரொம்ப கிளியராக டேட்டா கொடுத்துருக்காங்க. இதில் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். ஸ்ட்ரிங் ஏ ஆஃப் லென்த் 0.314 மீட்டர் யங்ஸ் மாடுலஸ் அதோட வேல்யூ கொடுத்துருக்காங்க. கனெக்டட் டு அனதர் ஸ்ட்ரிங் பி, அதனுடைய பி ஆஃப் லென்த்து கொடுத்துருக்காங்க. யங்ஸ் மாடுலஸ் ரெண்டுமே என்னவா இருக்குது? ட்வைஸாக இருக்குதுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ என்ன அர்த்தம்? இது வந்துட்டு ஏதோ ஒரு ஹேங் பண்ணியிருக்காங்க. சரியா? இது வந்துட்டு நம்ம ரெண்டுக்கு இது வந்து ஃபஸ்ட்டு மெட்டீரியல். ரெண்டாவது இன்னொரு மெட்டீரியல் அதில் ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. இது இன்னொரு மெட்டீரியல். ஓகேவா? இதான் சொல்லியிருக்கிறாங்க. இதில் என்னென்ன கிவன் கொடுத்துருக்காங்கன்னா இதனுடைய லென்த்து எல், இதனுடைய லென்த்து 2L. கரெக்டாக பார்த்தீங்கன்னா தெரியும். இதனுடைய லென்த் வந்து எல், அது வேல்யூ கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துருக்குறாங்க? 0.314. இதனுடைய லென்த்து 2 times அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஒரிஜினலாக என்ன இருந்தோ தெரியுதா? பி வந்து என்ன சொல்லியிருக்காங்க? லென்த் அண்ட் யங்ஸ் மாடல்ஸ் ரெண்டுமே ட்வைஸ், இதுக்கு ட்வைஸ் ஆகுதுன்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய யங்ஸ் மாடல்ஸ் ஒய்னா இதனுடைய யங்ஸ் மாடல்ஸ் 2y அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? இதில் ஒரு மாசை வந்து கட்டி தொங்க விட்டுருக்குறாங்க. இதில் வந்துட்டு ஒரு பிளாக் தொங்க விட்டதுனால என்ன ஆகுதுன்னா லென்த்து எக்ஸ்பேண்ட் ஆகுது, நியூ லென்த்து சேஞ்ச் ஆகுது. இதான் மாஸ். இதனுடைய மாஸ் வந்துட்டு எம். அது எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க? 0.8 kg. 0.8 kg. புரியுதா? இவ்வளோ தான் டேட்டா. அப்படின்னா மொத்தமாக எவ்வளோ எக்ஸ்பேன்ஷன் டென்ஷன் இது நெட் சேஞ்சின் லென்த்து என்ன ஆகுது? இந்த இது வந்து எக்ஸ்பேண்ட் ஆகுது. கரெக்டாக ஹேங்கிங்கில் இருக்கிறதுனால இந்த மெட்டீரியலும் இந்த மெட்டீரியல் என்ன ஆகுதுன்னா லென்த்து சேஞ்ச் ஆகுது. இதில் ஒரு சம் லென்த்து சேஞ்ச் ஆகும், இதில் சம் லென்த்து சேஞ்ச் ஆகும். டோட்டல் சேஞ்ச் இன் லென்த்து என்னன்னு கேட்குறாங்க. ஸோ இப்போ இதில் சேஞ்ச் ஆகிற லென்த்னா என்ன எடுத்துக்கலாம்? டெல்டா எல். இதில் சேஞ்ச் ஆகிற லென்த்னா என்ன எடுத்துக்கலாம்? டெல்டா, இது L1, இது L2 எடுத்துப்போம். டெல்டா L1, டெல்டா L2 சேஞ்ச் இன் லென்த் ரெண்டுத்துலையும். இப்போது எனக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும் யங்ஸ் மாடுலஸோடைய ஃபார்முலா. வாட் இஸ் த ஃபார்முலா ஆஃப் யங்ஸ் மாடுலஸ்? ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயினா ஜென்ரலாக, அதாவது டென்சைல் ஸ்ட்ரெஸ் பை டென்சைல் ஸ்ட்ரெயின் வரும். இந்த இடத்துல யங்ஸ் மாடுலஸ் ஸ்ட்ரெயின் வரும்போது என்ன ஃபார்முலா? ஃபோர்ஸ் பை ஏரியா. ஸ்ட்ரெஸ்ஸுக்கு ஸ்ட்ரெயினுக்கு என்னது? சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த்து. முதல்ல இதை ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. யங்ஸ் மாடுலஸுக்கு நம்ம ஃபார்முலா பார்த்துருக்குறோம். ஃபோர்ஸ் பை ஏரியா பை ஸ்ட்ரெஸ் பை ஸ்ட்ரெயின். ஸ்ட்ரெஸ் ஃபோர்ஸ் பை ஏரியா, ஸ்ட்ரெயின் வந்து என்னது? சேஞ்ச் இன் லென்த் பை ஒரிஜினல் லென்த். யங்ஸ் மாடுலஸ் வரும்போது பல்க் மாடுலஸ் வந்து வால்யூம் வரும் ஸ்ட்ரெயின் கேஸுக்கு. அப்போது இதை மாடிஃபை பண்ணி என்ன வரும்? இந்த எல் மேலே போயிடும். ஃபோர்ஸ் இன்ட்டு எல் பை
டெல்டா எல் இன்ட்டு எல் ஏரியா இன்ட்டு டெல்டா எல் ஏ இன்ட்டு டெல்டா எல் இதுதான் யங்ஸ் மாடுலஸ். இங்கே நமக்கு டெல்டா எல்ல தான் இப்போ ரிலேஷனில் தேவைப்படுது. ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கோங்க. ஃபோர்ஸ் இன்ட்டு எல் ஒய் இங்கே கொண்டு வந்துருங்க ஏரியா இன்ட்டு யங்ஸ் மாடுலஸ் இதுதான் டெல்டா எல். கரெக்டா? அவங்க என்ன கேட்டிருக்காங்க, இது ஜென்ரல் ஃபார்முலா. நான் இப்போ நம்ம கண்டுபிடிச்சது ஜென்ரலாக. இப்போ அவங்க கேட்டிருக்கிறது டோட்டல். அப்போது நெட் சேஞ்ச் இன் லென்த்து, நெட் சேஞ்ச் இன் லென்த் டெல்டா எல் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? நெட் சேஞ்ச் என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் ஒயர் எவ்வளோ சேஞ்ச் ஆகுது, செகண்ட் ஒயர் எவ்வளோ சேஞ்ச் ஆகிருக்குது, ரெண்டு ஆட் பண்ண என்ன கிடைக்கும்? நெட் சேஞ்ச் கிடைக்கும். டெல்டா L1 ஃபர்ஸ்ட் ஒயர் அந்த மாஸ் ஹேங்கிங் இருக்கிறனால அது எவ்வளோ தூரம் எக்ஸ்பேண்ட் ஆகுது, செகண்ட் ஒன் எவ்வளோ தூரம் எக்ஸ்பேண்ட் ஆகுது, ரெண்டு ஆட் பண்ணால் நெட் சேஞ்ச் இன் லென்த் ஆட் பண்ணால் மொத்த லென்த் சேஞ்சஸ் கிடைச்சிரும். இந்த ஃபார்மேட் படி எழுதுங்க. டெல்டா எல் எதுக்கு ஈக்குவல்? ஃபோர்ஸ் இன்ட்டு எல் பை ஏஒய். அப்போ ஃபர்ஸ்ட் ஒன்னுடைய ஃபோர்ஸு இன்ட்டு லென்த்து. கரெக்டா? எஃப் இன்ட்டு இதை வேணால் L1 எடுத்துக்கோங்க. சரியா? L1 டெல்டா 1 எழுதும்போது எஃப் இன்ட்டு எல் டிவைட் பை ஏ இன்ட்டு ஒய் டேரெக்டாகவே எழுதிடுறேன். செகண்ட் ஒன்னுக்கு என்ன ஃபார்முலா எழுதுவீங்க? எஃப் இன்ட்டு செகண்டோட லென்த் என்னது? 2 டைம்ஸ் ஆஃப் லென்த்து. அதனால இதனுடைய லென்த்து ஒரிஜினல் லென்த்து ட்வைஸு ஏ இன்ட்டு யங்ஸ் மாடுலஸ் என்ன கொடுத்துருக்காங்க செகண்ட் ஒன்னுக்கு? ஃபர்ஸ்ட் ஒன்னோட 2 டைம்ஸு. அதனால இங்கே என்ன போட்டுக்கிறேன்? 2y. புரியுதா? இதான் ஃபார்மெட்டு. நான் இந்த இதான் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. ஸ்டாண்டர்ட் ஃபார்முலாவை சிம்பிளிஃபை பண்ணால் டெல்டா எல் இது ரிலேஷன் கிடச்சிருக்குது. இதை நான் ரெண்டு கேஸுக்கு அப்ளை பண்ணுறேன். ஃபஸ்ட்டு கேஸுக்கும் செகண்ட் கேஸுக்கும். ஃபஸ்ட்டு கேஸில் எஃப் எல் ஏஒய் அப்படி இருக்குது. செகண்ட் கேஸில் லென்த்து 2 டைம்ஸ் ஆகுது, யங்ஸ் மாடுலஸும் ட்வைஸ் ஆகுது. ஸோ இதாங்க பண்ணியிருக்கிறேன். இப்போ இதை சிம்பிளிஃபை பண்ணால் இந்த 2 கேன்சல் ஆகிடும். அப்போ என்ன கிடைக்கும்? எஃப்எல் பை ஏஒய் எஃப்எல் பை ஏஒய் 2 டைம்ஸ் ஆஃப் எஃப்எல் பை ஏஒய்னு கிடைக்கும். தட் இஸ் யங்ஸ் மாடுலஸ். புரிஞ்சுதா? இதில் ஹேங்கிங்கில் இருக்கும்போது ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவல்? ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவல்? கிராவிட்டிக்கு ஈக்குவல். கரெக்டாக? இதில் ஆக்ட் ஆகிற ஃபோர்ஸ் என்னது? எஃப் ஈக்குவல் டு மாஸ் இன்ட்டு கிராவிட்டி. அப்போது ஃபோர்ஸ் எதுக்கு ஈக்குவல்? 2 இன்ட்டு மாஸ் இன்ட்டு கிராவிட்டி இன்ட்டு எல் பை ஏரியா இன்ட்டு ஒய். அவ்வளோதான். இதுக்கப்புறம் எல்லா வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணால் பேன்ஸ் முடிஞ்சுது. ஸோ அவங்க கொடுத்துக்கிற கண்டிஷனுக்கு அப்படியே ரீஅரேஞ்ச்மெண்ட் பண்ணிக்கணும். அவ்வளோதான். சால்வ் பண்ணுங்கள். இதில் டெல்டா எல் ஈக்குவல் டு மாஸ் எவ்வளோ கொடுத்துக்கிறாங்க? 0.8 kg. ஸோ அப்போ 2 இன்ட்டு 0.8 இன்ட்டு கிராவிட்டி 10 இன்ட்டு லென்த்து எவ்வளோ கொடுத்துக்கிறாங்க? லென்த் எவ்வளோ கொடுத்துருக்காங்க? 0.314. ஸோ 0.314 நான் என்ன எழுத போகிறேன்னா இதை இப்படியே இருக்கட்டும். 0.314 பை ஏரியா கொஸ்டினில் கொடுத்துக்கிறாங்களா பாருங்கள். வாட் இஸ் த ஏரியா கிவன்? ரேடியஸ் கொடுத்துட்டாங்க. ரேடியஸ் எவ்வளோ? 0.2 மில்லிமீட்டர். அப்போது ஏரியா வந்து πr ஸ்கொயரா? ரைட். ஸோ அப்போ πr ஸ்கொயர்னா ஏரியா வந்துட்டு πr ஸ்கொயருக்கு ஈக்குவல். இங்கே ஆர் எவ்வளோ கொடுத்துக்கிறாங்க? ஆர் பாருங்கள், யூனிட் பாருங்க கரெக்டாக இருக்கான்னு. 0.2 மில்லிமீட்டர். ஸோ அப்போ 0.2 இன்ட்டு 10⁻³ மீட்டர். இல்லைன்னா எப்படி எழுதிக்கலாம்? 2 இன்ட்டு 10⁻⁴ மீட்டர்னு எழுதிக்கலாம். இந்த ஹோல் வேலையில் எழுதுறீங்கன்னா சப்ஸ்டிட் பண்ணுங்க. இங்கே இதில் πr ஸ்கொயருக்கு பதிலாக 2 இன்ட்டு 10⁻⁴ ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு யங்ஸ் மாடுலஸ் என்ன கொடுத்துருக்காங்க? வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் யங்ஸ் மாடுலஸ்? யங்ஸ் மாடுலஸ் என்ன கொடுத்துருக்காங்க? இதை கொடுத்தாங்க பாருங்கள். 2 இன்ட்டு 10⁻10 2 இன்ட்டு 10⁻10 2 இன்ட்டு 10⁻10 2 இன்ட்டு 10⁻10. கரெக்டா? எஸ். இதுக்கப்புறம் சிம்பிளிஃபை பண்ண வேண்டியதான். இது ஆன்சர் முடிஞ்சு போச்சு. கால்குலேஷன் கரெக்டாக போட்டால் வேலை முடிஞ்சுது. லிசன், இதை 10ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா இது 3.14 ஆகுமா? 10 இன்ட்டு 0.31 மல்டிப்ளை பண்ணால் 3.14. வாட் இஸ் த வேல்யூ ஆஃப் பை? பையும் 3.14ஆ? ரெண்டு கேன்சல். நான் சொல்கிற பாயிண்ட் புரியுதா? ஏன்னா கொடுத்துருக்கு 0.314 0.314 கொடுத்துருக்குறாங்க. ரைட். 10ஆல் மல்டிப்ளை பண்ணால் 3.14 மாறுது அங்கே. அப்போ தான் இதை கேன்சல் பண்ண முடியும் டேரெக்டாக அப்படியே. ஏன்னா ரெண்டு ஒரே வேல்யூ. அதனால் அந்த ஃபார்முலா நான் கொண்டு வந்து அதனால் என்ன பண்ணியிருக்கிறேன்? அடுத்தது அதை கேன்சல் பண்ணியிருக்கிறேன். ஸோ அதனால் இதை கேன்சல் பண்ண 3.14 பை கேன்சல் ஆகிடுச்சு. மீதி இருக்கிறது எதெல்லாம் இதை கேன்சல் பண்ண முடியும் பாருங்கள். இந்த 2வும் கேன்சல். கரெக்டாக? இப்போ மீதி எது இருக்குது? 0.8 அப்படியே இருக்குது. அவ்வளோதான். இந்த டினாமினேட்டர் சிம்பிளிஃபை பண்ணி இந்த ஹோல் ஸ்கொயர் பண்ணால் 2 ஸ்கொயர் 4 10⁻⁻8 இன்ட்டு 10⁻+10. கரெக்டாக? மீதி எல்லா வேலையும் கிடையாது. இது கேன்சல் ஆகிடுச்சு ஆல்ரெடி. ஸோ அப்போ இது ரெண்டு கேன்சல் பண்ணால் 10 ஸ்கொயரா மேலே வந்து என்ன ஆகிடும்? 8 இன்ட்டு 10⁻⁻3 எழுதிக்கிறேன்.
ஏன் மைனஸ் 3 தெரியுதா? 0.8 10⁻1 எழுதலாம். இந்த 8 மைனஸ் 10 10 ப்ளஸ் 10 சிம்பிளிஃபை பண்ணால் 10 ஸ்கொயர் மேலே போனால் 10⁻2. இது 8 × 10⁻1 எழுதுனா 10⁻3 ஆகிடும் பை 4. ஸோ அவ்வளோதான். இப்போ கேன்சல் பண்ணிட்டீங்கன்னா இது என்ன வரும்? இது 1 டைம், இது 2 டைம். ஸோ அப்போ 2 × 10⁻3 கிடைக்கும். -3 என்ன எடுத்துக்கலாம்? millimeter. ஸோ 2 millimeter is the answer. ரைட், ஆப்ஷன்லாம் அவங்க கேட்டிருக்காங்க, millimeter தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் 2 is the answer. புரிஞ்சுதா? எனி டவுட்? கிளியரா? கான்செப்ட் தெளிவாக புரிஞ்சுதா? வெரி சிம்பிள். யங்ஸ் டபுள் ஸ்லிட் யங்ஸ் மாடுலஸ் ஆஃப் எலாஸ்டிசிட்டி அந்த ஃபார்முலா நீங்கள் நல்லா படிச்சிருந்து அவங்க என்ன சொல்ல வராங்க, என்ன கொடுத்து வச்சிருக்கிறாங்களோ அந்த டயக்ராம் ரஃபாக வரைஞ்சிங்கனாலே யூ வில் கெட் an ஐடியா. ரொம்ப சிம்பிள் கொஷின், இட்ஸ் நாட் a difficult கொஷின். சாலிட்ஸ் மெக்கானிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் சாலிட் சாப்டர் ரொம்ப ஈஸி. வால்யூம் 2ல் ஈஸியான சாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஓரளவுக்கு எல்லாமே அட்டன் பண்ணிடலாம். அப்படின்னா ஒன்று சாலிடு, அதுக்கப்புறம் வேவ்ஸ் ஆசிலேஷன் சாப்டர் மேனேஜ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஏன்னா அது மோஸ்ட்லி ஈஸியான கொஷின்ஸ் தான் கேட்பாங்க அதுலேயும். ஸோ அது நம்ம ப்ராப்ளம் கிடையாது. அதில் கொஞ்சம் சேலஞ்சான சாப்டர் அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது கொஞ்சம் நிறைய கால்குலேஷன் வர்றது, கொஞ்சம் ரொம்ப யோசிக்க வேண்டியது மாதிரி இருக்குதுன்னா ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் அது ரிலேட்டடாக வரக்கூடிய கொஷினும், தெர்மோடைனமிக்ஸ், கைனடிக் தியரி ஆஃப் கேஸ் இதெல்லாம் கொஞ்சம் கால்குலேஷன், சில கொஷின் ஈஸியாக இருக்கும், சில எல்லாம் கொஞ்சம் ரொம்ப ஸ்டெப்ஸ் எடுக்கிற மாதிரி இருக்கும். மோஸ்ட் இந்த கைனடிக் தியரி ஆஃப் கேஸ் கிட்டத்தட்ட கெமிஸ்ட்ரியில் வர மாதிரியே இருக்கும் உங்களுக்கு. அதெல்லாம் ரொம்ப டைம் எடுக்கும். ஸோ அதெல்லாம் லாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். அந்த சாப்டர் கொஷின்லாம் ஈஸியாக இருந்தால் டேரெக்டாக போட்டுருங்க, ட்ரிக்கியாக இருந்தால் கொஞ்சம் லாஸ்ட்டாக ட்ரை பண்ணுங்கள். அது ஸ்டெப்ஸ் நிறைய போகிற மாதிரி இருந்ததுன்னா. சரி பாருங்கள், அந்த சாப்டர் கொஷின் தான் இது. 1 gas of N1 mole of molecules at temperature T1 and volume V1 and pressure P1 and another gas N2 mole of molecules at temperature T2, volume V2 and pressure P2 are mixed resulting pressure P and volume V of the mixture. The temperature of the mixture என்னவா இருந்திருக்கு கேட்டிருக்காங்க. மிக்சிங் டெம்பரேச்சர் என்னவா இருந்திருக்கும்? இது ஆக்சுவலாக சிம்பிள் கொஷின் தான். என்ன அப்படின்னா ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணுறீங்க. மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா டோட்டல் மோல் என்னவாகிடும்? N1 + N2 ஆகிடும். மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு தனியாக இருக்கும்போது N1 நம்பர் ஆஃப் மோல்ஸு, செகண்ட் ஒனில் N2 மிக்ஸ் பண்ண என்ன ஆகிடும்? டோட்டல் மோல்ஸ் ஆட் ஆகிடும் இல்லையா? N = N1 + N2. இதில் ப்ரெஷரு டெம்பரேச்சர் கூட கனெக்ட் பண்ண சொல்கிறாங்க. PV = nRT நம்ம ஃபார்முலா தெரியும். PV = nRT. இதிலிருந்து என்ன உள்ளே கொண்டு வாங்க. இப்போ நம்ம சப்ஸ்டிட் பண்ணி ஆகணும் அந்த ஃபார்மேட்டுக்காக. அப்போ N = PV/RTன்னு கிடைக்கும். கரெக்டாக? இந்த RT கொண்டு வந்துட்டிங்கன்னா N = PV/RT. இப்போ சிம்பிளிஃபை பண்ணுங்கள். இதில் N = PV/RTனா இந்த ஃபார்மேட்டில் எழுதுகிறேன். N = டோட்டல் ப்ரெஷர் டோட்டல் வால்யூம் பை R × டோட்டல் டெம்பரேச்சர். இது அப்படியே டோட்டலுக்கு எழுதிடுறேன். ஃபர்ஸ்ட் ஒன்றுக்கு எழுதுங்க. ஃபர்ஸ்ட் ஒன்னுடைய ப்ரெஷர் இதே ஃபார்மேட்டில் P1 V1 R கான்ஸ்டன்ட்டு, டெம்பரேச்சர் என்னது? T1. ஃபர்ஸ்ட் ஒன்னுடைய ஃபார்மேட்டில் எழுதும்போது PV/nRT எழுதும்போது N1க்கு என்ன வரும்? P1 V1/RT1. இது டோட்டல் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம். செகண்ட் ஒன்றுக்கு என்ன வரும்? P2 V2/R × T2 அப்படின்னு கிடைக்கும். இப்போ இதில் எது கேன்சல் பண்ணிக்கலாம்? எல்லாத்துலேயும் R கேன்சல் ஆகிடும், காமனாக இருக்குது. ஸோ அப்போ ரிமைனிங் இருக்கிறது என்னது? ரிமைனிங் என்ன இருக்குது? PV/T = P1 V1/T1 ப்ளஸ் P2 V2/T2. அவங்க என்ன கேட்டிருக்காங்க? இந்த ஃபைனல் டெம்பரேச்சர் என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஃபஸ்ட் இது எல்சிஎம் எடுங்க. ரெசிப்ரோக்கல் எடுத்தால் தான் இதை கண்டுபிடிக்க முடியும். இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்கள். கிராஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா T2 × P1 V1 ப்ளஸ் T1 × P2 V2 டிவைடட் பை T1 T2ன்னு கிடைக்கும். கரெக்டாக? இது PV/T. அப்போது இதை கிராஸ் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா 1/T = என்ன கிடைக்கும்? T2 P1 V1 ப்ளஸ் T1 P2 V2 டிவைடட் பை PV × T1 T2ன்னு கிடைக்கும். கரெக்டாக? இந்த டேர்ம் இங்கே கொண்டு வந்துட்டீங்கன்னா இப்போ எனக்கு T மட்டும்தான் வேணும். ரெசிப்ரோக்கல் எழுதுங்க. ரெசிப்ரோக்கல் என்ன? T மட்டும்தான் வேணும். இது நியூமரேட்டருக்கு போது டினாமினேட்டருக்கு வந்துடும். ஸோ அப்போ PV T1 T2 ஹோல் டிவைடட் பை என்ன கிடைக்கும்? இதை ஆர்டர் எது ஃபஸ்ட்டு வேணும் எதுவும் மாற்றி கூட இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. T2 P1 V1 ப்ளஸ் T1 P2 V2 தட் இஸ் அ டோட்டல் நியூ டெம்பரேச்சர். ஸோ அப்போ எந்த ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது பாருங்கள். இதுக்கு சி தட் ஆப்ஷன். இந்த ஆப்ஷனில் எதை நீங்கள் கனெக்ட் பண்ண முடியும் பாருங்கள். T1 T2 PV இதற்கா T1 T2 PV டிவைடட் பை T2 P1 V1 ப்ளஸ்
T1 P2 V2 தெரியுதா PV T1 T2 by T2 P1 V1 ப்ளஸ். ஸோ இந்த மாதிரிலாம் கேட்டால் ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். இந்த சாப்டரில் இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டால் பிரச்சனை இல்லை. இந்த சாப்டரை கால்குலேஷன் பேஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டால் தான் ப்ராப்ளம். ஏன் அது நமக்கு டைம் எடுக்கும்னா டெசிமல் வேல்யூ ரொம்ப நியரஸ்ட்டாக இருக்கும் அதில், அதான் பிரச்சனை. அதில் நார்மலாக மற்ற ஃபிசிக்ஸில் நம்ம சால்வ் பண்ணுற ப்ராப்ளம்லாம் பார்த்தீங்கன்னா ரவுண்ட் ஆஃப் நிறைய பண்ணி சீக்கிரமாக சால்வ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் இதில் நியூமரிக்கல் ப்ராப்ளம் வரும்போது என்ன பிரச்சனையாக இருக்குன்னா ரொம்ப நியரஸ்ட் ஆன்சராக இருக்கும், டெசிமல்லே ரொம்ப நியரஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதெல்லாம் ரொம்ப பர்ஃபெக்டாக எடுத்தால் தான் நம்ம கால்குலேட் பண்ணுற மாதிரி இருக்கும், டக்குன்னு சிம்பிளிஃபை பண்ண முடியாது. பட் இந்த மாதிரி மேத்தமெட்டிக்கலாக சால்வ் பண்ணி அதாவது ரிலேஷன் கொண்டு வரதுன்றது ஈஸி. ரிலேஷன் ஈஸி, ப்ராப்ளம் தான் இதில் டைம் எடுக்கும் இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும். ரைட். ஸோ இதுவும் இந்த வருஷம் கேட்ட ஜெய் கொஷின் தான். ரைட். நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். A rod of length 10 cm lies along the principal axis, concave mirror of focal length 10 cm shown in figure. The length of the image என்ன கேட்டிருக்காங்க, ஆப்ஜெக்டை வெர்டிக்கலாக வைக்காம எப்படி வச்சுருக்கிறாங்க, ஹரிசாண்டலாக வச்சுருக்கிறாங்க. ஸோ அப்போ இந்த இடத்துல இமேஜ் எப்படி ஃபார்ம் ஆகும், ஸோ இமேஜும் அந்த ஹரிசாண்டல் ஷேப்பில் ஃபார்ம் ஆக போகுது. ஸோ ஆப்ஜெக்டுடைய இந்த இமேஜோடைய சைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. த லென்த் ஆஃப் த இமேஜ், அதாவது ஆப்ஜெக்டோடைய லென்த்தை கம்பேர் பண்ணும்போது இமேஜ் வந்து மேக்னிஃபிகேஷனை கால்குலேட் பண்ணும்போது அவங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா லென்த் ஆஃப் த இமேஜ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. சரியா. அப்போ இங்கே ரெண்டு சுச்சுவேஷன் நம்ம கால்குலேட் பண்ண வேண்டியதாக இருக்கும். என்ன அப்படின்னா இதனுடைய மொத்த லென்த் என்ன கொடுத்துருக்கான்னு பாருங்கள். ஏ ராட் ஆஃப் லென்த்து 10 சென்டிமீட்டர், இதனுடைய லென்த்து 10 சென்டிமீட்டர், இதனுடைய மொத்த லென்த்து வந்து எவ்வளோ கொடுத்துருக்குறாங்க 10 சென்டிமீட்டர்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. கொஞ்சம் யோசிச்சிங்கன்னா இது ஆன்சர் ஈஸியாக கிடச்சிடும். 10 சென்டிமீட்டர் பிரின்சிபல் ஆக்சிஸில் வச்சுருக்காங்க. ஃபோக்கல் லென்த்து 10 சென்டிமீட்டர். அப்போ ஃபோக்கல் லென்த் இங்கே இருக்கும். ஃபோக்கல் லென்த்து 10 சென்டிமீட்டர் கரெக்டாக. இதுதான் ஃபோக்கல் லென்த்து உள்ள டிஸ்டன்ஸ், இது ஃபோக்கல் லென்த்து. ஸோ அப்போ ரேடியஸ் ஆஃப் கர்வ் வச்சு 20 சென்டிமீட்டர் இருக்குது. த லென்த் ஆஃப் த இமேஜ் என்னன்னு கேட்டிருக்கிறாங்க. தட் இஸ் அ ரிலேஷன். இப்போது இது இப்படி ஹரிசாண்டலாக வச்சுருக்கிறதுனால இமேஜ் ஃபார்ம் ஆகும்போது இமேஜ் நமக்கு என்ன தான் கிடைக்கும், ஹரிசாண்டலாக தான் கிடைக்க போகுது. ஸோ அப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா இதனுடைய எண்ட் பாயிண்ட்டு ஸ்டார்டிங் பாயிண்ட் ரெண்டு இடத்தையும் ரெண்டு கேஸாக எடுத்து சால்வ் பண்ண வேண்டியதாக இருக்கும். இந்த பாயிண்டில் இருக்கும்போது இனிஷியலாக இந்த பொசிஷனில் இருக்கும்போது வி எங்கே ஃபார்ம் ஆக போகுது, இந்த எண்டு பாயிண்ட்டு இருக்கும்போது பொசிஷன் இந்த இடத்துல யூ எடுத்தோம்னா அங்கே என்ன ஃபார்ம் ஆக போகுது, அது ரெண்டுத்துக்கும் டோட்டலாக ரெண்டுத்தையும் ஆட் பண்ணால் நமக்கு என்ன கிடைச்சிடும்னா டோட்டல் எவ்வளோன்றது கிடைச்சிடும். சரியா. எப்படின்னு பாருங்கள். மொதல் கேஸ் நான் எடுக்கிறேன். எனக்கு ஆல்ரெடி ஃபார்முலா தெரியும். என்ன ஃபார்முலா தெரியும், ரிலேஷன் பிட்வீன் இது வந்துட்டு ராடு தானே சொல்லியிருக்காங்க. இது ராடோடைய ஒன் எண்ட் ஆஃப் ராடு, அதுக்கப்புறம் அதர் எண்ட் ஆஃப் ராடு, ரெண்டாக நம்ம பிரிக்க போகிறோம். என்ன அப்போ தான் உங்களுக்கு அது சால்வ் பண்ணுறது ஈஸி. எனக்கு ரெண்டு சுச்சுவேஷன் அமையும். இதில் ஃபஸ்ட்டு ஒன் எண்டு, இந்த எண்டு எடுத்துங்க. இதில் யூ எவ்வளோ தூரம் வந்துருக்குது 20 சென்டிமீட்டர். அப்போ இதில் யூ ஈக்குவல் டு -20 சென்டிமீட்டர். கரெக்டாக இந்த எண்டு மட்டும் எடுக்கிறீங்க. ஃபஸ்ட்டு கேஸ் என்னது, இந்த எண்டை மட்டும் பொசிஷன் எடுக்கிறீங்க. அப்புறம் இந்த எண்டு, ஏன்னா ஹரிசாண்டலாக வரதுனால நம்ம கால்குலேட் பண்ணுறோம். ரெண்டு எண்டாக எடுக்கிறோம். -20 சென்டிமீட்டர் யூ, ஃபோக்கல் லென்த் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல தான் -10 சென்டிமீட்டர், அது மாறாது. இதனுடைய இமேஜ் இந்த எண்டில் இருக்க பொசிஷன்னால இந்த இடத்துல இருக்கிற ஆப்ஜெக்டோடைய இமேஜ் எந்த இடத்துல ஃபார்ம் ஆகும்னு முதல்ல கண்டுபிடிக்கணும். வி எங்கே வரும்னு கண்டுபிடிக்கணும். அப்புறம் அடுத்த எண்டுக்கு போகணும். ஸோ நமக்கு ஃபார்முலா தெரியும். 1/f = 1/v + 1/u. கரெக்டா. அப்போ சப்ஸ்டிட் பண்ணுங்க. இங்கே 1/fக்கு பதிலாக என்ன வரும், என்ன கொடுத்துருக்காங்க -10, v தெரியாது, ப்ளஸ் யூக்கு பதிலாக -20. சரியா. அப்போ இங்கே கண்டினியூ பண்ணுங்க. அதோட கண்டினியூட்டி இங்கே இருக்கட்டும். இப்போ என்ன கால்குலேட் பண்ணணும், v கால்குலேட் பண்ணணும். இந்த -1/20 வந்து +1/20 ஆகிடுமா. ஸோ அப்போ 1/v = +1/20 -1/10. எல்சிஎம் எடுங்க. இதை 2/12 மல்டிப்ளை பண்ணால் 2/20 ஆகிடும். அப்போ 1 - 2/20 = -1/20. இது 1/v. அப்போ v = என்ன கிடைக்கும், -20 சென்டிமீட்டர். மைனஸ் இது நாம் சால்வ் பண்ணுற அவசியம் கிடையாது, ஏன்னா இது என்ன நடக்கும்னு நமக்கு தெரியும். கரெக்டாக. இதை சால்வ் பண்ணலனாலும் இதை கண்டுபிடிக்க முடியும். எப்படி கண்டுபிடிக்க முடியும், ஆப்ஜெக்ட் சென்டர் ஆஃப் கர்வேச்சரில் இருந்துச்சுன்னா இமேஜ் எங்கே தான் ஃபார்ம் ஆக முடியும், அதே இடத்துல தான் ஃபார்ம் ஆக முடியும். பிகாஸ் இட் இஸ் லொக்கேட்டட் சென்டர் ஆஃப் கர்வேச்சர். வெர்டிகலாக இருந்தால் என்ன அர்த்தம், சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஈக்குவல் டு சைஸ் ஆஃப் த இமேஜ் ஈக்குவல் சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட். எப்போ அட்டு சீல் இருக்கும்போது. அப்போ அட்டு சீல் நீங்கள் யூ எடுக்கிறீங்கன்னா
V கண்டிப்பாக எங்கே தான் ஃபார்ம் ஆக போகுது அட்டு சி தான். அதனால் இதை சால்வ் பண்ண தான் போடணும் அவசியம் கிடையாது. நான் ஸ்டெப்ஸ் புரியுறதுக்காக போட்டிருக்கேன். இதை நீங்கள் டேரெக்டாக கண்டுபிடிச்சிட முடியும். பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஒன் U வந்து அட்டு சென்டர்னா வியும் அட்டு சென்டர் 20 சென்டிமீட்டர் தான் இருக்கும். ஸோ டேரெக்ட்லி யூ கேன் ப்ரொசீட் பிகாஸ் இட் இஸ் எ நேச்சர் ஆஃப் வாட் மிரர். நமக்கு தெரியும் கான்கேவ் மிரரில் அதான் நடக்கும். அட்டு சீல வைக்கும்போது சைஸ் ஆஃப் த இமேஜ் சைஸ் ஆஃப் த ஆப்ஜெக்ட் ஈக்குவல்னா யூவும் வி ஈக்குவல். ஆப்ஜெக்ட் டிஸ்டன்ஸ் இமேஜ் டிஸ்டன்ஸ் என்னது ஈக்குவலாக இருக்கும். ஸ்டெப்ஸ் வச்சு போடுறதுனால போட்டுக்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு சடனாக யோசிக்க தெரியலனா யூஸ் பண்ணிக்கலாம். இந்த செகண்ட் கேஸுக்கு வாங்க. செகண்ட் கேஸுக்கு இந்த எண்டு எங்கே இருக்குது பாருங்கள். இது ராடோட லென்த்து வந்து 10 கரெக்டாக. ராடோட லென்த்து 10, இது ஒரு 20. மொத்தமாக அதர் ரெண்டு எவ்வளோ தூரம் இருக்குது ஆப்டிக்கல் சென்டர்லேருந்து இது பிரின்சிபல் ஆக்சிஸ் போல்லேருந்து 30 சென்டிமீட்டர். ஸோ அப்போ இங்கே U ஈக்குவல் டு -30 சென்டிமீட்டர். ஃபோக்கல் லென்த் அதே தான் -10 சென்டிமீட்டர். ஸோ அப்போ 1/f ஈக்குவல் டு 1/v + 1/u. சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா 1/-10 1/v + 1/-30 சால்வ் பண்ணுங்க. இங்கே என்ன வரும் 1/v கண்டுபிடிக்கிறதுல 1/v ஈக்குவல் டு -1/30 வந்தால் +1/30 ரைட் ஹேண்ட் சைடில் போச்சுன்னா லெஃப்ட் ஹேண்ட் சைடு போச்சு ரைட்டில் இருந்து -1/10. அப்போ எல்சிஎம் எடுத்தீங்கன்னா இங்கே 3/3 மல்டிப்ளை பண்ணோம் இல்லையா. ஸோ அப்போ என்ன வரும் 1 - 3/13 ஆகிடும். இது 3/3 மல்டிப்ளை பண்ணால் 3/10. அப்போ எல்சிஎம் சேம் ஆகிடும் 1 - 3 -2/13. இப்போ கேன்சல் பண்ணால் என்ன வரும் இது 1 டைம் இது 15 டைம். ஸோ அப்போ -1/15 ரெசிப்ரோக்கல் எடுத்தீங்கன்னா இது 1/v இது 1/v. ஸோ அப்போ v ஈக்குவல் என்னன்னு கிடைக்கும் -15 சென்டிமீட்டர். அப்புறம் ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எடுங்க. அதான் ஆன்சர். இது -20 இது 20னா ஃபைனலாக என்ன ஒரு ஆன்சர். தேர்ஃபோர் டிஃபரன்ஸ் எடுத்தீங்கன்னா சைஸ் ஆஃப் த இமேஜ் லென்த். தேர்ஃபோர் லென்த் ஆஃப் இமேஜ் ஈக்குவல் டு இது சைன் கன்வென்ஷனோட சைன் கன்வென்ஷன் எல்லாமே இது 20 அது 15 என்ன வரும் L' ஈக்குவல் டு இது வந்து 20 அது வந்து 15. ஸோ அப்போ எவ்வளோ வரும் 5 சென்டிமீட்டர். ரெண்டுக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தீங்கன்னா என்ன கிடைக்கும் 5 சென்டிமீட்டர். ஸோ ஆப்ஷன் 5 இஸ் த ஆன்சர். சைஸ் ஆஃப் த இமேஜ் எவ்வளோ கிடைக்கும்னா 5. ஆப்ஜெக்ட் சைஸ் வந்துட்டு 10னா இந்த பொசிஷன் வைக்கும் போது அவங்க என்ன கேஸ் கொடுத்துருக்காங்களோ இந்த கேஸில் வைக்கும் போது சைஸ் ஆஃப் த இமேஜ் வந்து என்ன கிடைக்கும் 5ன்னு கிடைக்கும். ஆப்ஜெக்ட் இமேஜை கம்பேர் பண்ணும்போது இதுதான் ஆன்சர். புரியுதா? இந்த மாதிரி ஹரிசாண்டலாக வச்சா புதுசாக நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ண. நம்ம ஃப்ரீக்வெண்ட்டாக வெர்டிகலாகவே படித்து பழகிருப்போம். திடீர்னு ஹரிசாண்டலாக வச்சா டக்குன்னு கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. நான் என்ன ரே ஆப்டிக்ஸ் நடக்கும்போது ஒரு கொஸ்டின் நடத்திருப்பேன், எல் ஷேப்பில் ஒன்று நடத்திருப்பேன். அது வந்து வெர்டிக்கல் ஹரிசாண்டல் கனெக்ட் பண்ணும்போது v/u² சொல்லி கொடுத்துருப்பேன். தட் இஸ் டிஃப்ரெண்ட் கேஸ். அது வந்து வெர்டிக்கல் ஹரிசாண்டல் காம்பினேஷன். ஒரு எல்ன்ற ஷேப்பில் இருக்கக்கூடிய ஒரு ஆப்ஜெக்ட் இங்கே வச்சோம்னா என்ன நடக்கும்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கொடுத்துருந்தேன். நீங்கள் அதை போய் பார்த்தீங்கன்னா தெரியும். இதை எல்ன்ற ஷேப் கிடையாது ஒன்லி ஹரிசாண்டல். ஸோ அப்போ இந்த மாதிரி லென்த்து வரும்போது இனிஷியல் எங்கே இருக்குது ஃபைனல் எங்கே இருக்குன்னா பிரிச்சுக்கணும். இதனுடைய ஒரு எண்டு எவ்வளோ தூரத்தில் இருக்குது அது ஃபஸ்ட்டு u, இன்னொரு ரெண்டு எந்த இடத்துல இருக்குது அது ரெண்டுத்தையும் நீங்கள் ஆஃப்டர் இமேஜ் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் அந்த ரெண்டு எண்டு எங்கே இருக்கும் ஆஃப்டர் இமேஜ் ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் இந்த எண்டு எங்கே லொக்கேட் ஆகும் இந்த எண்டு எங்கே லொக்கேட் ஆகுன்னு தெரிஞ்சுன்னா அந்த ரெண்டுத்துக்கு டிஃப்ரென்ஸ் எடுத்தால் அதனுடைய லென்த் மட்டும் எவ்வளோன்னு தெரிஞ்சிடும். தட் இஸ் இமேஜ் லென்த். புரியுதா? ஸோ இந்த டைப் ஆஃப் கொஸ்டின் வந்தால் நீங்கள் இனிமேல் சால்வ் பண்ணணும். இட் இஸ் எ இன்னோவேட்டிவ் கொஸ்டின். இதுவும் டேரெக்டாக நம்ம வெர்டிக்கலாக படித்தது இல்லாமல் இப்போ ரெகுலராக வரக்கூடிய பேட்டர்ன் இல்லாமல் கேட்கக்கூடிய கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி. ரைட், இது சிம்பிள் கொஸ்டின் தான். கன்சிடர் ஏ சர்க்யூட் கன்சிஸ்டிங் ஆஃப் ஏ கெப்பாசிட்டர் 20 microfarad, resistor 100 ohm and 2 identical diodes சொல்லி கொடுத்துட்டாங்க. The resistance of the diode under forward biasing condition is 10 ohm. The time constant of the circuit alpha into 10 power minus எவ்வளோ வேல்யூ அது பிளர்ராக இருக்கும், செக் பண்ணிக்கிறேன். (10⁻³ அது சரியா? இந்த வேல்யூ வந்துட்டு பிரிண்டிங் கிளியரா இல்லை. 10⁻³ 10⁻³ அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க சரியா? இதில் கெப்பாசிட்டன்ஸ் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டு டைம் பீரியட் கேட்டாங்கன்னா we have direct formula. டைம் பீரியட் tau is equal to R into C. இந்த ஃபார்முலா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் கொடுத்துட்டு டைம் பீரியட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா இது. ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டன்ஸ் கொடுத்துட்டு ஃபைண்ட் டைம் பீரியட் கேட்டாங்கன்னா டைம் பீரியட் tau is equal to ப்ராடக்ட் ஆஃப் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் கெப்பாசிட்டன்ஸ் மல்டிப்ளை பண்ணால் போதும் R into C சரியா? தட் இஸ் அ டைம் பீரியட் ஆஃப் த
ரெசிஸ்டன்ஸ் கெப்பாசிட்டி கனெக்ட் ஆகிருக்கும்போது. இதில் ரெசிஸ்டன்ஸை முதல்ல கண்டுபிடிங்க. டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்ன கண்டுபிடிங்க. கன்சிடர் சர்க்யூட் கன்சிஸ்டிங் ஆஃப் 20 மைக்ரோஃபாரட் இது 100 ஓம் ரெசிஸ்டர். ஐடென்டிக்கல் டயோட்ஸ் ஷோன் இன் த அண்டர் ஃபார்வர்ட் பயாஸ். ஃபார்வர்ட் பயாஸ் இருக்கும்போது 10 ஓம்னு சொல்லுங்க. அப்போ இதில் எது ஃபார்வர்ட் பயாஸ்? கரண்ட் இப்படி போகுதா லைக் திஸ். இப்போ இந்த பேட்டர்ன் இப்படி வந்துச்சுன்னா கரண்ட்டு இதிலிருந்து இங்கே என்ன நடக்கும், இது வந்துட்டு ரிவர்ஸ் பயாஸ் ஆகிடும். அப்போ இங்கே கரண்ட் பாஸ் ஆக போகிறதில்ல. இதுதான் ஃபார்வர்ட் பயாஸ். இங்கே இருக்கிற ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ? 10 ஓம். அப்போது மொத்த ரெசிஸ்டன்ஸ் எவ்வளோ? ஆர் ஈக்குவலண்ட் எவ்வளோ வரும்? 100 + 10 110 ஓம். கரெக்டாக? அதாவது 100 ஓம் + 10 ஆட் பண்ண எவ்வளோ கிடைக்கும்? 110 ஓம். இதான் என்னது? டோட்டல் ரெசிஸ்டன்ஸ். எவ்வளோதான். இதுக்கப்புறம் ஆன்சர் முடிஞ்சு போச்சு. அப்போ டைம் பீரியட் டவ். இது டைம் பீரியட் கண்டுபிடிக்கிறதான ஃபார்முலா சார். ரெசிஸ்டன்ஸும் கெப்பாசிட்டன்ஸும் சர்க்யூட்டில் கொடுத்துட்டு ஃபைன் த டைம் பீரியட் கேட்டாங்கன்னா அந்த ப்ராடக்ட் ஆஃப் ஆர் அண்ட் சி. ஸோ அந்த சர்க்யூட்டோட ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸையும் கெப்பாசிட்டன்ஸ் கண்டுபிடிச்சினா டைம் பீரியட் கண்டுபிடிச்சிடலாம். ஆர் என்ன கொடுத்துருக்காங்க? இப்போ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 110. கெப்பாசிட்டன்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள், 20 மைக்ரோஃபாரட். ஸோ இப்போ 20 × மைக்ரோன்னு என்ன அர்த்தம்? 10⁻⁻6. இதை சால்வ் பண்ணுங்கள். இதை எது கூட கம்பேர் பண்ண சொல்லியிருக்கிறாங்கன்னா ஆல்ஃபா × 10⁻−3 அவங்க ஒன்று கொடுத்துருக்காங்க லெஃப்ட் ஹேண்ட் சைடில். இந்த டவுக்கு பதிலாக இதான் டவ். அவங்க என்ன கொடுத்துருக்காங்க? ஆல்ஃபா × 10⁻−3 செகண்ட். அப்படி வந்து ஆல்ஃபா என்னன்னு கேட்டுக்கிறாங்க. ஸோ அப்போ கம்பேர் பண்ணுங்கள். டவுக்கு பதிலாக என்ன போடலாம்? ஆல்ஃபா × 10⁻−3. இந்த பக்கம் சால்வ் பண்ணிட்டே வாங்க. சிம்பிளிஃபை பண்ணால் ஆல்ஃபா கிடச்சிரும். ஸோ அப்போ இதில் ஆல்ரெடி இங்கே 2 0 இருக்குது. இது 10⁻−4 ஆகிடும். ரைட், இது கேன்சல் ஆகிடும். அப்போ 11 × 22 22 × 10⁻−4. அதுக்கப்புறம் இதை ரெண்டுத்தையும் சிம்பிளிஃபை பண்ண என்ன ஆகும்? 10⁻−3 இது 10⁻−1 ஆகிடும். 10⁻−1 இப்போ இது எப்படி ஆகலாம்? 2.2. ஸோ அப்போ ஆல்ஃபா ஈக்குவல் டு 2.2 செகண்ட். ஆப்ஷன் 1 இஸ் த ஆன்சர். 2.2. எஸ் கரெக்ட். எஸ் கரெக்ட் ஹரிதா, தட் இஸ் ஆன்சர். புரியுதா? ஸோ இந்த ஃபார்முலாவை நீங்கள் ஃப்ரீக்வெண்ட்டாக பார்த்துருக்க மாட்டீங்க. இது டெரைவ்டு ஃபார்முலா. இது ஏசி சாப்டர்லேருந்து டெரைவ் பண்ணி வந்திருக்கும். இந்த ஃபார்முலா ரொம்ப ரேராக இருக்கும். இப்போ நம்ம அதிகமாக இதை யூஸ் பண்ணலை. மீன்ஸ் உங்களுக்கு நீட்டில் அது அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணல. ஜேயில் அடிக்கடி வரும். பட் எனிவே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. திடீர்னு கேட்டால் அங்கே போய் நம்ம ஃபீல் பண்ணக்கூடாது. இல்லை, ஒரு சிம்பிள் ஃபார்முலா தானே இது. டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் இது கெப்பாசிட்டி மல்டிப்ளை பண்ண டவ். ஸோ அதில் ஒன்றும் கஷ்டப்படுறதுக்கு ஒன்றும் கிடையாது. ஸோ அதனால் இதில் 2 டயோடு கொடுத்துட்டாங்க. இதில் கரண்ட் இதில் பாஸ் ஆகும்போது ஃபார்வர்ட் பயாஸில் தான் சர்க்யூட் ஃப்ளோ ஆகும். ரிவர்ஸ் பயாஸில் என்ன ஆகாது? டயோடு வந்து பிரேக் டவுன் ஆகிடும். அதனால் பாஸ் ஆகாது. அதை கட் பண்ணிட வேண்டியதான். அந்த காம்பனண்ட்னால எந்த இம்பேக்டும் இருக்காது. தட்ஸ் ஆல். ரைட், இந்த கொஸ்டின் பாருங்கள் சார். இது கரண்ட் எலக்ட்ரிசிட்டி. தி வோல்டேஜ் அண்டு கரண்ட் பிட்வீன் ஏ அண்ட் பி. இந்த ஏவுக்கும் பிக்கும் நடுவில் எவ்வளோ வோல்டேஜ் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. கரெக்டாக? இதை நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா இது மல்டிபிள் ரெசிஸ்டர் பேட்டரிஸ் ஆர் கனெக்டட் இன் பேரலல். இதெல்லாம் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ். இது பாருங்கள் 1 2 இது ரெண்டு ஆட் பண்ணால் 13 + 14 இதுவும் 27 இதுவும் 27. மொத்தமாக எல்லாத்தையும் ஆட் பண்ணால் உங்களுக்கு என்ன கிடைக்கும்? பேரலாக இருக்கும்போது, அதாவது செல்ஸ் வந்து பேரலாக இருந்துச்சுன்னா பேரலல் செல் ஃபார்முலா என்ன வரும்? ஈக்குவலண்ட் இஎம்எஃப் ஞாபகம் இருக்கா? ஈக்குவலண்ட் இஎம்எஃப் என்ன வரும்? E1/R1 + E2/R2 + E3/R3 இந்த மாதிரி n நம்பர் ஆஃப் R4 ஒரு பேட்டரியோட EMF பை இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் பை 1/R1 + 1/R2 + 1/R3 + 1/R4. இதான் ஆக்சுவலாக ஈக்குவலண்ட். பேட்டரி கேஸில் செல்ஸ் மல்டிபிள் செல்ஸாக கனெக்ட் இன் பேரலாக இருந்தால் ஈக்குவலண்ட் இஎம்எஃப் கண்டுபிடிக்கிற ஃபார்முலா இது. அப்போ இதில் எல்லாத்தையும் நீங்கள் சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா E1ன்றது எல்லாமே 27. இது எல்லாமே சேம். டினாமினேட்டர் எல்லாம் அதேமாதிரி என்ன ஆகிடும்? சேம். அதாவது 27/3 ப்ளஸ் எல்லாமே 27/3ன்னு வரும். 27/3 + 27/3 + 27/3 பை 3 4 இங்கே இது 3 தான். இது மொத்தமாக 4 1 2 3 இது ஆட் பண்ணால் 27. ரைட். அப்புறம் இது ஒன்று மொத்தமாக 4 பேரலாக இருக்கிறது. 1/3 1/3 1/3. ஸோ அப்போ இது சிம்பிளிஃபை பண்ணும்போது என்ன வரும் பாருங்கள். இது 4 டைம்ஸா? அப்போ 4 டைம்ஸ் ஆஃப் 27 4 டைம்ஸ் ஆஃப் 27/3 இங்கே என்ன ஆகிடும்? இது எல்லாமே எல்சிஎம் எடுத்துனா இது எல்சிஎம் சேம் நியூமரேட்டர் ஃபுல்லாக ஆட் பண்ண 3/4. ஸோ அப்போ என்ன வரும்? 4/3. அப்போ இப்படி 3/4 3 3 கேன்சல் ஆகிடும். 4 4 கேன்சல் ஆகிடும். எவ்வளோ கிடைக்கும்? 27 வோல்ட்டுன்னு கிடைக்கும். ரைட், 27 வோல்ட். இது ஸ்டெப்ஸில் போடும்போது அதுக்கப்புறம் ஆர் ஈக்குவலண்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க?
1 by R1 R ஈக்குவலண்ட் கண்டுபிடிக்கணும்னா R ஈக்குவலண்ட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் பாருங்க, இதுதான் ஆக்சுவலாக R ஈக்குவலண்ட். 1 by R equivalent equal to 1 by R1 plus 1 by R2 plus 1 by R3 plus 1 by R4. So, இப்போ எல்லாமே 3 1 by 3 plus 1 by 3 plus 1 by 3 plus 1 by 3. இது எல்லாமே இதை பேரலன்னு எடுத்துக்கோங்க, எல்லாமே பேரலாக கனெக்ட் ஆகிருக்கிறதுனால. ரைட், 4 by 3 இது 1 by R பேரலாக இருக்கும்போது அப்போ பேரலல் ரெசிஸ்டன்ஸ் மொத்தமாக எவ்வளோ வரும்? 3 by 4. இது பேரலல். ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் என்ன வரும்? ஈக்குவல் ரெசிஸ்டன்ஸ் என்ன? இந்த ரெண்டு ரெசிஸ்டன்ஸ் சீரிஸ், மொத்த ரெசிஸ்டன்ஸ் இது கூட ஆட் பண்ணி ஆகணும், 6 ஓம் இது. ஸோ அப்போ ஆர் ஈக்குவலண்ட் ஈக்குவல் டு 3 by 4 ப்ளஸ் 6. ஸோ அப்போ என்ன வரும்? 6 × 4 24, 27 by 4 ஓம்னு கிடைக்கும். ஸோ அப்போ அந்த பொட்டென்ஷியல் அக்ராஸ் ஏபி டெர்மினல் வோல்டேஜ் V is equal to equivalent EMF minus I into R equivalent. கரெக்டா? இதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுவோம். இதை தான் என்ன கேட்டிருந்தாங்கன்னா கரண்ட் இதுவும் கேட்டுருக்குறாங்க. கரெக்டா? ரைட், இந்த ஃபார்மேட்டில் தான் நம்ம இங்கே அப்ளை பண்ணி ஆகணும் இதுக்கப்புறம். ஸோ அப்போ இதை நம்ம கால்குலேட் பண்ணி ஆகணும். ஈக்குவலண்ட் இஎம்எஃப் நமக்கு தெரியும், ஆர் ஈக்குவலண்ட் நமக்கு தெரியும். அதுக்கப்புறம் கரண்ட் ஈஸியாக நீங்கள் கால்குலேட் பண்ணிடலாம் இதில். கரெக்டாக கரண்ட் நீங்கள் ஃபஸ்ட்டு கால்குலேட் பண்ணுங்கள், அதான் ரொம்ப ஈஸி. அதுக்கப்புறம் இதுக்கு வந்துருங்க. கரண்ட் I is equal to டோட்டல் இஎம்எஃப் பை total resistance. Total EMF 27. Total resistance எவ்வளோ வந்திருக்குது? 27 by 4. 27 கேன்சல் ஆகிடும், 4 மேலே போயிடும். கரண்ட் I equal to 4 amps அப்படின்னு கிடைக்கும். I என்ன கிடைக்கும்? 4 amps. அதுக்கப்புறம் டெர்மினல் வோல்டேஜ் நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா V is equal to equivalent EMF minus I into R equivalent. ஸோ அப்போ என்ன கிடைக்கும்? equivalent EMF எவ்வளோ? 27 மைனஸ் I வந்து 4, R ஈக்குவலண்ட் எவ்வளோ கண்டுபிடிச்சோம்? இந்த ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் 4 by 3. கரெக்ட் தானே சார்? 3 by 4 4 கேன்சல் ஆகிடும், 27 minus 3 24 வோல்ட். ஸோ அப்போ ஆன்சர் என்ன வரும்? 24 வோல்ட்டு 4 amps. ஆப்ஷன் B இஸ் த ஆன்சர். புரியுதா? ரைட், இப்போ நான் போட்டிருக்கிறது என்னென்னா ஸ்டெப்ஸு. ஆனால் இந்த கொஷினில் ஒரு பியூட்டி இருக்குது, இந்த ஸ்டெப்ஸு எதையுமே யூஸ் பண்ணாமல் ஆன்சர் கண்டுபிடிக்க முடியும். அது எப்படின்னு பாருங்கள். அதை நான் முதல்ல சொல்லியிருக்கலாம், பட் எனிவே எதுக்குன்னா ஒருவேளை ஆப்ஷனில் கண்டுபிடிக்க முடியலாம் உங்களுக்கு தெரியணும். ஸோ அதனால தான் இந்த கொஷினை நான் மெத்தட்லேயும் சால்வ் பண்ணிட்டேன். சரியா? ஏன்னா இதெல்லாமே பேரலாக இருக்குது, எல்லாமே இங்கே தான் கேட்டுருக்குறாங்க. சிம்பிள் லாஜிக். ஆப்ஷனில் கொடுத்துருக்கிற வோல்டேஜ் வந்துட்டு ஏவுக்கும் பிக்கும் நடுவில் தான் கொஷின், அதானே? ஏவுக்கும் பிக்கும் நடுவில் இருக்கக்கூடிய கரண்ட் அண்ட் வோல்டேஜ் கேட்டுருக்குறாங்க. கரெக்ட்? அப்போது எனக்கு இங்கே மொத்தமாக இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் என்னது? 6 ஓம்னு தெரியும். அப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் என்னது? R ஈக்குவல் டு டோட்டல் வோல்டேஜ் பை டோட்டல் கரண்ட் இந்த சர்க்யூட். இந்த இடத்துல இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ், இதில் பாஸ் ஆகிற கரண்ட்டும் இதுக்கு அக்ராஸ் இருக்கிற வோல்டேஜும் சிம்பிளிஃபை பண்ணால் எது கண்டிப்பாக இருக்கணும்? ஆருக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்போ 6 ஈக்குவல் டு வோல்டேஜ் பை கரண்ட். இந்த ஆப்ஷனில் கொடுத்துக்கிறது எல்லாமே ஒன்று வோல்டேஜ் ஒன்று கரண்ட்டு. இதில் எந்த ரெண்டு வேல்யூ எடுக்கும்போது 6 வருதுன்னு பாருங்கள். இது வந்து 24 by 12, வோல்டேஜ் 24, கரண்ட் 12. 24 by 12 எடுத்தால் என்ன கிடைக்குது? 2 ஓம்னு கிடைக்குது. கரெக்டா? 24 by 12 எடுத்தால் எனக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது? இதில் 2 ஓம். இது கிடையாது. ரைட், 24 by 4 எடுத்தால் எல்லாம் கிடைக்கும்? 6 ஓம்னு கிடைக்கும். ஸோ இது பாசிபிள். 18 by 12 வரப்போகிறதில்ல. 27 by 4 சிம்பிளிஃபை ஆக போகிறதில்ல. சொன்னது புரிஞ்சுது? அதாவது இது மெத்தடு. இது நான் வந்து ஒருவேளை உங்களுக்கு இது எலிமினேஷனில் பண்ண முடியாத ஒரு சுச்சுவேஷன் வந்தால் திஸ் இஸ் எஃபெக்டிவ் மெத்தட். பட் எலிமினேஷனில் மோஸ்ட்லி நீங்கள் கண்டுபிடிச்சிட முடியும். ஏன்னா ஒரு ஆன்சர் தான் இருக்கும். இந்த ஸ்டெப்ஸு போக வேண்டிய அவசியமே கிடையாது. இப்படியும் பண்ண முடியுன்றது நான் போட்டிருக்கோம். பட் யூ கேன் ஃபைண்ட் அவுட் பை யூசிங் த ஆப்ஷன். நீங்கள் இவ்வளோ ஸ்டெப்ஸே போடணுன்ற அவசியம் கிடையாது. சி த பிக்சர் டயக்ராம் எப்பவுமே பார்க்கணும். நேற்று ஒரு கொஸ்டின் நான் சொல்லியிருந்தேன், கரண்ட் எலக்ட்ரிசிட்டி 2025 கேட்டது. ரெசிஸ்டன்ஸ் சீரிஸாக இருக்கும்போது ஹையஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் வேல்யூவை விட என்னவாக தான் இருக்கணும்? அதில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ டோட்டல் கம்மி அதிகமாக தான் இருக்கும். ஸோ அதை வச்சு ஆப்ஷன் எலிமினேட் பண்ணும். ஸோ அதே மாதிரி தான் இதுலேயும் நீங்கள் எலிமினேஷன் பண்ண முடியும். ஸோ எனக்கு இதுக்கு அக்ராஸில் இருக்கக்கூடிய வோல்டேஜ் கரண்ட் தான் ஆப்ஷனில் கொடுத்துருக்காங்க. அப்போ இதுக்கு மொத்தமாக 2 சீரிஸாக இருக்கலாம், மொத்த ரெசிஸ்டன்ஸ் எனக்கு தெரியும். அப்போ டோட்டல் ரெசிஸ்டன்ஸ் கண்டிப்பாக இதில் இருக்கக்கூடிய ரெசிஸ்டன்ஸ் அதனுடைய வோல்ட் பை கரண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கணும். அப்போ இந்த ஆப்ஷனில் எதில் இந்த 2 ரேஷியோ சிம்பிளிஃபை பண்ணால் 6க்கு ஆன்சராக வருதோ அதுதான் ஆன்சர். தட் இஸ் எலிமினேஷன் மெத்தட்.
இதுக்கு பேர் தான் எலிமினேஷன் மெத்தட். நீங்கள் கொஞ்சம் யோசிக்கணும், இவ்வளோ ஸ்டெப்ஸ் போட்டு சால்வ் பண்ணுற அவசியம் கிடையாது. முதல்ல இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதில் எதுவுமே க்ளூ கிடைக்கல, உங்களுக்கு ஐடியாவே இல்லை அப்படின்னா தென் யூ வில் கோ டு த ஸ்டெப்ஸ். பட் எனிவே ஸ்டெப்ஸும் இந்த கொஷனுக்கு ஏன் சில சுச்சுவேஷன் இந்த மாதிரி ஒன்லி இது மாதிரி இல்லாமல் எல்லாமே பேரலாக இருந்துட்டு தான் அப்போ கொஷின் கேட்டாங்கன்னா ஈக்குவலண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு அப்போ நீங்கள் தெரியலன்னு விட்டுறக்கூடாது. ஸோ அதனால் அந்த ஐடியா வேணுன்றதுக்காக தான் நான் இந்த கொஷனில் இதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணேன். அதர்வைஸ் நாட் நெசசரி. நான் டேரெக்டாக எலிமினேஷனே முடிச்சுட்டு இருப்பேன். ஒருவேளை இது கொடுக்காம இந்த சர்க்யூட்டோடைய மொத்த கேஸ் இந்த மொத்த கேஸுக்கு எவ்வளோ கரண்ட் இல்லை வோல்டேஜ் இருந்துன்னு கேட்டிருந்தாங்கன்னா தென் we have to find out everything. ஸோ அதனால் அப்போ அது தேவைப்படும், அதனால அதை நான் யூஸ் பண்ணியிருந்தேன். ரைட், அடுத்து இதுக்கு ஆன்சர் சொல்லுங்கள் பார்ப்போம். இதுக்கு என்ன ஆன்சர் வரும்? இதை வந்துட்டு லிஸ்ட்டு கொடுத்துட்டாங்க. பிளாங்க் கான்ஸ்டன்ட்டு, ஸ்டாப்பிங் பொட்டன்ஷியல், ஒர்க் ஃபங்க்ஷன், த்ரெஷ்ஹோல்டு ஃப்ரீக்வன்சி. ஃப்ரீக்வன்சியோடைய டைமென்ஷன் வந்து இட்ஸ் ரெசிப்ரோக்கல் ஆஃப் டைம். அப்போ t⁻−1 தான் ஆன்சராக வரும். இது கண்டிப்பாக வரும். டிக்கு 2 எங்கே இருக்குது பாருங்கள், 3 ஆப்ஷன் இருக்குது, இங்கே தான் கிடையாது. அதனால் ஆப்ஷன் 2 கண்டிப்பாக கிடையாது. பிளாங்க் கான்ஸ்டன்ட்டை நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். பிளாங்க் கான்ஸ்டன்ட் எப்படி கண்டுபிடிப்பீங்க? E = hν. அப்போது h தானே டைமென்ஷன் எனக்கு தேவை, E/υ. எனர்ஜியோட டைமென்ஷன் ஃபார்முலா என்னது? mL²T⁻−2. தட் இஸ் ஸ்டாண்டர்ட் ஃபார்முலா. நான் என்ன சொல்லியிருக்கிறேன், ஃபோர்ஸு எனர்ஜியோட டைமென்ஷன் ஃபார்முலா ஃபிங்கர் டிப்ஸில் வச்சுக்கணும். ஏன்னா அடிக்கடி நீங்கள் அதை ரிலேட் பண்ணுவோம், எல்லா சாப்டரும் எனர்ஜி வரும் அடிக்கடி. ஸோ அதனால் இதில் ஸ்டாண்டர்ட் ஞாபகம் வச்சுக்கணும். ஃபோர்ஸுக்கு வந்து mL/T⁻−2, எனர்ஜிக்கு mL²T⁻−2. ஃப்ரீக்வன்சி என்னன்னு பார்த்துருந்தோம் இப்போ தான், T⁻−1. ஸோ அப்போ T⁻−1 மேலே போனால் இங்கே என்ன ஆகிடும்? இதில் இருக்கிற ஒரு 1 இதில் இருக்கிற 1 கேன்சல் ஆகிடும். அப்போ mL²T⁻−1 இதுதான் பிளாங்க் கான்ஸ்டன்ட்டுக்கான டைமென்ஷனல் ஃபார்முலா. அப்போ எங்கே இருக்குது பாருங்கள், mL²T⁻−1. அப்போ ஏவுக்கு என்ன கிடைக்கும்? 3 வந்துடும். ஒர்க் ஃபங்க்ஷன்றது எனர்ஜி. ஒர்க் ஃபங்க்ஷன்னா என்னென்னு பார்த்துருந்தோம். ஒர்க் ஃபங்க்ஷன்றது மினிமம் எனர்ஜி. ஒர்க் ஃபங்க்ஷன் எனர்ஜி. எனர்ஜியோட டைமென்ஷனல் ஃபார்முலா mL²T⁻−2. அப்போது ஏவுக்கு 3 வரணும். ஏவுக்கு 3 வரணும், ரைட். சிக்கு 1 வரணும். ஏவுக்கு 3, சிக்கு 1. எஸ், ஆப்ஷன் ஏ. மீதி 1 ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் பொட்டென்ஷியல் கண்டுபிடிச்சிடலாம். பொட்டென்ஷியலை நீங்கள் எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்முலா கூட யூஸ் பண்ணி கால்குலேட் பண்ண முடியும். தட் ஆல்சோ கரெக்ட். புரியுதா? ரைட். ஸோ இந்த கிளாஸில் நம்ம இது வரைக்கும் இந்த கொஷின் வரைக்கும் பார்த்துருக்குறோம். ஸோ நம்ம இன்னும் நிறைய கொஷின் பார்க்க ஆரம்பிப்போம். ஸோ இப்போ பார்த்த கொஷின் எல்லாமே இப்போ என்னென்ன கொஷின் பார்த்துருக்கணும், கம்ப்ளீட்லி எவ்ரிதிங் 2026 நீட்டில் ஏப்ரல் மந்த்து, அதாவது எந்த மாதம், போன மாதம் கேட்ட கொஷின். கரெக்டாக? போன மாதம் கூட இல்லை, இந்த மாதமா, இப்போ தானே ஜெய் முடிஞ்சுது, அந்த ஜெய் கொஷின். சாரி, இது ஏப்ரல் தானே, அடுத்த மாதம் தானே மே மந்த்து. இப்போ ரீசெண்டாக வந்து அந்த ஏப்ரல் கொஷினுடைய கொஷின்ஸ் தான் ட்ரெண்டில் இருக்கக்கூடிய என்டிஏவுடைய கொஷின் நம்ம இன்னும் பார்ப்போம். அதில் நிறைய நான் டிஃபிகல்ட்டான கொஷின் ரொம்ப எடுக்க மாட்டேன். நான் நீட்டுக்கு ரொம்ப அட்வான்ஸ் இருக்காது, ஜேஇயோடைய ரொம்ப அட்வான்ஸ் போக மாட்டாங்க. நமக்கு வந்து நீட் லெவலுக்குன்னு சில கொஷின் இருக்கும். திரும்ப நீட் அண்ட் ஜெய்க்கு காமனாக அது அடிக்கடி என்ன ஆகிடும், அந்த கொஷின் வந்துகிட்டே இருக்கும். அந்த டைப் ஆஃப் கொஷின் மட்டும் தான் நான் செலக்ட் பண்ணி அதை மட்டும் தான் நான் உங்களுக்கு கொடுத்துருக்குறேன். இன்னொன்று அதே மாதிரி நிறைய கொஷின்ஸ் இருக்குது, நம்மக்கிட்ட ஏகப்பட்ட கொஷின் இருக்குது. இனிமேல் நம்ம பார்க்குற எல்லா கொஷினுமே உங்களுக்கு கம்மிங் நீட் எக்ஸாமுக்கான ப்ராக்டிஸ் கொஷின். ஸோ அதில் என்னென்ன வித்தியாசமான சில விஷயங்கள் கொடுக்குறாங்க, நமக்கு தெரிஞ்ச ஃபார்முலாவே எப்படி எல்லாம் சின்ன சின்னதாக ட்விஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை வச்சு நீங்கள் திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணும்போது திரும்ப உங்களுக்கு ஒரே ஃபார்முலா பார்க்குற மாதிரி. இப்போ யங்ஸ் மாடல்ஸ் ஒரே ஃபார்முலா தான். ஒரு கொஷின் என்ன பண்ணிட்டாங்க, 2 ராடை மிக்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அப்போ அந்த கேஸுக்கு என்ன பண்ணணும், ஃபார்முலா 1 தான், அது மாற போகிறதில்ல. ஸோ அப்போ அந்த கொஷினுக்கு ஏற்ற மாதிரி நம்ம எப்படி அந்த ஐடியாவை உள்ளே கொண்டு வரணும். அப்புறம் கரண்ட் எலக்ட்ரிசிட்டி எப்பயுமே ஈஸியாக இருக்கும். நீங்கள் கொஞ்சம் இப்போ ஸ்மார்ட்டாக திங்க் பண்ணிங்கன்னா ஆப்ஷன்லேருந்து நிறைய கொஷின் ஆன்சர் பண்ண முடியும். இப்போ ஒரு கொஷின் பார்த்தோம், நேற்று 2025 கொஷின் ஆப்ஷன் சொன்னேன். கண்டிப்பாக அதில் வந்து வரக்கூடிய 3 கொஷின் நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். ஒன்று சர்க்யூட் இருக்கும், இன்னொன்று ரெசிஸ்டன்ஸ் ரிலேட்டடாக இருக்கும், இல்லைனா வேறு செல்லு, இல்லைனா ட்ரிஃப்ட் வெலாசிட்டி, அந்த மாதிரி கான்செப்ட் ரிலேட்டடாக இருக்கும், மொபிலிட்டி அது ரிலேட்டடாக தான் இருக்கும். ஸோ அது ஹெட்டிங்கே ரொம்ப ஸ்மால்ன்றதுனால சரிங்களா, வீட்ஸோட பிரிட்ஜ் மீட்டர் பிரிட்ஜ் பேஸ் பண்ணி கொஸ்டின் இருக்கும். ஸோ அது ரொம்ப சிம்பிள். எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸ் கொஸ்டினுமே எவ்ரி இயர் சிம்பிளாக தான் இருக்குது. ஈவன் ஜேயில் கேட்ட கொஸ்டின் கூட எல்லாமே சிம்பிளாக இருந்தது. எல்லா செட்லையுமே எலக்ட்ரோஸ்டாட்டிக்ஸோ கரண்ட் எலக்ட்ரிசிட்டியோ டிஃபிகல்ட்டாக இல்லை. அதில் டிஃபிகல்ட்டாக இருந்த கொஸ்டின் எல்லாமே 11th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 2 வந்த ஃப்ளூயிட் கொஸ்டின் டிஃபிகல்ட்டாக இருந்தது. தெர்மல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் மேட்டர், தெர்மோடைனமிக்ஸ், அதெல்லாம் நிறைய ஸ்டெப்ஸ் போகிற மாதிரி இருந்தது. ஈவன் கைனடிக் தியரி ஆஃப் கேஸ் கூட ஒரு சில கொஸ்டின்ஸ் எல்லாம் ரொம்ப ட்ரிக்கியாக லென்த்தாக இருந்தது. மற்றபடி ஆசிலேஷனோ வேவ்ஸோ வால்யூம் 1ல் கேட்ட, அதாவது 11th ஸ்டாண்டர்ட் வால்யூம் 1 12th ஸ்டாண்டர்ட் ஃபிசிக்ஸோ அவ்வளோ டிஃபிகல்ட்டாக இல்லை. தட் இஸ் அ குட் திங். சரியா, அது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். சொல்லுங்கள், என்னது ஃபிசிக்ஸுக்கும் டாக்டருக்கு என்ன சம்மந்தமா? எஸ், சம்மந்தம் இருக்குது. தெரியாதா உங்களுக்கு?
என்னன்னு கண்டுபிடிங்க பார்ப்போம். இப்போ சிம்பிள் எக்ஸாம்பிள் எடுங்க. நீங்கள் எக்ஸ்ரே எடுக்க போகிறீங்க அப்படின்னா எக்ஸ்ரே எடுத்து அதில் வரக்கூடிய ப்ராப்ளம் என்னன்றதை நீங்கள் மெடிக்கலாக பார்ப்பீங்க. எக்ஸ்ரேவை எடுக்கிற ப்ரொசீஜர்ன்றது என்னது? ஃபிசிக்ஸா மேக்ஸா? ஃபிசிக்ஸா அது பயாலஜியில் வருமா? எக்ஸ்ரேவை நீங்கள் ஆப்ரேட் பண்ணுறீங்க. ஸோ எக்ஸ்ரே இப்போ இசிஜி பார்க்குறீங்கன்னா என்ன அர்த்தம்? இசிஜி எடுக்கும்போது பீக் பார்க்குறீங்க, பல்ஸ் எவ்வளோ போகுது குறையுது அப்படின்னு பார்க்குறீங்க. எதை வச்சு பார்க்குறீங்க? கிராஃப் வச்சு பார்க்குறீங்க. ஃபிசிக் நம்ம பாடியில் இருக்கிற பிரச்சனை என்னன்றது நீங்கள் அதை வச்சு கண்டுபிடிக்கிறீங்க. அதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன தெரிஞ்சிடணும் உங்களுக்கு? அந்த பீக்கோடைய நேச்சர் என்னன்றது தெரியணும். அப்போ இட் இஸ் எ கிராஃப், இட் இஸ் ரிலேட்டட் டு ஃபிசிக்ஸ். கரெக்ட். ஹார்ட் பீட் ஜாஸ்தியாக போகுது கம்மியாக போகுது பர் செகண்டுக்கு எவ்வளோ போகுதுன்னு கண்டுபிடிக்கிறீங்க, ரிலேட்டட் டு ஃபிசிக்ஸ். ஸோ எக்ஸ்ரே, எம்ஆர்ஐ ஸ்கேன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எல்லாரும் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ ஃபுல் மெடிக்கல் செக்அப் எடுக்கும்போது எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுப்பாங்க. ஸோ நீங்கள் ஸ்கேன் எடுத்து வர அவுட்புட்டு மெடிக்கலாக நீங்கள் கன்க்ளூட் பண்ணுவீங்க அந்த பாடியில் என்ன பிரச்சனை இருக்குதுன்னு. அது பயாலஜிக்கலாக அது எப்படி ஒர்க் ஆகுது, அது எப்படி ஆப்ரேட் பண்ணணும்னு ஒன்று இருக்கு இல்லையா? அது எப்படி ஒர்க் ஆகுது நீங்கள் டீட்டெயிலாக படிக்கலாம். அட்லீஸ்ட் பேசிக் நாலேஜும் ஒன்று இருக்குல்ல. கரெக்ட். அந்த ரீடிங் என்ன வருது, அந்த ரீடிங் வந்து நம்ம என்ன சொல்ல வரோம், பிளட் டெஸ்ட் எடுக்கிறீங்க, பிஹெச் வேல்யூ என்னன்னு பார்க்குறீங்க. ஸோ இது எல்லாமே ரிலேட்டட் டு ஃபிசிக்ஸ். கெமிஸ்ட்ரி ரொம்ப முக்கியம். ஏன்னா நீங்கள் ஒரு மெடிசின் இருக்குங்கன்னா அந்த மெடிசனில் என்ன மாதிரி கெமிக்கல்ஸை மிக்ஸ் பண்ணுறாங்க, அந்த கெமிக்கல்ஸோடைய இம்பேக்ட் நம்ம அந்த ஹெல்த்துக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் அது கொடுக்குது. ஸோ இப்போ ஆன்டிபயோட்டிக் நீங்கள் என்ன கொடுக்குறீங்கன்னா அதில் அந்த கெமிக்கல் அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்க? பை யூஸிங் கெமிக்கல் ப்ராசஸ். ஸோ அப்போ என்ன மாதிரி கெமிக்கல்ஸு என்ன மாதிரி ப்ராப்பர்ட்டிஸ் இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி தான் அதுக்கேற்ற மாதிரி அதை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அப்போ மெடிசனில் இருக்கக்கூடியது என்னென்னது உங்களுக்கு தெரியணும். ஸோ ஹியூமன் பாடி அது மெயின். உங்களுக்கு அது உள்ள என்னென்னலாம் பிரச்சனைகள் இருக்குதுன்றது டெக்னாலஜி உள்ளே கொண்டு வந்தாகணும். கொடுக்குற மெடிசின்ஸ் ரிலேட்டட் டு கெமிஸ்ட்ரி. ஸோ அதனால் மெடிக்கல் ஃபீல்டுன்றது இட் இஸ் நாட் ஒன்லி பயாலஜிக்கல் ஃபீல்டு. சரியா? நீங்கள் டேரெக்டாக ஊசி எடுத்து அப்படியே குத்திட்டு இப்போ சரியாக போடும் அப்படின்லாம் சொல்கிற மாதிரி ஃபீல்டு கிடையாது. இந்த பிரச்சனைக்கு இது அப்படின்ட்டு அதை தாண்டி இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. ஸோ அதனால தான் ஃபிசிக்ஸும் கெமிஸ்ட்ரியும் ரொம்ப ரொம்ப முக்கியம் மெடிக்கல் ஃபீல்டுக்கு. பட் என்னென்னா நீங்கள் அதை மட்டும் டேரெக்டாக படிங்கன்னு சொல்ல முடியாது இல்லையா? பட் இட் இஸ் எ சிலபஸ். அதனால் என்ட்ரன்ஸ் எக்ஸாமுக்கு சிலபஸ் வைப்பாங்க. இன்னொன்று ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு இன்னொரு ரீசன். ஏன்னா நீங்கள் பயாலஜி எல்லோரும் நல்லா படிச்சிருவாங்க, கெமிஸ்ட்ரி கூட நிறைய ஸ்டாண்டர்ட் டேட்டா இருக்குது. ஸோ அப்போ யார் இன்னும் அடிஷ்னலாக நல்ல டேலண்ட்டாக இருக்கிறாங்கன்றதை கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்ணுறாங்க? ஃபிசிக்ஸ் சப்ஜெக்டை வச்சு அதுலேயும் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கிறவங்க, பயாலஜி கெமிஸ்ட்ரி ஃபிசிக்ஸ் எல்லா சப்ஜெக்டும் ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு நிறைய நாலேஜ் இருக்கும், அவங்களுக்கு நிறைய விஷயங்கள் கற்றுக்குவாங்க ஃபாஸ்ட்டாக. அவங்களோட கிராஸ்பிங் பவராக இருக்கட்டும், வே ஆஃப் திங்கிங்காக இருக்கட்டும் நிறைய அட்வான்ஸாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வச்சு ஃபில்ட்ரு பண்ணுறாங்க. சரியா? எஸ், மேக்ஸ் கிடையாது, கவலைப்படாதீங்க. ஃபிசிக்ஸ் உள்ள அது எல்லாம் வந்துடும். என்ன ரொம்ப டீட்டெயிலாக இல்லைனாலும் ப்ளஸ் மேக்ஸ் கண்டிப்பாக மெடிக்கல் உங்களுக்கு தேவைப்படும். எப்படி மேக்ஸ் இல்லாமல் இருக்கும்? மேக்ஸ் ரிலேட்டடாக கண்டிப்பாக இருக்கும். அதில் இருக்கக்கூடிய எல்லா வேல்யூமே நம்பர்ஸ் தானே. ஃபைனலாக நீங்கள் சொல்ல போகிற எல்லாமே நம்பர்ஸில் தான் சொல்ல போகிறீங்க. ஸோ தட் ஆல்சோ ரிலேட்டட் டு மேக்ஸ், நாட் ஃபார் கால்குலேஸ். அவ்வளோதான், ரொம்ப டீட்டெயிலாக தேவைப்படாது. மற்றபடி பேசிக் மேக்ஸ் ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் இருக்கும். சொல்கிறது புரியுதா? ஸோ அதனால் இது எல்லாமே இன்டர்லிக் சாப்டர் தான், மேக்ஸ் கிடையாது, பயப்படாதீங்க பவேஷ். அது ஃபிசிக்ஸ்க்கு தேவையான அளவுக்கு தெரிஞ்சிருந்தால் போதும். ஃபிசிக்ஸுமே நீட்டுக்கு ரொம்ப டீட்டெயில் இன்டகிரேஷன் கூட கிடையாது. நீங்கள் நீட் ஃபிசிக்ஸ் நீங்கள் ஜேஇலாம் எடுத்து பார்க்கும்போது இது வந்து ஃபிசிக்ஸ் அது ரிலேட்டட். இப்போ நான் கூட எடுக்கும்போது ரொம்ப இன்டகிரேஷன் ஜாஸ்தியாக இருக்கிற ஜேஇ கொஸ்டின் அதில் எடுத்துக்க மாட்டேன். ஏன்னா அவ்வளோ டீட்டெயிலாக நீட்டில் ஃபோக்கஸ் பண்ண மாட்டாங்க. பேசிக் எக்ஸ்பார் ஃபார்முலா மட்டும் தான் அதிகமாக அதில் ரிப்பீட் பண்ணுவாங்க நீட்டில். டீட்டெயிலாக இன்ஜினியரிங் லெவல் ஜேஇ மேக்ஸ் லெவலுக்கு இருக்கக்கூடிய ஃபிசிக்ஸ் கொண்டு போக மாட்டாங்க. ஸோ அதனால தான் ஃபிசிக்ஸு கான்செப்ட் ப்ளஸ் பேசிக் லெவல் ஆஃப் மேக்ஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பேஸ் பண்ணி தான் கொஸ்டின்ஸ் வச்சிருக்காங்களே தவிர ரொம்ப டெப்த் மேக்ஸுக்கு கிடையாது. ஸோ அதனால் அது மெடிக்கலுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு உங்கள் நாலேஜை டெஸ்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. தட் இஸ் எ பேசிக் திங்ஸ் ஃபார் இன்ஜினியரிங் ஆல்சோ. சொல்கிறது புரியுதா? ரைட், நீங்களே எழுதுனீங்களா? ஓகே, வெரி குட். எவ்ரி திங் இஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ். ஏன்னா ஒரு தடவை எழுதுறது நல்லது தான். ஏன்னா அங்கே கொஸ்டின்ஸ் எப்படி வருது, நமக்கு எவ்வளோ தெரிஞ்சிருக்குன்னு ஒரு ஐடியா கிடைக்கும். அப்புறம் நீட் எழுதும்போது ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். எஸ், அதுக்கு தான் வெரி குட். ஏன்னா நிறைய ப்ராக்டிஸ் டெஸ்ட், மாடல் டெஸ்ட் நம்ம ஐடியா கிடைக்கணும்னா என்ட்ரன்ஸ் நிறைய எழுதுறது ரொம்ப உங்களுக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸை கொடுக்கும். அது ஒரு ஐடியா கொடுக்கும். நம்ம அடுத்து வேறு ஒரு என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதும்போது அந்த கான்ஃபிடென்ட்டாக இருக்கட்டும், நமக்கு எவ்வளோ தெரியுது, அப்புறம் நம்மளுடைய ஃபோக்கஸ் எவ்வளோ இருக்குது, இதெல்லாம் செல்ஃப் ஸ்டடி நம்மளே அனலைஸ் பண்ணிக்கலாம். இன்னும் நம்ம தனியாக எழுதும்போது எழுத மாட்டோம். நமக்கு ஏதாவது ஒரு சென்டரில் போய் எழுதும்போதோ இல்லைனா ஏதாவது வேறு ஏதாவது எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணி எழுதும்போது சீரியஸாக எழுதுவோம். ஏன்னா அப்போ வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு. அதுவே செல்ஃபாக பண்ணும்போது நம்ம நிறைய கொஞ்சம் நேரம் ரெஸ்ட் எடுப்போம், அப்புறமா கொஞ்சம் நேரம் பண்ணுவோம். இந்த மாதிரி லேசினஸ் அப்பப்போ வந்துட்டு போகும். நம்மளுடைய ஹியூமன் நேச்சர் இது. 85% கிடச்சிதா? ஓகே, அது பத்தாது. 98, 99 கிட்ட இருக்கணும் நீங்கள் பர்சன்டேஜை பொறுத்த வரைக்கும். அப்போ தான் உங்களுக்கு ஐஐடி பக்கமே போக முடியும். ரைட், எனிவே தேங்க்யூ ஸோ மச். ஸோ அடுத்த கிளாஸில் நம்ம இன்னும் முக்கியமான டாபிக் ப்ராபப்ளி இன்றைக்கி ஆஃப்டர்நூன் கிளாஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஐம் நாட் ஷுர், அப்டேட் பாருங்கள். ஆஃப்டர்நூன் 2 o'clock கிளாஸ் இருக்கும்னு நான் நினைக்கிறேன்.
ஸோ அப்போ கிளாஸ் நான் சொல்லியிருந்தேன், ஏன்னா நிறைய டாபிக் இன்னும் முடிக்க வேண்டியது இருக்குது அப்படின்றதுனால அடிஷ்னல் கொஸ்டின் நிறைய பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ ப்ராபப்ளி இருக்கும் அது. சரியா? அதனால் ஆஃப்டர்நூன் இன்றைக்கி இருந்தால் 2 o'clock வந்துருங்க. லைவ் செஷன் அப்டேட் இருந்துச்சுன்னா, அப்படி இல்லைனா நாளைக்கு மார்னிங் ஃபுல்லாக இருக்கும் ஆஸ் யூஷுவல். இன்னும் நம்ம நிறைய கொஷின்ஸ் பார்ப்போம். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஷின்ஸ் ப்ரீவியஸ் கொஷின்ஸ் நிறைய ஒர்க் அவுட் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிற கொஷின்ஸ் எல்லாம் நீங்கள் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி, அப்புறம் நான் நடத்தின முக்கியமான கான்செப்ட் மெயினாக நான் 11th and 12th கம்ப்ளீட் ஃபிசிக்ஸ் நடத்திருப்பேன். அதெல்லாம் நல்லா கோத்ரூ பண்ணி நான் கொடுத்த முக்கியமான ஃபார்முலா, ஷார்ட்கட், ஹிண்ட்டு இதெல்லாம் தெளிவாக தெரிஞ்சிருந்தனாலே கண்டிப்பாக நீங்கள் 35 கொஸ்டின் அடிச்சிருவீங்க. அது கொஸ்டின் பேர் எவ்வளோ டஃப்பாக இருந்தாலும் 35 நெருங்கிட முடியும். அது உங்ககிட்ட தான் இருக்குது. ரைட்? ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பை. பார்க்கலாம் அடுத்த செஷனில்.